அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 874 ஹாப்பி மேரிட் லைஃப். அது பத்தி தான் ராமு சார் பேச போறாரு. போட்டோ பார்த்தவொடனே தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க எப்படி சிரிக்கிறாரு அப்படின்ட்டு. எவ்வளோ இந்த பேனர்ல எவ்வளோ சிரிப்பு இருக்குதோ அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்ததுன்னு அர்த்தம். அதுக்காக தான் அதை மாத்தணும் நாங்க இன்னைக்கு. சரி, ஓகே. சாரோட சிரிப்பு இன்னையோட அட்லீஸ்ட் இன்னையோட ஒரு முடிவு வரப்போது, அது இதுலயே இருக்கட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி மேரிட் லைஃப். ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இந்த ஹாப்பி மேரிட் லைஃப் பேச வேண்டிய கட்டாயமும் இளைஞர்கள் இன்னைக்கு நம்ம நிறைய இப்ப டைவர்ஸ் கேஸ் பார்க்கறோம். பார்த்தோம்னா கல்யாணம் ஆகி 1 மாசத்துல டைவர்ஸ், 3 நாள்ல டைவர்ஸ். அந்த காலத்துலயும் இருந்திருக்கு, எல்லாம் பிரிஞ்சாங்க. பட் அபிஷியலா தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். இப்பவும் இருக்கு. இப்போ அபிஷியலா எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. இந்த டைவர்ஸ் ஆனவங்களை பத்தி எல்லாம் ஒரு நிகழ்ச்சி போன வாரம் சண்டே தான் இந்த நீயா நான் அதை பேசினேன். ஸோ டைவர்ஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்ச பிறகு இப்ப என்ன ஃபீல் பண்றீங்கன்னு ஒரு கோபிநாத் சில கேள்விகளை கேட்டார். அந்த கேள்வி கேட்டப்ப ஒரு 2 3 பேர் அழுதுட்டாங்க. ஆக்சுவலா உண்மையாவே ஏன் டைவர்ஸ் பண்ணணும்னு வருத்தப்பட்டு, டைவர்ஸ் பண்ணிட்டுமே அப்படின்றது இருந்திருக்கலாமே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாமே. சில செயல்கள் நமக்கு லேட்டா தான் புரியுது, உடனே புரியுது. எல்லாமே உடனே புரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வாழ்க்கை புரியாது. அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும்ன்றதுதான் வாழ்க்கை சொல்றது. எல்லாத்துக்குமே ஒரு நேரம் எடுக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அந்த டைம் தான் நம்மளுக்கு மற்ற விஷயங்களை சொல்லி கொடுக்கும். பல நேரங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு டைம் தான் ஹீல் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையும் கூட. அந்த டைம்ல வரும்போது தான் நமக்கு பல செய்திகள் புரியும். இந்த டைம் எடுத்துக்கிறவங்க ஆல்மோஸ்ட் வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. இந்த டைம் எடுக்காத அவசரப்படுறவங்களுக்கு தான் பிரச்சனைகள் நிறைய வரும். ஏன்னா அவங்களோட அவசரம் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் எல்லாத்துலயுமே முடிவெடுக்கிறது, எல்லாத்துலயுமே அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது. அதே நேரத்துல உடனே எல்லாத்துலயுமே ஸ்லோவா முடிவு எடுக்கக்கூடாது. அதுதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஹாப்பி மேரிட் லைஃப் இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோமா? சந்தோஷமா இருந்தா ஆகணும், இருக்காதான் லைஃப். மற்றதெல்லாம் பட் எல்லா நேரமும் சந்தோஷமா தான் அது இனிக்குமான்னு பார்த்தா சுத்தமா இனிக்காது. சந்தோஷம்ன்றது பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் வந்தாதான் அது சந்தோஷம். பார்ப்போம். நம்ம இங்க நிறைய பேர் அனுபவசாலிகளும் இருக்காங்க, புதுசா நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆஹ் எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியால எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அதாவது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கும் வாழ்க்கையில. சார் பேசி முடிச்ச பிறகு என்னெல்லாம் நடக்குதுன்றத பார்ப்போம். இந்த மேடை திரு முத்தையாராம் அவர். நன்றி, வணக்கம், பாராட்டு, வரவேற்பு வந்திருக்கும் எல்லோருக்கும். டாபிக் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே கல்யாணம் பண்ணி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாகவும் இருப்பாங்க. மகிழ்ச்சியான அப்படின்னு கூட ஒரு இந்த அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்கிறோம். கேட்டுக்கோமே, யாருன்னா கல்யாணம் பண்ணியாவது இருக்கிறீங்களான்ட்டு. தெரியல, அந்த மாதிரி யாரும் தெரியல. இருக்கீங்களா? யாருன்னா பேச்சுலர்ஸ் இருக்கீங்களா? திருமணம் ஆகாதவர்கள் ஆகாதவர்கள் யாராச்சும் இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. இல்ல, அப்படி எதுவும் தெரியல. சரி, நாங்கெல்லாம் சொல்ல மாட்டோம். அதனால மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, அது அது ஒரு தனி சப்ஜெக்டா மாறிடுது. திருமண வாழ்க்கை வேற, மகிழ்ச்சியான வாழ்க்கை வேற அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ உள்ள போய் பார்க்கலாம். நான் ஐ எம் கனெக்டட் வித் ஹிப்னாட்டிசம் ஃபார் த பாஸ்ட் 40 இயர்ஸ். 40 ஆண்டுகளுக்கு மேலே எல்லாருக்கும் தெரியும். அதில் ஹிப்னாட்டிசம்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்றது, நாம் நினைக்கிற மாதிரி ஒரு ஆளை ஆட்டி வைக்கிறதுக்கு பேர் ஹிப்னாட்டிசம். அதுக்கு பேர் ஹிப்னாட்டிசம் இல்லையா, எங்கள் ஊரில் அது கல்யாணம்னு பேர் என்னவாங்க. நாம் நினைச்ச மாதிரி ஒரு ஆளை ஆட்டி வைக்கிறது எப்படி அப்படிங்கிறது. ஸோ இதுவும் தப்பா, அதுவும் தப்பா வச்சுக்கோங்களேன். ஹிப்னாட்டிசம் அதுவும் கிடையாது. ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்குற போது நாம் நார்மலாக பாக்டீரியா அப்படின்னு முதல்ல ஒரு உயிரினம் உருவாகுது. ஒரு சேப்பியன்ஸ் புக்கில் யுவல் நோவா ஹராரி சொல்லியிருப்பாரு, பிக் பேங்க்னு ஒன்று வெடிச்சது, ஒரு எனர்ஜி வந்தது, ஒரு மேட்டர் ஒன்று வந்தது, பிசிக்ஸ் ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த மேட்டருக்குள்ள மாலிக்யூல்ஸு, கெமிக்கல்ஸு, அவன் ஆட்டம்ஸ்னு இருந்தது, அது கெமிஸ்ட்ரி. அந்த கெமிஸ்ட்ரிக்கு லைஃப் கிடைச்ச போது எங்கேயோ ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு பேட்டரி, ஒரு அலைவ்னஸ் வந்த போது பயாலஜி. அந்த பயாலஜியில் முதல்ல பிளான்ட் எல்லாம் வந்தது அப்படிங்கிற போது, தாவரங்கள் வந்ததுங்கிறது பாட்டனி.
அதுல இருந்து பாக்டீரியா மாதிரி வந்ததெல்லாம் நகரக்கூடியது, ஒரு இடத்துல பிக்ஸ்டா இல்லாமல் நகரக்கூடியது அப்படின்னு சொல்ற போது அது ஜுவாலஜிக்குள்ள வருது. ஜுவாலஜி ஒவ்வொரு ஸ்டேஜா வருது. நான் பல நேரங்கள் சொல்லியிருப்பேன். அமீபா, பாரமீசியம், யூக்ளினா, ஹைட்ரான்னு ஆரம்பிச்சு ஃபிஷ்ன்னு ஆரம்பிச்சு மரைன் ஆப்ஜெக்டா இருந்து மரைன் ஆப்ஜெக்ட் தரையில வந்து வாழ்ந்து பார்க்கணும்னு கோடிக்கணக்கான மீன்கள் ட்ரை பண்ணி உயிர் வாழ்ந்து இறந்து அது எப்படியோ ஒரு இடத்துல அதனுடைய லங் அப்பேரட்டஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட லங் அப்பேரட்டஸ் அது வேற மாதிரி மாத்தி தரையில இருந்தாலும் என்னால காத்து எடுத்துக்க முடியும், தண்ணி வந்தாலும் காத்து எடுத்துக்க முடியும் அப்படின்றது முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஊர்வனம் ஆகி ஊர்வனில ரெக்க முளைச்சு பறவையாகி ஊர்வனில 4 காலை வச்சு உடம்ப தூக்கி அது 4 காலி ஆகி 4 கால் அப்புறமா 2 நிமிர்ந்து அதுதான் சிம்பான்சி, மேனேப்பு, போனபோ, ஒராங் ஊட்டான்னு, கொரில்லான்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இருந்து நம்ம வந்தது. அதனால பரிணாம வளர்ச்சின்னு எடுத்தோம்னா இந்த திருமணம்ங்கிறத விட்டுருங்க. இந்த திருமணம்ங்கிற வார்த்தை மனிதர்கள் மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். உலகத்துல இந்த மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் எதுவுமே திருமணம்னு ஒன்று பண்ணிக்கிறது இல்லை. ஆனா எல்லா இடங்கள்லயும் குழந்தைகள் வளர்கின்றன. எல்லா இடங்கள்லயும் ஆண் இருக்குது, பெண் இருக்குது, இல்லைன்னா ஒரு ஃபெமினைன் எனர்ஜி, ஒரு மாஸ்குலைன் எனர்ஜி இருக்குது, இல்லைன்னா ஒரு இன் இருக்கு, ஒரு யாங் இருக்குது. அது மாதிரி அந்த இன்னும் யாங்கும் அட் a given point of time they get attracted towards each other. எல்லா நேரமும் அட்ராக்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது. குழந்தையா இருக்கிறப்பெல்லாம் அட்ராக்ஷன் இருக்காது. அது மெச்சூரிட்டி வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம் பருவம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இளம் பருவம் வர்ற போது அதுக்கான பருவம் இருக்குது. அந்த பருவத்துல அது ஆணுக்கு பெண்ணை பிடிக்கும், பெண்ணுக்கு ஆணை பிடிக்கும். அதை ரெண்டும் ஒன்னா இணை சேர்ந்து அதுக்கப்புறமா அது குழந்தை பெற்றுக்கும். அப்புறம் அது பெற்றெடுத்த குழந்தைய அது பாதுகாக்கும். அதுக்கப்புறமா அது உணவு தேட இல்ல வேட்டையாட தன்னை தற்காத்து கொள்ள அதெல்லாம் கற்றுக் கொடுக்கும். அதுக்கப்புறம் அது வளர்ந்து பெருசாகி அது அதோட இணையை தேடிக்கொள்ளும். ஆணோ பெண்ணோ, பெண்ணோ ஆணோ அது தேடிக்கொள்ளும். அதனால இந்த உயிரின வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா அது பயாலஜி ஆரம்பிச்சு பிளான்ட்ல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலையும் ஆண் பெண் இருக்கத்தான் செய்யுது. மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவாங்க, கிராஸ் பாலினேஷன் சொல்லுவாங்க. இந்த பூல இருந்து ஒரு போலனை அந்த வண்டோ இல்ல பட்டாம்பூச்சியோ தேனியோ ஏதோ ஒரு இன்செக்ட் எடுத்து போய் இன்னொரு பூல வைக்கும். அப்போ கிராஸ் பாலினேஷன்ல பெட்டர் ஸ்பீசிஸ் ஒன்று உருவாகும். அப்ப அங்கேயும் இந்த மாதிரி சேர்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. செடி இங்கதான் இருக்குது, அந்த செடி அங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் இங்கிருந்து அங்க பரவறதுக்கு காத்து உதவுது, மற்றதெல்லாம் உதவுது. ஸோ அந்த மாதிரி பார்க்கிற போது உயிரினம் உருவாகத்தான் இருக்கிறது. உயிரினம் தன்னைத்தானே வளர்த்துக் கொள்ளுகிறது, அதுக்கப்புறம் இணை தேடுகிறது, அதுக்கப்புறம் குழந்தை பெற்றுக்குது, அப்புறம் குழந்தையை பாதுகாத்து வளர்க்குது, அது உணவு தேடிக்கொள்ள கற்றுக் கொடுக்குது, அதுக்கப்புறம் பேரம்பேத்தி வருது. அந்த மாதிரி வந்த மரத்துல உச்சாணி கிளையில இப்போதைக்கு நாம இருக்கிறோம். இதோட முடிஞ்சு இனிமே மரம் வளரலாம் கிடையாது. மரம் இன்னும் வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளை தூக்கி சாப்பிட்ற மாதிரி குரங்குல இருந்து நாம மாறின மாதிரி நம்ம கிட்ட இருந்து மாறி இன்னொன்னு வரும். அதனால புதுசா திருமணம் அப்படிங்கிறதோ இல்ல புதுசா திருமணம்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டோம்னா இந்த ஆண் பெண் சேர்றதோ இல்ல அவங்க குழந்தை பெறுவதோ அதை வளர்ப்பதோ இதெல்லாம் வந்து டைனாசரும் பண்ணித்தான் இருக்குது, மீனும் பண்ணிட்டு தான் இருக்குது, பூச்சிகளும் பண்ணிட்டு தான் இருக்குது. புதுசா ஒன்றும் பண்ணல. நாம ஏதோ பள்ளிக்கூடம் போனோம், காலேஜுக்கு போனோம், ஆபீஸுக்கு போனோம், பணம் பண்ணோம், பொருட்களை வாங்கணும் அப்படிங்கறத தவிர அடிப்படையில உணர்வுபூர்வமா பார்த்தோம்னா பயாலஜியில பார்த்தோம்னா we are just another species. ஜுவாலஜியில கடைசி சாப்டர் நாம ஊரை ஏமாத்திட்டு ஜுவாலஜி கட் பண்ணி மூடிட்டு ஜுவாலஜில இருந்து நம்ம எடுத்து இந்த பக்கமா ஆந்த்ரோபாலஜி அப்படின்னு புதுசா ஒரு வார்த்தையை போட்டு அதுக்குள்ள மனுஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமே தவிர அடிப்படையில நாம ஒரு மிருகம்தான். எல்லா மிருகமும் பண்ற அதே காரியத்தை தான் நம்ம பண்றோமே தவிர புதுசா ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை. அதுல எந்த கித்தாப்பும் வேண்டாம், நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற இருமாப்பு, ஆணவம், இது பிரைடு எதுவுமே வேண்டாம். சரி, அப்போ நாம எங்கேயோ ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டி இல்ல கல்ச்சுரலி எவால்வ்டு சொசைட்டி அப்படின்னு சொல்ற போது சரி, ஒரு ஆணுக்கு ஒரு பெண், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண், அப்போ அவங்க தொடர்ந்து இணைந்து இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து போல இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு வரணும். அந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல திருமணம் கொண்டு வர்றோம். பல நேரங்களில் இந்த நாடோடிகளோ இல்ல காட்டு மிராண்டிகளோ அவங்க ஒருத்தர் பார்த்தாங்கன்னா பிடிச்சிருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவங்களே சில ரிச்சுவல்ஸ்ன்னு அந்த டான்ஸ் ஆடுறதோ இல்ல சில சடங்குகளோ பண்ணிட்டு இல்ல அந்த கூட்டமோ அந்த குழுவோ அந்த குழுவின் தலைவனோ பெற்றெடுத்த அப்பா அம்மாவோ எல்லாம் சேர்ந்து ஏதோ சில சடங்குகள் பண்ணி சரி இனிமே நீங்க 2 பேரும் ஒன்னா இருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குற போது சிவிலைஸ் சொசைட்டியில் நம்ம கொஞ்சம் எவால்வ் ஆகி இதுக்கு மேரேஜ்ன்னு போட்டு இதுக்கு கான்ட்ராக்ட்னு பேர் வச்சு அப்புறம் இந்த கான்ட்ராக்ட்ல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க அப்படிங்கிறத உலகுக்கு தெரியப்படுத்துறோம் அப்படின்னு பத்திரிகை அடிச்சு ஒரு
மண்டபத்தை புக் பண்ணி அதில் ஒரு தாலியை கட்டி மாலையை மாற்றி அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரார்னு ஒருத்தரை வச்சு கையெழுத்து போட்டு ஒன்றா சேர்ந்து இனிமேல் இவங்க 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷ்ல ரைசிங் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டேஜ் ரைசிங் த ஃபேமிலினா கல்யாணம் பண்ணாங்கன்னு ஒரு அர்த்தம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது அவங்க குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்ற போது அதுக்கு பேர் ரைசிங் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது வரைக்கும் ஆண் ஆணாக இருந்தான், பெண் பெண்ணாக இருந்தா. இப்ப திடீர்னு என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு பேரை மாத்திட்டு கணவன் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க, மனைவி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா குழந்தைகள் பிறக்கிற போது அந்த குழந்தைங்க உங்களுக்கு அப்பான்னு ஒரு பேர் கொடுக்கும், அம்மான்னு ஒரு பேரை கொடுக்கும். அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க அவங்களுக்கு பிள்ளை பெற்றாங்கன்னா உங்களுக்கு சித்தப்பா பெரியப்பா மாமா அப்படின்னு பேர் வரும். இல்லைன்னா அத்தை சித்தி பெரியம்மா அப்படின்னு ஒரு பேர் வரும். இப்படி வர்ற போது ஒரு குழந்தை பிறக்கிற போது நிறைய பேரை ப்ரமோட் பண்ணுதுன்னு சொல்லுவோம் நாங்க. இவங்களை அப்பா ஆக்குது, அவங்கள அம்மா ஆக்குது, அவரை தாத்தா ஆக்குது, அவரை பாட்டி ஆக்குது, இவரை சித்தப்பா ஆக்குது, அவரை மாமா ஆக்குது, அவரை மாமி ஆக்குது, இதை சித்தி ஆக்குது, பெருமை ஆக்குதுன்னு அந்த குழந்தை பிறந்த உடனே ஒரு 10 பேருக்கு புது டெசிக்னேஷன் ஒன்று கொடுத்துருது. அது மாதிரி அந்த டெசிக்னேஷன்லாம் நமக்கு பிடிச்சிருக்கு. திருமணம் சொல்ற போது ரைட்டு, திருமணம் இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குது. பல நேரங்களில் நான் இங்கே ஜோவியலாவும் சொல்லியிருப்பேன். கவுன்சிலிங்க்கு வருவாங்க, இந்த சோஃபால உட்கார்ந்து இருப்பாங்க. ஏதோ பிரச்சனையை தேடி வந்திருக்கிறாங்க, ஆணோ பெண்ணோ, ஆணும் பெண்ணும் சேர்ந்தோ வந்திருக்கிறாங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும், வேர் ஆர் யூ, வாட் இஸ் தி பிளாக், வேர் யூ வாண்ட் டு கோங்கிற மாதிரி கேள்வி கேட்பேன். முதல்ல நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா என் சோஃபால உட்காந்து பதில் சொல்லக்கூடாது. வாழ்க்கையில எங்க இருக்கிறேன், அதுக்கப்புறம் எங்க போகணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி சொல்யூஷனோ இலக்கை சென்றடையணும்னு நினைக்கிறீங்க. அது அது குறுக்கில் ஏதோ ஒரு தடை இருக்குது. அது மனத்தடையா இருக்கலாம், மற்ற தடைகளா இருக்கலாம். ஸோ வேர் ஆர் யூ, வேர் யூ வாண்ட் டு கோ, வாட் இஸ் தி பிளாக்னு கேட்பேன் நான். பல நேரங்களில் எனக்கு மக்கள் தெரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க, உங்களை மாதிரி சார் ஒரு வீடு, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, குழந்தைங்க, அதுக்கு மேலே வர ஒன்றும் வேணாம் சார். அதுவே உதைக்குது, பல நேரங்களில் அதுவே ஆடுது, அந்த அடித்தளமே சரியா இல்லாமல் போய்விடுகிறது. அடிப்படையில் எனக்கு இதுவே வேணும்னு கேட்குறாங்க. அவ பார்க்குற போது நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் சொல்றோம். பல்கலைக்கழகம்னா அதுக்குள்ள நிறைய காலேஜ் இருக்குது, நிறைய ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, நிறைய ஹெச்ஓடி இருக்கிறாங்க, நிறைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இருக்கிறாங்க, டியூட்டர்ஸ் இருக்கிறாங்க, டெமான்ஸ்ட்ரேட்டர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து லேப் டெக்னீஷியன் அவ்வளோ பேரும் சேர்த்து பேர் அது காலேஜ். எல்லா காலேஜையும் சேர்த்த பேர் அதுக்கு பேர் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி. ஆனாலும் கூட எவ்வளவு காலமாக நாம இந்த திருமணம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். 200 நாட்டிலையும் மக்கள் இருக்கிறாங்க, 200 நாட்டிலையும் அந்த 700 800 கோடி மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் திருமணம் பண்ணிக்கொள்ளத்தான் செய்கிறார்கள். ஏதோ ஒரு ஆடு பர்சன்டேஜ் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாங்க, பட் எல்லாரும் கல்யாணம் பண்ணித்தான் செய்யறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இதுதான் ஃபார்முலா. இப்போ ஒரு சர்க்கம்பரன்ஸ் அப்படின்னு ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டு அது என்ன கண்டுபிடிக்கலாம்னா அதுக்கு ஏதாவது அவங்க பேர் ஒன்று வச்சிருப்பாங்க. ஒரு அது L×B×2ங்கிற மாதிரி எதனா ஒன்று இருக்கும், எனக்கு தெரியாது. இது 2πr² மாதிரி என்ன வச்சிருப்பாங்க, எங்க கணக்கு டீச்சர் வரானுங்கிறாங்க. சரியா? அதனால எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா ஒன்று வச்சுக்கிறான். ட்ரையாங்கிளை இப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா போட்டால் சரியா வந்துடும் சார்னு சொல்லுவாங்க. நாமளும் இவ்வளவு கோடி பேர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச ரெக்கார்டட் ஹிஸ்டரியில எப்படியோ ஒரு 2000 வருஷத்துக்கு டாக்குமெண்டேஷன் கிடைக்குது. இங்க இருக்கிறது பூரா சங்க இலக்கியம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 10 பாட்டு 8 தொகை 15 கீழ்கணக்கு அவ்வளவு புக்கம் இருக்குது. இவ்வளவும் இருந்தாலும் கூட இன்னமும் இதுதான் திருமணம், இதுதான் ஒரு டெஃபினிஷனு. இந்த நூற்பாவை, இந்த இலக்கணத்தை இதை நாம் கற்றுக்கொண்டு விட்டோமானால் நம்ம 100க்கு 100 முறை வாங்கிடலாம்பா. கரெக்டா நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு எழுதணும்னா டு எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal but opposite reaction ன்றான். சரி, இன்னொன்னு சொல்றான்னா எவ்ரிதிங் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், தி பாடி அட் ரெஸ்ட் டென்ஸ் ஸ்டே அட் ரெஸ்ட், பாடி இன் மோஷன் டென்ஸ் ஸ்டே இன் மோஷன். சரி, நான் 10 மாதிரி போட்டுறேன்றான். அவன் கேட்டான் டெஃபினிஷன், நியூட்டன் என்ன சொன்னாரோ நீங்க எழுதிட்டீங்கன்னா 10 மாதிரி போட்டுருவேன். இப்ப அது மாதிரி சர்தான் போடியா, இதான் மேரேஜ் டெஃபினிஷன் சொல்லிட்டையா, போடியானா போட முடிய மாட்டேங்குது. மேரேஜ் மட்டும்தான் இப்படியான இல்ல, மேனேஜ்மெண்ட் ஒன்று சப்ஜெக்ட் வச்சுக்கிறோம். உலகம் பூரா நிர்வாகம் பண்ணிருக்கிறாங்க, உலகம் பூரா மக்கள் பில்லியன்ஸ்ல டேர்ன் ஓவர் பண்ணி தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. போய் எதையா மேனேஜ்மெண்ட்னு கேளுங்களேன். இது இன்னைய தேதிக்கு இது மேனேஜ்மெண்ட் சார், நாளைக்கு மாத்திடுவோம், இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், இல்ல காம்படிட்டர் கவுத்துருவோம், அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருவோம். இது ஜப்பான்ல குவாலிட்டி இஸ் ஆஃப் பேக்கடுன்னு சொல்லுவாங்க. தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பொருளுக்கான தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாதி வேக வைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அரை வேக்காடு கிண்டல் பண்றோம்ல அந்த மாதிரி. ஏன்னா நாளைக்கு நாங்களே இம்ப்ரூவ் பண்றோம், இல்லைன்னா காம்படிட்டர் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், இல்லைன்னா வேற ஒரு நாட்டில் இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், திரும்ப அது நல்லா இருந்ததுன்னா நாங்க அதை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லுவாங்க. அதனால இன்னமும் திருமணத்துக்கு இதுதான் லாஜிக்கு, இதுதான் டெபினிஷனு, இந்த மாதிரி பண்ணா ஒர்க் அவுட் ஆயிடும் அப்படின்னு தி ஃபார்முலா அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சிடலை. அப்ப தி ஃபார்முலா இல்லைன்னா ஒரு 5-6 ஃபார்முலாவோ கொடு சார். சரி, ஒரு 5-6 ஃபார்முலா கொடுக்கலாம். 5-6 நமக்கு தெரிஞ்ச கேஸ் ஹிஸ்டரி, நமக்கு தெரிஞ்ச ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ஆப்பிரிக்காவில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி
சில விஷயங்கள் சொல்லலாம். ஒட்டு மொத்தமா திருமணம்னா என்ன? அந்த வயதுக்கு வந்தவர்கள் நார்மலா 20ல இருந்து 30 வயசு, அதுதான் நல்ல நேரம் அப்படின்னு இயல்பா சொல்றோம். எது நான் சொன்னாலும் ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட் இல்லைங்க. நாங்க 60 வயசுல கல்யாணம் கட்டி நல்லா இருக்கிறோம், இருங்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி என்ன. ஆனாலும் கூட ஜென்ரலி ஓவராலா பாக்குற போது பொதுவாக பொதுப்படையாக அப்படின்னு பார்த்தோம்னா 20ல இருந்து 30க்குள்ள திருமணம் செய்து கொள்வது நல்லது. சரி, அந்த 20ல இருந்து 25க்குள்ள ஏன் பெண் இருக்கணும், இல்ல 25ல இருந்து 30க்குள்ள ஏன் ஆண் இருக்கணும்? மாத்தி போடக்கூடாதா? 20 25ல ஆணும், 25 30ல பெண் இருக்கக்கூடாதா? கேட்கலாம். ஆனா பயாலாஜிக்கலா நாம சொல்ற போது ஆணோட வேலை ரொம்ப சிம்பிள். சம்டைம்ஸ் அவன் கப்பல் ஆஃப் மினிட்ஸ் ஆர் கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் அவன் வேலை முடிஞ்சுச்சு. ஆனா அந்த குழந்தைய அவ 9 மாசமோ 10 மாசமோ வயிற்றுக்குள்ள வச்சிருந்து அதுக்கு வேணுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழல்ல அவன் உடல் மாறுகிறது, அவனுடைய எண்ணங்கள் மாறுது, உணர்வுகள் மாறுது, செயல்கள் மாறுது, எல்லாமும் மாறுற போது அவன் இன்னும் கொஞ்சம் வலிமையான ஆளா இருந்தா, இன்னும் கொஞ்சம் இளமையான ஆளா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுனால நார்மலா 20 to 25 பெண்ணு, நார்மலா 25 to 30 கொஞ்சம் மன முதிர்ச்சியோட கொஞ்சம் சம்பாதிக்கிற மாதிரி ஆளா இல்ல வேட்டையாடுற மாதிரி ஆளா அந்த காலத்துல அந்த மெச்சூரிட்டி இருக்கிற ஆள். இந்த 15 வயசுல 20 வயசுல நீங்க வேட்டையாடலாம். ஆனா ஆப்டதெல்லாம் அம்பு எதிர்வோம்ல. எங்கெல்லாம் ஆப்பிடுதோ அங்க வில்லு அம்பு தூக்கின்னு போயிடுவோம்ல. அந்த மாதிரி இல்லாம இல்ல இது நிஜமாவே அம்பு எய்யப்பட வேண்டியது இல்ல, வானா ஒதுங்கி போயிடலாம், இல்லைன்னா இது நமக்கு தேவையில்லை, அது பொழைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும் இல்லையா? அந்த மாதிரி பாக்குற போது அந்த கொஞ்சம் மன முதிர்ச்சியும் அந்த எண்ணங்கள் சிந்தனைகள்ல இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியும் இருக்கிற மாதிரி ஆணா பார்க்கணுங்கிறதுனால 25ல இருந்து 30க்கு ஆணுன்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அப்புறம் 30க்கு மேல ஆச்சுன்னா 30க்கு மேல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கோளாறு வரக்கூடும். டயபிட்டிஸ்னு ஒண்ணு, பிபின்னு ஒண்ணு, இல்லைன்னா கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தோடு இருக்கிற போது நீங்க ஒன்றை கிரியேட் பண்ணா அந்த ப்ராப்ளம் டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஜெனட்டிக்கலா இல்ல குரோமோசோம்ல இல்லைன்னா டிஎன்ஏல ஹெரிடிட்டியில மாறிடும். அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணாம உடம்புல எந்த கோளாறும் இருக்கக்கூடாது. ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். நீங்களே பணம் சம்பாதிக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கு பொறுப்பு இருக்கணும். நீங்க காசு பணம் சம்பாதிச்சு இன்னொரு ஆளையும் கூட வச்சிருந்து அவங்களையும் சேர்ந்து நல்லா மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளணும். ஏதோ ஒரு இடத்துல ஆபீஸோ பிசினஸோ போய் அங்க அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு அந்த கஸ்டமருக்கு வேணுங்கிற மாதிரி அந்த உற்பத்தி செய்யற ஆளுக்கு வேணுங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் இணங்கி போற மாதிரி அட்ஜஸ்டபிளான மென்டாலிட்டியும் இருக்கணும். 30க்கு மேல கொஞ்சம் உறுதி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங் ஆயிட்டதுக்கு அப்புறமா வளைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த 20க்குள்ள 30ல சரிதான் போனா போது அவனு விட்டு கொடுக்குற அந்த நெகிழ்கிற, புரிந்து கொள்கிற, பரிந்து வருகிற, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அந்த டெண்டன்சி ஒன்று இருக்கு இல்லையா? அது அந்த 20ல இருந்து 25ல இருக்கும், இல்ல 25ல இருந்து 30ல இருக்கும். 30 தாண்ட சத்தம் போயான்னு தோணும். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நான் தமாஷ்காக பிஹெச்டி படிக்கிறேன் சைக்காலஜி அப்படின்னு போய் கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணேன். அவங்க ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சாங்க, பாஸ் பண்ணிட்டு அதெல்லாம் தனி கதை வச்சுக்கோங்களேன். ஆனா கூட மோட்டிவேஷனுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க தேர் இஸ் எ டெபிசிட்டை இட்டு நிரப்புறதுக்காக வர்ற ஃபோர்ஸ் எனர்ஜிக்கு பேர் மோட்டிவேஷன். நான் சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுயா, ஒரு டெபிசிட்டும் கிடையாது, என் கூட நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஹாப்பியா இருக்கிறேன், இதை விட இன்னும் பெட்டரா இன்னொரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு டெபிசிட்டே கிடையாதுயா, ஐ எம் சர்ப்ளஸ்ல தான் இருக்கிறேன், சர்ப்ளஸ்ல இருந்து அடிஷனல் சர்ப்ளஸுக்கு போறேன்னா அதெல்லாம் கிடையாது, அதுக்கு பேர் மோட்டிவேஷன் இல்லைன்ட்டான். சைக்காலஜிலையும் கிடையாதுன்னு சொல்லிட்டானுங்க, மேனேஜ்மெண்ட்லயும் கிடையாதுன்னு சொல்லிட்டானுங்க. நமக்கு 60 வயசுல சத்தம் போடான்னு கேள்வி கேட்க தோணுது. இதே மாதிரி ரிசர்ச்ல என்ன பண்ண போறேன்னா டெல்மி யுவர் ரிசர்ச் ப்ராப்ளம்னு இருந்த ப்ரொஃபஸர், ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது சார், மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னமா ஹிப்னாட்டிசத்தை எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. யூ மஸ்ட் டெல் மீ வாட் இஸ் ரிசர்ச் ப்ராப்ளம்னு. யோ, நீ 18 வயசுல ரிசர்ச் ப்ராப்ளம் சொல்லி கொடுத்தா 10 மார்க் வாங்குறதுக்காக நான் சர்தானு ஜாலரா தட்டிட்டு போயிருப்பேன், கேள்வி கேட்காம போயிருப்பேன். இன்னைக்கு நான் ரிசர்ச் பண்ற போது நீ சொல்ற வார்த்தைக்கு வார்த்தை நான் திருப்பி கேள்வி கேட்பேன், எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்களோட சண்டை போடுவையா அப்படின்னு சொன்னேன். அதனால இந்த ரிஜிடிட்டி பின்னால செட்டப் ஆயிருது. ரிஜிடிட்டி இல்லாம பிளெக்சிபிளா இருக்கிற நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. உடம்பு நல்லா இருக்கிற போது, காசு பணம் நல்லா இருக்கிற போது, எல்லாமும் பசுமையா இருக்கிற போது பண்றது நல்லது. சும்மா எக்ஸாம்பிளா அடிஷனல் ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பெண் எப்போது ரொம்ப அழகா இருப்பா அப்படின்னு கேட்டா ஸ்வீட் 16 வாங்க, 18 வாங்க, 20 வாங்க. நிஜமாவே ஒரு பெண் முழுமையான அழகு எப்போன்னு கேட்டா அதுக்கு ஒரு டெபினிஷன் ஒன்று வச்சுக்கிறாங்க சைக்காலஜில. அவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணி ஒரு ரெகுலரான ஒரு இன்கமும் இருந்து நல்ல கணவனும் இருந்து 2 குழந்தையும் பிறந்து அவ செட்டில் ஆகியிருக்கிறா பாருங்க, 32 வயசு, அதுதான் பெண் ரொம்ப ரொம்ப அழகா
ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப ரொம்ப பொறுமையா, நிதானமா எல்லாம் நமக்கு இருக்குதுப்பா அப்படின்னு அவன் நினைக்கிற போது அவன் டோட்டலா அவன் மனசு உடம்பு எல்லாமே அழகாக இருக்கும். நீ பாக்குற 16 வயசு அழகு வந்து வாலை பருவம், குமரி பருவம், இளம் பருவம் சொல்றோம்ல, அதெல்லாம் அழகு இல்ல. அது நிறைய கோளாறு பண்ணி அடி வாங்கும். இது 32ல தான் செட்டில் ஆகும். டோட்டலா செட்டில் ஆகிற போது வர்ற அழகு அழகுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குற போது நாம் இந்த 25ல இருந்து 30 திருமணம் பண்ணிக்கிறது நல்லது. திருமணத்தினால என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு சமூக அந்தஸ்து, மக்கள் பார்த்தா மரியாதையா இருக்கிறாங்க. வேற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பச்சை பாஸ் காலேஜ் படிச்சவன், பல இடங்கள் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கும் தெரியும். மத்தியானத்துல நாங்க என்ன பண்ணுவோம், நாங்க சாப்பாடெல்லாம் கட்டின்னு போனா எங்களுக்கு அது அவமானம்ங்கிறதுனால நாங்க பட்னி கிடந்தாலும் கிடப்போம், இல்ல 20 பைசாவுக்கு 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருப்போம். ஆனா நாங்க பொட்டலம் கட்டின்னு போறதெல்லாம் நாங்க பண்றது இல்ல. சரி, அப்ப 20 பைசா வச்சுன்னு எங்க போய் சாப்பிடுறது இட்லி? பக்கத்துல இருக்கிற நிறைய ஹோட்டல் இருக்குது இல்ல, அம்ஜிக்கிற ஏரியால சரி தானே ஹோட்டலுக்கு போவோம். ஹோட்டலுக்கு போனா மத்தியானம் 1 and 2, அந்த 1 and 2ல எப்படியும் கூட்டமா தான் இருக்கும். நமக்கு பொறுமையா நின்று பாக்குற அளவுக்கெல்லாம் நமக்கு வயசு கிடையாது. நமக்கு 16, 18, 20 வயசு ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம், நேரா ஃபேமிலி ரூம்ல போய் உட்காருவோம். ஏன்னா அதுதான் காலியா இருக்கும். மத்தியானத்துல ஃபேமிலி ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்க. அதனால அந்த இடம் காலியா இருக்கும். நாங்க ஒரு 5, 6 பசங்க போய் ஃபேமிலி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஆளுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்றது. என்ன மிஞ்சி போனா தோசை இட்லி இவ்வளவுதான் ஆர்டர் பண்ணும். அவன் என்ன சொல்லுவான், இது ஃபேமிலி ரூம் சார்ன்னு. நாங்க கூட ஃபேமிலி தான். எப்படியா ஃபேமிலின்னு? என் தங்கச்சி இவங்க கல்யாணம் கட்டிக்கிறான், அவன் இவன் கட்டிக்கிறான், அதனால நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ளன்னு மாமா மச்சான் நாங்கெல்லாம் ஒரே ஃபேமிலி. அவன் சொல்லுவான், அது மாதிரி ஒரு லேடி இருந்தா ஃபேமிலி, இல்லைன்னா வெளில போய் கட்டணும். நீங்க எவ்வளவுதான் பெரிய கொம்பனா இருந்தாலும் ஒரு லேடி இல்லைன்னா உங்களுக்கு ஃபேமிலின்னு பேர் கிடையாது. ஃபேமிலி கொடுக்குற மரியாதை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நீ தம்மம் பையன் போய் அப்படி உட்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஃபேமிலி அப்படின்னு சொல்ற போது ஒரு பெண் வர்ற போது தான் அதுக்கு ஒரு மரியாதை வருது. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அந்தஸ்து ஒண்ணு கிடைக்குது. சமுதாயம் உங்களை ஏற்றுக்கொள்கிறது. 2 பேரா போனீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. தனியா நீங்க போய் பாருங்க, இல்ல கணவன் அவங்க மனைவியா சேர்ந்து போய் பாருங்க. இது ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கும். ஒரே திருமணம், ஒரே விழா, ஒரே கோயில் எதனா திருவிழான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு மாறும். அப்ப சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இதுல ஒரு லீகல் கான்ட்ராக்ட் வந்துட்டு ஒரு பைண்டிங். நீ நானும் மட்டும் யோசி புண்ணியம் இல்லை, சும்மா ஒரு கும்பல் கூட்டி 10 பேர் 50 பேர் 100 பேரை வச்சு கல்யாணம் பண்ணி புண்ணியம் இல்லை. ரைட்டிங்ல ஒன்று இருக்கணும், ஒரு டாக்குமெண்டேஷன் வேணும். தட் மஸ்ட் பி ரெகக்னைஸ்ட் பை தி சொசைட்டி, லீகலி இட் மஸ்ட் பி என்ஃபோர்ஸபிள். அப்ப நாளைக்கு போலீஸ்காரனோ இல்ல ஒரு வக்கீலோ ஒரு ஜட்ஜோ இவங்க பார்த்தா ஆமாம்னு ஒத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு லீகல் டாக்குமெண்ட் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் பூரா, இது தமிழ்நாடு இந்தியான்னு சொல்ல, உலகம் பூரா ஒத்துக்கிறாங்க. ஸோ ஒரு லீகலி ஒரு கான்ட்ராக்ட்னா அப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். டில் டெத் டு அஸ் பார்ட் அப்படின்னு கிறிஸ்டியன்ஸ்ல சத்தியம் வைப்பாங்க, ஓத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஓத்து எடுக்கணும். அது என்ன பண்ணணும்னா, நான் இந்த மாதிரி இப்போதைக்கு நான் தாலி கட்டுறேன், இல்ல மோதிரம் மாத்திக்கிறேன், இல்லைன்னா மாலை மாத்திக்கிறேன், இனிமே இவள் என்னுடைய மனைவி, இனிமே இந்த ஆள் என்னோட கணவர், டில் டெத் டு அஸ் பார்ட், நாங்க 2 பேரும் இறந்து போகும் வரையில் ஒன்றாக இருப்போம். அப்ப துக்கத்திலையும் சந்தோஷத்திலையும் ஒன்றாகத்தான் இருப்போம் அப்படின்னு சொல்றோம். ஆனா பல நேரங்கள் நடக்குதா இல்லையா தெரியாது. இவன் தெரிஞ்சு ஆமான்னு சொல்றானா இல்லையான்னு தெரியாது. அதை சொன்னாதான் பொண்ணு கொடுப்பாங்கன்றதுக்காக கட்டுறானாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா சரின்னு சொல்லிடுறோம். ஐயோ இன்னவனா சொல்லு, சொல்றத அப்படியே திரும்பி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். இந்த சம்ஸ்கிருதத்துல சொல்ற மந்திரத்தையே மாறி உங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல வீட்டு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்து இதுக்கு ஒரு 50 லட்சம் 1 கோடி கொடுத்து வீடு வாங்கிக்கான நாட்டுல ஒரு பயம் வாங்க மாட்டான். அவனுக்கு இங்கிலீஷ்ல தெரியணும், அவனுக்கு தமிழ்ல தெரியணும். என்ன எழுதிக்கிறோம், என்ன விற்கிறோம், என்ன வாங்குறோம், என்ன துட்டு விடுறோம் அவனுக்கு தெரியணும். ஆனா கல்யாணம் மட்டும் அவன் சமத்துல சொன்னீங்கன்னா சரின்னு கேட்டுவான். நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் ஆமா அவனுக்கு எப்படியாவது அந்த பொண்ணு கிடைச்சா போதும், எப்படின்னா கல்யாணம் கட்டினா போதும் அப்படிங்கிறதுனால அவன் சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஆச்சா, அதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு பொம்மை விளையாடுறதுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஆண் பொம்மையோ பெண் பொம்மையோ பொம்மை கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் அது தனியா சுத்தி இருந்தது, இது தனியா சுத்தி இருந்ததுன்னு வச்சுங்களேன். இப்ப என்ன ஆகும்னா அது குரூப் போட்டு வந்துடும். அந்த பாய்ஸ் குரூப் போட்டு இந்த பாயோ, இந்த கேர்ள்ஸ் குரூப் போட்டு இந்த கேர்ள்ஸா வந்துட்டு என்னன்னா நான் இவங்களோட இருக்க போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபீசஸ்லயும் பல நேரங்களில் கிண்டல் பண்றது. புதுசா கல்யாணம் ஆயிருக்கும், 1 மாசம் 3 மாசம் ஆயிருக்கும், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கும். இவன் 4 மணிக்கு ஃபைல மூடி வச்சிருவான். அதுக்கப்புறமா இங்கேயும் அங்கேயும் அதிலே இருப்பான். அவரை கூட இருக்கிறவன் கேட்பான், என்னடா சுத்தி நேக்கிறேன், வீட்டுக்கு போனோம் சார். என்னத்துக்குடா போனோம், நான் வீட்டுக்கு போனோம் அப்படிமா. அப்பதான் கூட இருக்கிற சொல்ல, சார் கல்யாணம் கட்டிக்கிறான் சார், தொலைட்டு விடுங்க, நான் போய் தொலைடா அப்படின்னு மேனேஜர் சொல்லுவாரு. சரின்னு வீட்டுக்கு விடுவான். அந்த 4 மணி ஆனாலே நான் என்னுடைய துணையை தேடணும், நான் போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த பெண்ணோ ஆணோ விருப்பப்படுவாங்க. அது மற்றவங்களுக்கும் புரியும். எல்லாம் நாங்க பார்க்கறதா, இல்லை 6 மாசம் கழிச்சு இனிமேல் நான் வீட்டு பக்கமே போக மாட்டேன், ஓவர் டைம் இருந்தா கூட சார், நான் ராத்திரி 10 வரைக்கும் இங்கே வேலை செய்யணும்
அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இன்னைய தேதிக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஆசை, ஒரு ஆவல், ஒரு காதல், ஒரு அன்பு, பாசம் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப அந்த மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி பில்டிங்னு குழந்தை பெறுவது. அப்போ குழந்தை செக்ஸ், அதுக்கப்புறமா பிரெக்னன்சி, அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட், அவளுக்கு வேணுங்கிற ஊட்டச்சத்து ஹார்லிக்ஸை வாங்கி அங்கே கூட கை காலை அமுக்கி விட எல்லாம் பண்ணுனா மாற்றி மாற்றி ஒன்று ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது என்னுடைய மனைவி, என்னுடைய என்னுடைய துணைவி, அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது. மற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டு பிரெக்னன்சிக்காக டெலிவரிக்கு செலவாகும் ₹1,00,000 வேணும் அப்படின்னு சேர்த்து வைக்கிறதும் உண்டு. அந்த மாதிரி இந்த பார்வையின் கோணம் மாறும். நீங்க திருமணமே பண்ணாம இருந்தா இந்த செலவெல்லாம் வராது. நீங்க அந்த காசை வேற எங்கேயாவது செலவு பண்ண போறீங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா போக்கஸ் மாறுது. அப்ப கணவனோ மனைவியோ இனிமே இது வீட்டுக்கான தேவை அப்படின்ட்டு, அப்புறம் வீட்டுல சும்மா இருந்தா நம்ம ஒரு சேர் இருந்தா இருந்தது போது இல்ல தரையில உட்காந்து போறேன் அப்படின்னு சொன்னாலும், இப்போ மனைவி கணவன் இருக்கிறாங்க, வீட்டுக்கு 4 பேர் வருவாங்க, வெத்தலை பாக்கு கொடுக்கணும், வெள்ளிக்கிழமை வருவாங்க, ஏதோ ஒரு டயலாக் பேசி ஒரு சோஃபா வாங்கி போடு, ஒரு தெரச்சிலையை போடு, இந்த கட்டில கொஞ்சம் நல்லா மாத்தி வை, மெத்தையை போடு அப்படின்ட்டு ஒரு வீட்டை அலங்கரிக்கிறோம். அப்ப உங்களுடைய பார்வையின் கோணம் மாறுகிறது. இது வரைக்கும் நீங்க பண்ண செலவுகள் வேற, இப்போ அதெல்லாம் அத்தியாவசிய செலவு நீங்க நினைக்கவே இல்லை. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து முக்கியமான செலவா மாறி விடுகிறது. இந்த பார்வையின் கோணம் மாறத்தான் வேணும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் புள்ள ரொம்ப மாறிடுச்சு எல்லா அம்மாவும் சொல்றது. மாறுறதுக்கு தானம்மா நீ கல்யாணத்தையே பண்ண, மாறக்கூடாதுன்னு நீயே வச்சுக்க வேண்டியதானே. உன்னை யார் தொப்புள் கொடியை கட் பண்ண சொன்னா? கட் பண்ணாம கூடவே வச்சுக்க வேண்டியதானே. அப்படியே தொப்புள் கொடி கட் பண்ணல விடு, அவன் இன்னொரு தொப்புள் கொடி கிரியேட் பண்ணிட்டு போறான். விட மாட்டாங்க. இந்தியாவில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த எந்த அம்மாவும் எந்த ஆம்பளை பிள்ளையும் ஓய்வு கையில கொடுக்கறது கிடையாது. நாங்க கல்யாணம் பண்ணுவோம், நாங்களே வச்சுக்குவோம், நாங்க கொடுத்தா நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு டயலாக் ஒன்று வச்சிருக்கிறோம். அதனால இந்த மாமியார் மருமகள் சண்டைங்கிறது இந்தியாவில் மட்டும்தான் உண்டு, வேற எந்த நாட்டிலையும் கிடையாது. அவங்க கல்யாணம் ஆச்சுன்னா போச்சுன்னு, அது ஒரு சிறகு முளைச்சுதா பறவை பறந்து போச்சா ரைட்டு. இப்போ மற்ற ட்ரைனிங் ப்ரோக்ராமே சொல்லியிருப்பேன். ஆண் சிங்கம் இந்த குட்டி சிங்கத்தை அந்த குழந்தை சிங்கத்துக்கு 6 மாசமா 1 வயசா ஆன உடனே வேட்டைக்கு கூட்டின்னு போவோம். அப்புறம் காமிக்கும், அதோ பார்த்தியா அங்க இருக்குது மான் அப்படின்னோம். அதுக்கப்புறம் இது போய் வேட்டையாடின்னு வரோம். அதுக்கப்புறம் நீ பக்கத்துல வா நான் வேட்டையாடுறேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீ அந்த பக்கமா நில்ல நான் இப்படி வேட்டையாடின்னு வரேன்னு சொல்லலாம். அப்புறம் நீயும் இப்படி துரத்தின்னு வா நானும் துரத்தின்னு வரேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நீ போய் அடி நான் இந்த பக்கம் மடக்கிறேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நீ அடி நான் வேலை பார்க்க வேடி பார்க்கறேன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுவா ஒரு நாள் அடிச்சதுக்கு அப்புறம் மானை, உனக்கு தான் மான் அடி தெரிஞ்சல, கெட் அவுட் ஆஃப் த பிளேஸ்ன்னு துரத்தி விட்டோம். முதல் தடவையா இந்த ஆண் சிங்கம் தானாக வேட்டையாடுறதுக்கு அப்புறமா அப்பா சிங்கம் பக்கத்துல வச்சுக்காரு. இனிமே நீ ஒரு 10 கிலோமீட்டர் நீ ரவுண்டு கண்டுபிடிச்சிக்கோ, அது உன் காடு, உன் ஏரியா, அதுக்குள்ள புலி வந்தாலும் நீ தான் சண்டை போடணும், மான் வந்தாலும் நீ அடிச்சு சாப்பிட்டுக்க, உன் வேலை அப்படின்னு எல்லா மிருகமும் எல்லா பறவைகளும் வெளியில் அனுப்பிடும். இந்த ஈகிளை பத்தியும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உச்சாணி கிளையில ஈகிள் கூடு கட்டும், அப்புறம் குழந்தை பெற்றுக்கும். 15வது நாள்ல இருந்து 25வது நாள் அந்த குழந்தை பறக்கணும்னு அர்த்தம். அப்போ அது அம்மா சொல்லும், 20 நாள் ஆச்சு பறக்குறியா அப்படின்னு கேட்டா, இது வந்து அப்படி எட்டி பார்த்துட்டு ரொம்ப பள்ளமாகுது, வானா நான் நாளைக்கு என்ன, சரின்னுட்டு இது போய் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்துரும். 21, 22, 23, 24 ஒவ்வொரு நாளும் பறக்குறியான்னு கேட்டா வானா பயமாகுது பயமாகுதுன்னு சொன்னது குழந்தை. 25வது நாள் எட்டி பாரு, அதை எட்டி பார்க்கும், அம்மா தள்ளி விட்டுரும். 25th டே அம்மா தள்ளி விட்டுரும். நீ ஒன்று பறக்க தெரிஞ்சா பற, நீ பார்த்துக்க, இல்லைன்னா கீழே விழுந்து சாவு. நீ இனிமே காக்கா மாதிரி உன்னை வளர்க்குறதா என் வேலை கிடையாது. நீ பருந்துன்னு உனக்கு தெரியணும், கழுகுன்னு உனக்கு தெரியணும், மரியாதையா கடுகு மாதிரி உன் பிஹேவியர் இருக்கணும், உன் வாழ்க்கை முறை இருக்கணும். நீ காக்கா மாதிரியே இருப்பேன்னு நினைச்சா உன்னை வளர்க்குறது என் வேலை கிடையாதுன்னு சொல்லி அம்மா தள்ளி விட்டுரும். பொறுப்பான தாயாக ஒரு ஈகிள் தன்னுடைய குழந்தையை அந்த டேட் வர்ற போது தள்ளி விட்டுரும். ஆனா நம்ம இந்தியாவில் பண்றது கிடையாது. நாம முந்தானையில முடிச்ச கையில வச்சுக்கிறோம். அதனால பிரச்சனைகள் வருது. ஃபேமிலி பில்டிங், அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. எந்த இடத்துக்கு போனீங்கன்னாலும் நீங்க எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. நான் எங்க அப்பத்தாவை பத்தி சொல்லியிருப்பேன். எங்க அப்பாவை பெற்ற அம்மா, பாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்பத்தான்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல. திருமணம் ஆன போது எங்க அப்பத்தாவுக்கு 13 வயசு, எங்க ஐயாவுக்கு 15 வயசு. அப்புறம் 14 வருஷம் கழிச்சு 29, எங்க ஐயாவுக்கு 29 வருஷம் ஆகிற போது 14 இயர்ஸ் கழிச்சு எங்க பாட்டி பிரெக்னென்ட் ஆகி எங்க அப்பாவை பெற்றார்கள். அந்த 14 இயர்ஸும் அவங்கள இந்த சொசைட்டி எங்க ஊர்ல நய பைசாக்கு எங்க அப்பத்தாவும் மதிக்கலை. எங்கேயுமே சேர்க்க மாட்டாங்க. மலடின்னு சொல்லிடுவாங்க, தூக்கிரிம்பாங்க, நீயே முன்னால வந்து நிக்கிறம்பாங்க. புள்ள பெற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் வருவாங்க, நீ அப்புறமா வான்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்லுவாங்களேன்னு பயந்து பயந்து எங்க அப்பத்தா தனியா நிற்பாங்க.
அப்புறமா புள்ள பெற்றதுக்கு அப்புறமா எங்க பாட்டி வந்து அந்த பேட்டையிலேயே ரொம்ப பெரிய சரோஜாக்கா மாறி மாறி, டாய் நானும் புள்ள பெற்றுட்டேன், மரியாதையா எங்கிட்ட கொண்டு வந்து இடத்துல பார்க்க கூடாது, இங்க வந்து நில்லு அப்படின்னு ரூல் பேசினாங்க. சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, பிள்ளை பெற்று விட்டீர்களானா உங்களுக்கு வாங்க ஒரு மரியாதை வந்துடுது, உங்களை அதுக்கப்புறம் வேற மாதிரி அந்த சமுதாயம் பார்க்குது. பிள்ளை பெறலைன்னா அந்த சமுதாயம் உங்களை வேற மாதிரி பார்க்குது. இவங்க மேல தவறு கிடையாது. ஆனா சமுதாயம் இப்படி இருக்குதுன்னு நான் சொல்ல வர்றேன். நான் ஒரு கண்ணாடி தான் காட்டுறேன். அதுக்கு பேரு சீலிங், இதுக்கு பேரு ஃப்ளோரு. என் கூட சண்டை எல்லாம் போடக்கூடாது. சமுதாயம் அந்த மாதிரி இருக்குது. நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லலை, சமுதாயம் இப்படி பார்க்கிறது என்று சொல்ல வருகிறேன். சரியா? அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ரிலிஜியஸ் சிக்னிபிகன்ஸ், அதுக்கப்புறமா இக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அவங்க மனைவியோட சம்பளம் கணவனோட சம்பளம் ரெண்டும் சேர்ற போது சத்தான் வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், சத்தான் ஒரு டூர் போயிட்டு வரலாம், இந்த சோஃபா வாங்கி பார்க்கலாம், இது நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டு வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிற போது அது தனி ஒரு ஆளாக ஆணாக இருந்தா பெண்ணாக இருந்தா பண்ணவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் இருந்தாலும் ஒரு ஆள் சம்பாதிக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் அந்த எக்கனாமிக் வெல்பீயிங் அப்படின்னு வர்ற போது, ஃபினான்ஷியல் வெல்பீயிங் வர்றப்போ சத்தான் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த ஃப்ரீடம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. சோசியல் பெனிஃபிட்ஸ் சொல்ற போது சமுதாயம் இந்த ரேஷன் அட்டையில நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. நீங்க 4 பேர் குழந்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா பிளேன்ல போனீங்கன்னா கூட எந்த நாடாக இருந்தாலும் கை குழந்தையோட ஒரு அம்மா நிக்கிறான்னா பிளேன் உள்ள விடுறோம் அப்படின்னு சொல்ற இடத்துல முதல்ல குழந்தையோட இருக்கிறவங்க எல்லாம் வா அப்படின்வான், சின்ன குழந்தைங்கிறவங்க எல்லாம் வா, அதுக்கப்புறம் வீல் சேர்ல இருக்கிறவங்க எல்லாம் வா, அப்புறம் பெரியவங்க எல்லாம் வா, அப்புறம் கடைசியில தான் மற்றவங்க எல்லாம் வா. அதனால சமுதாயத்திலையும் அது எந்த நாடு எல்லாரும் ஒரே காசு தானங்க கொடுத்தோம், எல்லாம் ஒரே செகண்ட் கிளாஸ் இல்லை ஒரே எக்கனாமிக் கிளாஸ் ஒரே பிசினஸ் கிளாஸ் தானே போறோம். இல்ல, கையில குழந்தை வச்சுக்கிறவங்க முதல்ல போவா, வீல் சேர்ல இருக்கிறவங்க போவாங்க, வயசானவங்க போவாங்க அப்படின்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறோம். அப்போ குழந்தை வச்சிருந்தா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மரியாதை ஒன்று கிடைக்கிறது. வயிற்று பிள்ளைக்காரி முதல்ல போட்டோம் அப்படின்னு முதல்ல விட்டுருவாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு தாயின்னு சொல்ற போது அவளுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது. கையில குழந்தை இருந்ததுனால அவளுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல ரொம்ப அடங்காம பிள்ளைகள் ஆட்டம் போடுற போது சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு கால் கட்டு போட்டா சரியா போயிடணுவாங்க. பல நேரங்களில் சரியாகவும் இருக்குது, முழுக்க முழுக்க சரின்னு சொல்ல மாட்டேன், பல நேரங்களில் சரியாக இருக்குது. ஒரு கால் கட்டு போட்டோம்னா கொஞ்சம் பொறுப்பு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் சரி முன்ன மாதிரி ஆட வேண்டாம். சிகரெட் நிறுத்துறா அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பா, அப்பா சொல்லியிருப்பா, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆரம்பிச்சு விட்டானுங்க, அது வேற குரூப்பு. ஆனாலும் கூட இவன் எவனுக்கும் அடங்காம அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆளு அந்த காதலியோ அந்த மனைவியோ சிகரெட்டை தொடாத, தொட்டா எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டான்னா டமால் அப்படி தூக்கி போட்டு போயிட்டா இருப்பான். அது வரைக்கும் கண்ட்ரோல் இல்லாத ஆளுக்கு கண்ட்ரோல் எப்படி வந்தது, மன வலிமை மன உறுதி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வருது. இது வரைக்கும் ஏதோ சம்பாதிச்சு ஏதோ ஒரு வேலை பார்த்து சும்மா இங்க இருப்பேன் டமால்னு கால் கட்டாசி கொடுத்துட்டு முறைச்சிட்டு வந்துனே இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆளு திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இல்லைங்க நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, நீ நாள் திட்டினா சரி, சாரி சார் மன்னிச்சுக்க சார், ஐ அப்பாலஜைஸ் சார், இனிமே செய்ய மாட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வேலையை பண்ண முடியுது. அப்போ உங்களுடைய செயல்களோ உணர்வுகளோ எண்ணங்களோ எல்லாமும் தன்னால உங்களை அறியாமலே சில மாறுதல்களை உருவாக்குகின்றன. அது நல்லது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆங்கிள் சொல்ல போனா இந்த திருமணம் வந்து ரொம்ப கஷ்டமான செய்தி. இந்த பிளேன் ஓட்டுறது அதோட கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸி. பிளேன் ஓட்டுறதுல 3 தாங்க பாயிண்ட். ஏன்னா 10,000 அடி உயரத்துல போகணும்னு ஒரு ரூல் வச்சுக்கிறான். அவன் 8,000 அடி 10,000 அடின்னு சொன்னா நீங்க அது 10,000 அடி மெயின்டைன் பண்ணணும். அந்த பைலட்டு விட்டா கீழே போயிடும், இல்லைன்னா மேலே போயிடும், போகக்கூடாது. அந்த 8,000 8,500 அந்த ரேஞ்சிலேயே அதை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்லுவான். ரைட்டு. அதுக்கப்புறம் ஒரு 400 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓட்டு சாரணும். இந்த 400 கீழே இறங்கக்கூடாது, இறங்கினா இப்போ பிளேன் கீழே இறங்கிடும். 600க்கு மேலே போச்சுன்னா வேஸ்ட் ஃபியூல், அவ்வளோ சீக்கிரம் போகக்கூடாது. அவன் ரேஞ்ச் ஒன்று வச்சுக்கிறான், 400 to 500 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் ஓட்டு. உள்நாட்டில் வெளிநாட்டில் போனோம்னா 500லேருந்து 800 வரைக்கும் போ அப்படிங்கிற மாதிரி ரேஞ்ச் வச்சுக்கிறான். சரி தான் 800 கிலோமீட்டர் ஸ்பீடு 500 கிலோமீட்டர் ஸ்பீடு அது மெயின்டைன் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் 90 டிகிரியில் பிளேன் இருக்கணுங்க. இது கொஞ்சம் அப்படி மேலே இருந்துன்னா போயினே இருக்கும், இல்லைன்னா கீழே இருந்தால் போயினே இருக்கும். சைட்ல இருந்தால் இப்படி போயிடும். அதுக்கு ஃபிளாட்டா ஹரிசாண்டலா இருக்கணும். 3 பாயிண்ட் தான். பிளேன் ஹரிசாண்டலா இருக்கணும் சார், 10,000 அடி உயரத்துல இருக்கணும் சார், 500 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகணும். 3 பாயிண்ட் தெளிவா அது மட்டும் பாத்தீங்கன்னா பிளேன் ஓட்டிடலாம். ஆனா அது உள்ள கஷ்டங்கிறது தனியா இருக்குங்களே. 3 பாயிண்ட் மெயினா இருந்ததுன்னா நீங்க பிளேனும் ஓட்ட முடியும். அது வந்து பைலட்டு. ஆனா இந்த குடும்பம்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, எப்படி ஓட்டுறதுன்னு ஒவ்வொருத்தனுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீ எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, இந்த குடும்பத்தை இப்படிதாங்க ஓட்டணும். 4 பாயிண்ட் சொல்லு சார், நான் வச்சு சமாளிச்சிடறேன் சார். இந்த எக்ஸாம் உள்ள நுழையிற போது சொல்லுவானே, டே அந்த கேள்விக்கு மட்டும் ஒரு 2 பாயிண்ட் சொல்லு மச்சான், நான் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு மணத்துக்கு எழுதிருக்கேன் அப்படின்னு. நீங்க திருமணத்தை ஒரு மண்ணாங்கடியும் பண்ண முடியாது. நேத்து ஒர்க் அவுட் ஆனது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகாது, போன வருஷம் ஒர்க் அவுட் ஆனது இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகாது. என்ன வேணாம்னது வேணும்னுவாங்க, வேணுங்கிறது வேணான்னுவாங்க.
நாட்டில் ஒரு பயலுக்கு ஆன்சர் தெரியாது. எல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஓட்டினுக்கிறோம். சரியா? ஏன் கல்யாணம் கட்டிக்கணும்? கம்பானியன்ஷிப்பு, ரைட்டு. லவ்னு ஒன்று. அப்புறம் தொடர்ந்தாற் போல ஒரு கமிட்மெண்ட் வரும், உறுதி. நான் உங்கூட தம்பா இருப்பேன், போக மாட்டேன், உங்கூட தம்பா இருப்பேன், போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் குடும்பம், குழந்தைகள், லீகல் ஃபைனான்சியல் பெனிஃபிட்ஸு, அப்புறம் சோஷியல் கல்ச்சுரல் அக்செப்டன்ஸு, அப்புறம் ரிலிஜியஸ் பிலீஃப்ஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ரிலிஜன் உள்ள வந்துடும். அது அந்த மந்திரம் சொல்றதோ, அது தெரிஞ்சோ தெரியாதோ ஏதோ ஒன்று சொல்லி, அது இங்கிலீஷில் சொன்னாலும் சரி, அது சம்ஸ்கிருத்தில் சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு லாங்குவேஜ் லெட்டினில் சொன்னாலும் சரி, சொல்லி என்ன மந்திரம்னு ஒன்று வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் இமோஷனல் செக்யூரிட்டி. அப்போ ஒரு பேலன்ஸ் வந்துடுது. முன்ன மாதிரி இப்பெல்லாம் கத்துறது இல்லை. சார் சார் கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த அம்மா கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால முன்ன மாதிரி கோவப்பட மாட்டாங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொறுமை வரும். அதுக்கப்புறம் சோஷியல் சப்போர்ட் மக்கள்கிட்ட இருக்குது, லீகல் ப்ரொடெக்ஷன் இருக்குது. அந்த மாதிரி இவ்வளவு காசு பணம் கொடுக்கணும், பார்த்துக்கணும், பிள்ளைய நீங்க தான் பார்த்துக்கணும், பிள்ளைய படிக்க வைக்காம இருக்க முடியாது, பிள்ளை காசு கொடுக்காம இருக்க முடியாது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. உங்க பர்சனல் சாய்ஸ் சிலது இருக்குது. அதுக்கப்புறம் கம்பானியன்ஷிப்னு ஒன்று கிடைக்குது, செக்ஸ்ன்னு ஒன்று கிடைக்குது, சோஷியல் ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அதுக்கப்புறம் கோஹாபிட்டேஷன், கூட சேர்ந்து வாழ முடியுது, ஃபேமிலின்னு ஒன்று ரைஸ் பண்ண முடியுது, எஸ்டேட்னு ஒன்று உருவாக்க முடியுது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சிலது கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்குது. மைனஸ் பாயிண்ட் என்ன? இத்தனை நாளைக்கு நான் என் சௌரியத்துக்கு இருந்தேன், இனிமே அந்த மாதிரி இருக்க முடியாது, என் இண்டிபெண்டன்ஸ் போச்சு. அப்புறம் நான் சம்பாதிக்கிற பணத்தை நானே பட்டாபட் பண்ணியிருந்தேன், இப்போ அவளை கேட்டு பண்ண வேண்டியது இல்லை, அவரை கேட்டு பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னா ஃபைனான்சியல் ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ல நான் என்ன சொன்னாலும் அவருக்கு புரியல, அந்த அவளுக்கு புரியல அப்படின்னா அது ஒரு ஏரியா வரும். அப்புறம் ரோல் எக்ஸ்பெக்டேஷன், ஒரு கணவர் இப்படி இருக்கணும், ஒரு மனைவி இப்படி இருக்கணும்னு நாமளா ஒரு இலக்கணம் நம்ம சௌரியத்துக்கு வச்சுக்கிறோம். இலக்கணம்னு ஒன்றும் கிடையாது, ஒரு கிராமரும் கிடையாது. ஆனா பெண் இப்படிதான் இருக்கணும்னு நான் ஒரு இலக்கணம் வச்சுக்கிறேன், அவங்க ஒரு இலக்கணம் வச்சுக்கிறாங்க. ஆண் பின்னால டீல்ஸ் கொடுத்தா கொடுக்குறேன். ஆண் பெரும்பாலும் டயலாக் மட்டும் நல்லா பேசுவான். ஆண் பெண்ணு ஈக்குவலு, நான் எப்பவுமே ஒரே மாதிரி தாங்க ட்ரீட் பண்றது, எல்லா டயலாகும் நல்லா பேசுவான். கடைசியில லேட்டா வந்தா ஏன் லேட்டா வந்தான்னு கேட்பான். இவன் லேட்டா வருவான், அதில் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஆனா இவன் பொண்ணு லேட்டா வந்தா ஏன் வந்தான்னு கேட்பான். எங்கேயோ சப்கான்சியஸா ஆழ்மனம் அடிமனம் உள்மனம்னு சொல்றதுன்னா, என் அம்மா மாதிரியே என் ஒய்ஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அட் த சேம் டைம் என் ஒய்ஃப் கொஞ்சம் மாடர்னாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கான்ஃபிளிக்டை இவனே இவன் தலையில உருவாக்கி வச்சுக்கிறது. வெளியில ஒரு கான்ஃபிளிக்டும் கிடையாது, லேடி லேடி பாட்டு தனியா இருக்கிறா, அவன் ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கிறா. இவன் ஒரு ஆங்கிள் அம்மாவை பிடிச்சி ஏத்தி வச்சு, இன்னொரு ஆங்கிள் காலேஜில் படிச்ச கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து, அதுக்கப்புறம் இப்ப ஒய்ஃபை பார்த்து ஒரு மிக்சர் ஒன்று அடிக்கணும்னு நினைக்கிறான். இவனுக்கு கிடைக்க வேண்டாம், இவன் எதிர்பார்க்குற மிக்சர் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, கடைசி வரைக்கும் கிடையாதுன்னு வச்சுக்கலேன். ஆனா கூட இவன் லூஸ் மாதிரி இவன் எதிர்பார்த்துன்னு உட்காந்துருப்பான். ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த ரோல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கணவன் இப்படி இருக்கணும், மனைவி இப்படி இருக்கணும்னு நம்ம வச்சிருக்கிறோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தவறு, நாம எதிர்பார்க்கறது தவறு. இல்லைன்னா ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசி முடிவு பண்ணணும், அது பண்றதும் கிடையாது. அப்புறம் நிறைய இடத்துல கான்ஃபிளிக்ட் வரும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல கான்ஃபிளிக்ட் வரும். அப்புறம் பேரண்டிங்னு, குழந்தை பெற்றுக்கலாமா வேணாமா, எந்த குழந்தை பெற்றுக்கலாம் பெற்றுக்க வேண்டாம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அது நம்ம ஊரில் கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுங்களேன். பட் நான் என் பீரியட்ல எனக்கு ஆண் குழந்தை தான் தெரியும், என் குழந்தை பீரியட்ல எனக்கு பெண் குழந்தை தான் தெரியும், அதெல்லாம் அந்த காலத்தில் எனக்கு சொல்லிட்டாங்க. இப்போ சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ அந்த மாதிரி ஏரியா. அப்புறம் குழந்தையை எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதோ, எப்படி படிக்க வைக்கலாம்ங்கிறதோ, அதுக்கு என்ன புத்தகங்கள் கொடுக்கலாம்ங்கிறதோ, இல்லை ஹோம்ஒர்க் பண்ணலாம்ங்கிறதோ, விளையாட விடலாம்ங்கிறதோ, பழகுமுறையோ, எல்லா இடத்துலையும் ஆணுக்கு ஒரு பார்வை இருக்கும், பெண்ணுக்கு ஒரு பார்வை இருக்கும். அதுல சில பிரச்சனைகள் வரக்கூடும். இன்டிமசின்னு சொல்ற போது அந்த இன்டிமசி செக்ஸ் ரிலேட்டட் ஏரியா, அந்த ரொமான்ஸ்ன்னு சொல்றது, இல்லை டச்ன்னு சொல்றது, அந்த நெருங்கி பழகுறதுன்னு சொல்றது, அந்த குடும்பத்துக்குள்ளேயே வளைய வளைய வர்றது, அது எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது, மாமியார் இருந்தா எப்படி இருக்கலாம், மாமனார் இருந்தா எப்படி இருக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தா எப்படி இருக்கலாம், இல்ல நீ நானும் மட்டும் இருந்தா எப்படி இருக்கலாம், இல்ல குழந்தைகள் இருந்தா எப்படி இருக்கலாம், அப்படிங்கறதுலாம் சில வரமுறைகள் வருது, அதுல பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறமா இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னுட்டு, என்னுடைய சிந்தனை போக்கு வேற, உங்களுடைய சிந்தனை போக்கு வேற, அதனால பிரச்சனைகள் வரக்கூடும். அது பின்னால இன்னும் டீல்ஸ் தர்றேன். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஆட்டானமி, நான் இப்போ எந்த முடிவும் நானாவே எடுக்க முடியாது, அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, எந்த முடிவா இருந்தாலும் கூட அவங்களை கேட்டுட்டு தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய ஸ்ட்ரெஸ்ன்னு ஒன்று இருக்குது. இவங்க இப்படிதான் இருக்கணும்னு மற்றவங்க எதிர்பார்க்குறாங்க. அது நெய்பர் கூட இருக்கலாம், கம்யூனிட்டியாக இருக்கலாம், அது சொந்தக்காரங்களா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் மற்றவங்க எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்குது. அதனால மேரேஜுங்கிறது பூனான்னு கேட்டீங்கன்னா, கிஃப்டான்னு கேட்டா ஆமாம், பேனா சாபமான்னு கேட்டா ஆமாம். கல்யாணம் வரமாகவும் இருக்கலாம், சாபமாகவும் இருக்கலாம். அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்ற போது பல நேரங்களில் இந்தியாவில் இல்லை தமிழ்நாட்டில் நம்ம பெற்றோர்கள் பொறுப்பேற்றுக்கிறாங்க.
பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என் பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் அவங்களுக்கு வேணுங்கிற சரியான கம்பெனினை தேடக்கூடிய அளவுக்கு மெச்சூரிட்டியோ அறிவோ ஞானமோ விவேகமோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது தவறாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அப்ப எல்லா முடிவும் அவங்களே எடுக்கிற போது இந்த பையனோ பொண்ணோ நீ யாருக்கு கழுத்து நீட்ட சொல்றியோ நீட்டுறேன், யாருக்கு தாலி கட்ட சொல்றியோ கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நாளைக்கு இவங்களுக்கு ஒரு ஹோல்டு, நீ தானே பண்ண, நீ தானே சொன்ன, அதனால தானே கட்டினேன்னு அவங்களை திருப்பி திட்டுறதுக்கு ஒரு ஆளுகிறாங்க, மாட்டுறதுக்கு ஒரு ஆளுகிறாங்க. அதனால சரின்னு சொல்றவங்க உண்டு. அம்மா அப்பாவை எதிர்த்து பேச துணிச்சல் இல்லை அப்படிங்கிறதுனாலே அவங்க எஸ்ன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அம்மா அப்பா மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறாங்க. நான் சும்மா கிண்டலா கேட்கறது, நீ என்ஜினியர் ஆகிட்ட வீடு கட்டுற, நீ டாக்டர் ஆகிட்ட சர்ஜரி பண்ற, நீ அட்வொகேட் ஆகிட்ட கோர்ட்ல போய் ஆர்கியூ பண்ணி கேஸ் வின் பண்ற, உனக்கு ஒரு ஆண் துணையோ இல்ல பெண் துணையோ தேட தெரியாதா அப்படின்னு நான் கேட்கறது. ஆனா பல நேரங்களில் இந்தியன் கஸ்டம்ல இப்படிதாங்க இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப கலந்து ஆலோசிச்சு முடிவு எடுக்கிற போது சரிதான், பொறுப்பு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருது இல்ல. என் அம்மா அப்பா புள்ள, அம்மா அப்பா பொண்ணு 3 பேர் சேர்ந்து எடுத்தாங்கன்னா என் ரெஸ்பான்சிபிலிட்டி 33%ஓட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் லாங் டேர்ம் கமிட்மெண்ட் ஒன்று இருக்குது. இது சமுதாயம் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு காலத்தில் லவ் மேரேஜ் பண்ணா உன்னை கைய காலை வெட்டிடுவோம் அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் போக இப்போ எல்லா வீட்லயுமே கல்யாணத்துக்கு பொண்ணோ பிள்ளையோ அந்த ஏஜ் குரூப்புக்கு வந்துட்டாங்கன்னா அதை அப்பா அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டுறாங்க, ஏப்பா நீ யார் கூடயா லவ் பண்றியா, யாரையாவது பார்த்து வச்சுக்கிறியா சொல்லிடு, நாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்து வம்பல எல்லாம் மாட்ட வேணாம் அப்படின்னு இப்ப இன்னைய தேதிக்கு எல்லா அப்பா அம்மாவும் கேட்கத்தான் செய்யறாங்க. கூடவே ஆணவ கொலைகள் ஒன்று நடந்து கொண்டுதான் இருக்கிறது, அது சைட் பை சைடு. அப்புறம் எதுல டைவர்ஸ் அதிகமா இருக்குது தெரியாது. 2 பேரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது அம்மா அப்பா பார்த்து வச்சாலும் சரி நீங்களா பார்த்து வச்சுக்கிட்டாலும் சரி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அரேஞ்ச் மேரேஜில் மைனஸ் வந்து இண்டிவிஜுவல் சாய்ஸ் லிமிட் ஆகுது, மற்றவங்க சொல்றதுக்கு நீங்க ஒத்துக்கிற மாதிரி ஆயிருது, உங்களுடைய ஆசைகள் என்னன்னு மற்றவங்களுக்கு தெரியாம போயிருது. அப்புறம் ஏதோ கிடைச்சதை வச்சு குட்டையோ நட்டையோ அட்ஜஸ்ட் பண்றேன்னு ஆணோ பெண்ணோ சொல்ற மாதிரி இருக்குது. அப்புறம் மற்றவங்களுக்காக நம்ம உயிர் வாழ சேர்ந்து வாழ வேண்டியிருக்கிறதே தவிர நாங்க ஆசையோட விருப்பத்தோட இருக்கிற மாதிரி இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கப்புறம் முதல் வருஷம் மேரேஜுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான செய்தி. ஏன்னா இது வந்து எக்ஸாம் மாதிரி. ஏதோ ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு காலேஜுக்கு போனீங்க, இல்ல ஊர்ல அம்மா கிட்ட இருந்து 3 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனீங்கன்னா அந்த பள்ளிக்கூடங்கிறது ஒரு புது இடம், நீங்க அது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அந்த பிளே ஸ்கூல்ல ஒரு டீச்சர் சொன்னாங்க, குழந்தை வந்துச்சுன்னா அது ஒரு வாரத்துக்கு குழந்தை அழணும், அம்மா விட்டுட்டு போனா அந்த குழந்தை அழுதுன்னு தான் இருக்கணும் காலையில, அது அழுது 1 மணி நேரம் கழிச்சு சரியாகணும், அடுத்த நாள் அழணும், ஒரு வாரம் கழிச்சு சரி அம்மா இப்படி விட்டுருவா, இனிமே இதுதான் நிதர்சனம் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு இந்த குழந்தை கொண்டு பிடிக்கிற வரைக்கும் அது அழத்தான் வேணும். அது அழுதுன்னா தான் நல்ல குழந்தை. அம்மா கொண்டாந்து விட்டா இது பாட்டு சிரிச்சுன்னு விளையாட போயிடுச்சுன்னா அம்மாவோட அட்டாச்மெண்ட்டே இல்லாம இருக்குது, நாளைக்கு இதே மாதிரி யாரோடையும் அட்டாச்மெண்ட் இல்லாம இருக்கும், அது மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க அந்த டீச்சர். அந்த மாதிரி பார்க்குற போது இந்த இடத்துல இது ஒரு கஷ்டமான ஏரியா. ஒரு காதல் மனைவி கிடைக்கிறா, நல்லா சந்தோஷமா தான் இருக்குது, நமக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கொடுத்துட்டாங்க, ஆனாலும் கூட ஃபர்ஸ்ட் இயர்ல ஏராளமான பிரச்சனைகள் வரும். இது வரைக்கும் நான் காலேஜ்ல இருந்தேன், இது வரைக்கும் நான் ஆபீஸ்ல இருந்தேன், இது வரைக்கும் நான் காசு பணத்தை இஷ்டமா வச்சிருந்தேன், இது வரைக்கும் நான் வண்டி எடுத்துன்னு ஊர் சுத்தினேன், இது வரைக்கும் நான் என்னன்னா பண்ணிட்டு இருந்தேன். இப்ப எல்லாமும் டிராஸ்டிக்கா சடனா ஒரே ஒரு நேரத்துல ஒரு தாலியை வாங்கி கொண்டதுனால் ஒரு தாலியை கட்டியதனால் எல்லாத்தையும் மாத்துற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு பாக்குற போது நிறைய மாறுதல்கள் வரும். அதனால இந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமு அப்படிங்கிற மாதிரி ஸ்கூல்ல இருந்து காலேஜுக்கு போனீங்கன்னாலும் அடிவதை வாங்கணும். செட்டில் ஆயிட்டு அடுத்த வருஷம் நாம ரேக் பண்ணுவோம், ஆனா முதல் வருஷம் ரேங்கிங்ல மாட்டுற மாதிரி தான் இருக்கும். காலேஜுக்குள்ள போனா பயமா தான் இருக்கும், கல்யாணத்துக்குள்ள போனா பயமா தான் இருக்கும், ஆபீஸ்க்குள்ள போனா பயமா தான் இருக்கும், கல்யாணம் கட்டினாலும் பயமா தான் இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய கித்தாப்பு ரவுடியா இருந்தாலும் சரி கல்யாணம் கட்டினா கொஞ்சம் அடங்கித்தான் போற மாதிரி ஆயிரும். ஆச்சா. அதுக்கப்புறம் கான்ஃபிளிக்ட சமாளிக்க தெரியாது, 2 பேரும் சேர்ந்து சிரிக்கிறது எப்படின்னு தெரியாது, நாம இத்தனை வரைக்கும் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் வேற, இந்த மனைவி வேற, இந்த கணவன் வேற. என்ன அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வர்ற மாதிரி இருக்கும்னா அது ஒரு பெரிய சோகமாயிரும். முன்ன 4 ஃப்ரெண்ட்ஸ் உன்ன சுத்தி இருந்தோம், ரெயிலியே சுத்தி இருந்தோம், இப்ப என்னடா பாச்சுன்னா சடனா மொத்தமா கட் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு தான் வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வர்றதுனால அந்த மாறுதல் வரும். காசு பணம் செலவு மாறும், உணர்வுகள்ல மாறுதல் வரும், வீட்டை எப்படி நிர்வாகம் பண்றது, சமையல் மாறும், அம்மா சமையலும் மனைவி சமையலும் மாறும். எந்த மனைவியும் அம்மா சமைக்கிற மாதிரி சமைக்க மாட்டா. உங்க அம்மா சமையல் பெஸ்ட் சமையல் நான் கேரண்டி எல்லாம் கொடுக்க மாட்டேன், ஆனா அதை நீங்க ஒரு 25 வருஷம் சாப்பிட்டீங்க, உங்களுக்கு வேற சமையல் தெரியாது, ஆனாலும் உங்களுக்கு அம்மா சமையல் ஓணும். அம்மா சமையல் அற்புதம் இல்ல, அம்மா சமையல் அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு.
இப்ப வேற ஏதோ ஒண்ணு புதுசா கொடுக்குறாங்க, உங்களுக்கு கொஞ்சம் அனீசியா இருக்குது. நீங்க என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த சமையல் அம்மா சமையலாக மாறாது. அதனால அதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க தூங்குற நேரம், எழுந்துக்கிற நேரம், செல்போன் பார்க்குற நேரம், ஊர் சுத்துற நேரம், உங்க டிவி பார்க்குற நேரம், டிவியில என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறது அவ்வளவும் ஆணும் மாத்தணும், பெண்ணும் மாத்தணும். ஃபர்ஸ்ட் இயர் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. கொஞ்சம் ஏமாந்தா முணுக்குன்னு கோவம் வந்துடும். ஏன்னா நமக்கு வயசு பத்தது இல்ல. நமக்கு அந்த ஃபுல் எனர்ஜி ஜோஷ்ல இருக்கிறோம் நம்ம 25 பக்கத்துல. அதனால இவ்வளவு எனர்ஜி வச்சு என்ன பண்றது தெரியலங்கிறதுனால வண்டி ஸ்டார்ட் பண்ணா நமக்கு 4 செகண்ட்ல 40, 8 செகண்ட்ல 80ன்னு தூக்குற ஆள் இல்ல. காரா இருந்தாலும் மோட்டார் சைக்கிளா இருந்தாலும் இப்ப அதை குறைச்சு குறைச்சு 40 உள்ள ஓட்டுறான்னா ஓட்ட வராது. நம்ம தான் திருப்பித்தான பழக்கம். அப்படி பட்டு போட்டு டக் டக் டக்குன்னு கியரை மாத்தி தூக்குறோம்ல. இல்லப்பா இனிமே 10ல ஓட்டு ஃபர்ஸ்ட் கியரு, செகண்ட்ல ஓட்டு 20 கிலோமீட்டரு, 3ல ஓட்டு 30 கிலோமீட்டரு, 4க்கு அப்புறமா கொஞ்சம் பக்குவமா பார்த்து ஓட்டு. இல்லையே நம்ம இத்தனை நாள் ரேஷாவே ஓட்டி பார்த்து இஷ்டமா பிரேக்கை போட்டு இஷ்டமா திராட்டில் தூக்கி தானே பழகி இருக்கிறோம். அதனால இப்ப அது வந்து மாறும். அதுக்கப்புறம் ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சிலது இருக்குது. எதிர்பார்க்கலாம் கணவன் கிட்ட மனைவி, மனைவி கிட்ட கணவன். அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கணும். நீ கேட்கறதெல்லாம் கிடைக்காது. நகை கிடைக்கலாம் கிடைக்காது, ஓடு வாங்கிடலாமா கிடைக்காது, வண்டி டே இவ்வளவு காசு கொடுத்து மோட்டார் சைக்கிள் வாங்கணுமா, ஏதோ ஒரு டூ வீலர் ஒன்று இருந்தா பத்தாதா, இல்ல இல்ல நாங்க இப்படிதான் வாங்குவோம், நாங்க 4 லட்சத்துக்கு தான் மோட்டார் சைக்கிள் வாங்குவோம், ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் தான் வாங்குவோம் அப்படிமா இருந்தாலும். அப்புறமா ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது, ஒன்றாக இருப்பது, என்ன செய்வது குடும்பத்தில், இல்ல வெளியில போய் என்ன செய்வது, திரும்ப எப்போ வர்றது, எல்லா இடங்கள்லயும் டீத்திங் ட்ரபிள்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு பல்லு முளைக்கும் இல்லையா, அது ஈர் ஃபுல்லா இருக்குதா, அந்த ஈரை பிடிச்சி கட் பண்ணி இது கூர்ப்பா இந்த பல்லு வெளில வருமா, அதுக்கு தாங்க அது எது கடிச்சாலும் போட்டு கடிச்சு விடலான்னு தோணாது. கையை குத்திங்கன்னா கூட நான் அப்படியே கடிச்சு இது பண்ணிடும். அது மாதிரி டீத்திங் ட்ரபிள்னு நம்ம ஒன்று இந்த கல்யாணத்துல முதல் வருஷம் ஏராளமான ப்ராப்ளம் இருக்கும். எனக்கு ஒய்ஃபு பிடிச்சிதான் இருக்குது, கணவனை பிடிச்சிதான் இருக்குது, ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஆயிடுச்சா. இதையும் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல பிளஸ் பாயிண்ட்டும் இருக்குத்தான் செய்யுது. பிளஸ் பாயிண்ட் இல்லைன்னா எவன் கல்யாணம் கட்டுவான். அதனால எல்லாரும் கல்யாணம் கட்டுறாங்க, பிளஸ் பாயிண்ட்டும் இருக்குது. எனக்குன்னு பொம்மை கிடைச்சிருச்சு, உரிமை கிடைச்சிருச்சு, அந்தஸ்து கிடைச்சிருச்சு, நிறைய காசு பணம் இருக்குது, எல்லாமும் பண்ண முடியுது. பகிர்ந்து கொள்ள உணர்வுகளுக்கு ஒண்ணு இருக்குது, ஷேர் பண்றதுக்கு நமக்கே ஒரு ஆள் இருக்குது. இது பாட்டு ஒண்ணு, நல்ல பாட்டு நான் பார்த்திருக்கிறேன். த்ரிஷாவும் விக்ரமும் நடிச்சதுன்னு நினைக்கிறேன். படம் எல்லாம் நமக்கு தெரியாது, நாங்க படம் பார்க்கல, பாட்டு தான் பார்த்தது. நான் எதிர்பார்த்த நன்னாளும் இதுதானா இவன் தானா அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு வரும். அதுல அந்த போலீஸ் ஆபீசர் நினைக்கிறேன் அந்த விக்ரம், நடக்கிறது நடை நல்லா இருக்கும். அது ரெண்டு பேருமா சேர்ந்து நடந்து போற போது யார் எங்க வீட்டுக்கார் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த அம்மா அவளை ஸ்டைலா நடப்பாங்க அவங்க த்ரிஷா நினைக்கிறேன். ஒரு கித்தாப் ஒண்ணு வருது, எனக்கே எங்க ஆள் இருக்கிறாரு, எங்க ஆளு சேர்ந்து நான் போறேன் பார், நேத்து என்னை பார்த்து விசில் அடிச்சீங்க, என் மேல கை வைக்கலான்னு பாத்தீங்க, என்ன கிண்டல்லாம் பண்ணீங்க, இப்ப பண்ணி பாருடா டாய், இதான் பார், எங்க ஆள் என்ன தெரியுமா பொருத்தி பொருத்தி அடிப்பான். அந்த மாதிரி ஒரு ஒரு எனக்குள்ள ஒரு பெருமை ஒண்ணு இருக்குது, எங்கால் அப்படின்ற மாதிரி. அப்போ என் மனைவியை நான் கூட்டிட்டு நான் நடக்கிற போது மரியாதையா மக்கள் பாக்குறாங்க, நேத்து மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் இது கிண்டலும் சொல்லுவோம் நாங்க, துணி துவைக்கிறது ரொம்ப கஷ்டமாகுது, நீ என்ன பண்ண, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னானா ஆபீஸ்ல, சதாம் போய் கல்யாணம் பண்ணினானா. இப்ப என்னடா துணி துவைக்கிற வேலையெல்லாம் ஒய்ஃபைல குத்தி ஆகணும் இல்லைங்க, புடவை ஜாக்கெட்லாம் கூட சேர்த்து துவைச்சுங்கிறான்னா. நீ எதிர்பார்க்கறது வேற, இதுக்காக கல்யாணம் கட்டினங்கிறது வேற, என்னடா நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற. சரியா. அதுக்கப்புறம் பெண் என்ன எதிர்பார்க்கிறா, பெரும்பாலும் ஒரு கமிட்மெண்ட், ஒரு உறுதி, அப்புறம் நேர்மையா இரு, ஒழுங்கா என்கிட்ட உண்மையா இரு, சொல்லு, என்னை புரிந்து கொள், என்னை அணைத்துக்கொள், எனக்கு வேணுங்கிறது என்ன வேணும்னு கேட்டு கொடு, எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடு, என்னை காதலி, என்கிட்ட கொஞ்சம் ஒழுங்கா தன்மையா பேசு, நான் எதனா கேட்டா கொஞ்சம் பெருந்தன்மையோட சத்தம் விட்டு கொடு, எனக்கு வேணுங்கிறத வாங்கி கொடு, கூட உக்காடுறான்னா உக்காரு, இந்த டிவி பாருன்னா பாரு, கொஞ்சம் கறியாய் வெட்டி கொடுனா வெட்டி கொடு, துணையாக இரு, எல்லாத்துலயும் எனக்கு பக்கத்துல இரு அப்படின்னு கேட்கிறா. இதெல்லாம் பெண்ணோட எதிர்பார்ப்பு. இமோஷனல் சப்போர்ட்டும் வேணும்னா, வருத்தமா இருந்தா என்னன்னு கேளு, என்ன வலிக்குதுன்னு சொன்னா மாத்திரை வாங்கி வந்து கொடு, எனக்கு இது உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நீ ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணு, என்னுடைய வேலைகளை நீ பொறுப்பை நீ கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளு, என்ன. அப்புறம் ஷோமி லவ் அண்ட் அஃபெக்ஷன், பக்கத்துல இரு, தொடு, அணைத்துக்கொள், என்ன. அப்புறம் நான் என்னுடைய இலக்குன்னு சில வச்சுக்கிறேன், என்னுடைய ஆசைகள்னு வச்சிருக்கிறேன், அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நீ துணையா இரு, எல்லா நேரமும் என்னை மதிக்கிற மாதிரி இரு.
எனக்கு எதனா காசு பணம் வேணும்னு கேட்டோம்னா, இது வேணும்னு ஆசைப்பட்டா நீ அதை வாங்கி கொடு. என்ன முடிவெடுக்கிற போது என்ன நீ பங்குல எடுத்துக்க, என்னையும் சேர்த்து என்னுடைய கருத்து என்ன, என்னுடைய உணர்வுகள் என்ன, ஆசை என்னன்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமா சேர்ந்து முடிவு பண்ணலாம். நான் உனக்கு இசைந்து வருகிறேன், நீ எனக்கு இசைந்து வா அப்படிங்கிறது அவருடைய எதிர்பார்ப்புகளாக இருக்கிறது. எங்க டிசப்பாயின்மெண்ட்ஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வருது. அன்ஃபுல்ஃபில்டு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கிற போது வருது. லேக் ஆஃப் இன்டிமசியும், இந்த நெருக்கமோ செக்ஸோ இல்லாமல் இருக்கும்போது வர்றது. ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஏரியால தேவைகளை நிறைவேற்ற முடியலன்னா வருது. நான் நல்லா பண்ணினேன், என்னை நீ பாராட்ட மாட்டேங்கிற, என்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்கிற, என்னுடைய பிரசன்ஸை கூட அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிற, என்ன நீ ஒரு ஆளா மனுஷனா மனுஷியா இந்த கூட இருக்கிற ஒரு உயிரினமா கூட என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன் அப்படிங்கிற இடத்துல டிசப்பாயின்மெண்ட் வருது. இமோஷனல் சப்போர்ட் கூட இல்லைன்னா எனக்கு வருது. வலிக்குதுன்னு சொன்னா மாத்திரையை போட்டுக்க அப்படின்னு போயிட்டே இருக்கிறேன். மாத்திரை வேணும்னு கேட்டா நீ போன் பண்ணா கொண்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். நீ பக்கத்துல வந்து இருந்து உட்கார்ந்து தடவி கொடுத்தன்னா நான் வாங்கின்னு வந்து தர்றேன் இருமான்னு சொன்னா நல்லா இருக்கும். நீ அந்த உணர்வுகள் இல்லாமல் இருக்கிற. என்னுடைய எதிர்பார்ப்பு நான் என்ன எதிர்பார்க்க கூடும்னு உனக்கு தெரியுது, வாய மூடின்னு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அன்மெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஒண்ணு உனக்கு தெரியல, ரெண்டு நான் சொன்னேன் அப்பவும் புரியல, மூணு உனக்கு தெரியுது ஆனாலும் கூட தெரியாத மாதிரி நீ ஆக்ட் கொடுக்குற. ஆணும் சொல்லக்கூடும் பெண்ணும் சொல்லக்கூடும், அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் கணவன் நல்ல காரியங்கள் பண்ணா மனைவி பாராட்டாம இருக்கிறதோ, இல்ல மனைவி நல்ல காரியம் பண்ணா அதை கணவன் பாராட்டாம இருக்கிறதோ, இந்த மாதிரி வரலாம் ப்ராப்ளம் வருது. அப்புறம் அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஷேர்டு கோல்னு ஒன்று இருக்கணும். அது வண்டி வாங்கினாலும் சரி, சோஃபா வாங்கினாலும் சரி, ஃப்ரிட்ஜ் வாங்கினாலும் சரி, மிக்சி வாங்கினாலும் சரி, பிரெட் டோஸ்டர் வாங்கினாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நினைச்சாலும் சரி, ஷேர் மார்க்கெட்டுக்கு போகிறோம்னு நினைச்சாலும் சரி, இல்லை வீடு வாங்குறோம்னு நினைச்சாலும் சரி, நகை வாங்குறோம்னு நினைச்சாலும் சரி, யாரோ உன் உறவினர் என் உறவினர் கொடுக்குறோம்னு நினைச்சாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஷேர்டு கோல் அப்படின்னு இருக்குதா? ரெண்டு பேருமா சேர்ந்து தான் இதுக்கு கோல்னு முடிவு பண்றோமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கணவன் மனைவி, கணவர் என்ன பண்ணாரு, நான் யோகால டாக்டரேட் படிக்க போறேன், பிஹெச்டி பண்ண போறேன் அப்படின்னாரு. சரி தான் பண்ணி ஆடணும். அப்புறம் ஜாயின் பண்ணிட்டு சொன்னாரு, நீ கூட சைக்காலஜி படிக்கணும். மனைவி இப்போ சைக்காலஜி டாக்டரேட் ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் எம்எஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு யாராவது ஒரு ஆளு டாக்டரேட் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. மனைவி சொன்னா, நான் வேலைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன், நீ பிஎஸ்சி படி 3 வருஷம் நான் வீட்டை பாத்துக்கிறேன்னா. அந்த கணவன் மூணு வருஷம் படிச்சான், பிஎஸ்சி வாங்கினா. இப்போ டாக்டரேட், கணவன் டாக்டரேட், ஒய்ஃப் எம்எஸ்சி சைக்காலஜி. அவங்க ஒரு ஆஃபீஸ் அவங்களே ரன் பண்றாங்க, நல்ல மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியும் அவருடைய ஒய்ஃப் சுதாவும் ரெண்டு பேருமா சேர்ந்து இன்ஃபோசிஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு ஆள் ஆஃபீஸை பார்த்துக்கலாம், ஒரு ஆள் வீட்டை பார்த்துக்கலாம், நம்ம கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்ணாங்க. சுதா சொன்னாங்க, நான் வீட்டை பார்த்துக்கிறேன், நீ ஆஃபீஸை பார்த்துக்கியா. பெரிய பியூட்டி ஆர் ஐரன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சுதா வந்து எக்ஸ்ட்ராவர்ட், வெளியில போய் என்ன வேணா வித்தை காமிக்கிறக்கூடிய ஆளு, பிரமாதமா அட்டகாசமா பேசி மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய கம்யூனிகேஷன் எபிலிட்டி உள்ள ஆளு. ஆனா நாராயணமூர்த்தி பெரும்பாலும் இன்ட்ராவர்ட். கூப்பிட்டு ஹலோ சொன்னீங்கன்னா ஹலோ சொல்லுவாரு, உட்காந்துருப்பாரு, அமைதியா டெசிஷன் எடுப்பார். மிகப்பெரிய அறிவாளி, அவரை அவுட் கோயிங் பர்சனாலிட்டி இல்லை. ஆனா சுதா வந்து டெசிஷன் எடுத்தாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், நீங்க ஆபீஸை பாருங்கன்னு. சரின்னு அவர் ஆபீஸை பார்த்துக்கிட்டாங்க. வாட் எவர் நாராயணமூர்த்தி டிட் இன் இன்ஃபோசிஸ், everything could have been done by மேடம் சுதா ஆல்சோ. ஸோ தி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ், உங்க ரெண்டு பேருக்குள்ள கருத்து ஒற்றுமை இருக்கிறதா, அதுதான் பாயிண்ட். அதுக்கப்புறம் சேஞ்சிங் ப்ரையாரிட்டிஸ். இந்த 20 வயசுல வேற ஆசை, 25 வயசுல வேற ஆசை, 40 வயசுல வேற ஆசை வரும் இல்லையா? அப்ப 40 வயசுக்கு மேல கொஞ்சம் மெச்சோர்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணும். 50-60க்கு மேல வேற மாதிரி ஐடியாக்கள் தோணும். அப்போ வளர வளர நம்முடைய பார்வையின் கோணம் மாற மாற, தேவைகளும் ஆசைகளும் மாற மாற, அது ரெண்டு பேரும் ஒரு ஆள் மாறிட்டு ஒரு ஆள் மாறாம இருந்தா தப்பு. ரெண்டு பேரும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ஆள் மாறினா இன்னொரு ஆள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா இப்ப பாயிண்ட். தவிர மாறக்கூடாதுன்னு சொல்றது இல்ல, நீங்க எடுத்த முடிவுல அப்படியே தான் இருக்கணும் இல்ல, கலந்து ஆலோசிச்சு ரெண்டு பேருமா முடிவுகளை மாத்தி கொள்ளலாம். அதுக்கப்புறமா ஒர்க்கையும் ஆபீஸையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். நீங்க ஒரு ஆளு எம்ப்ளாயி 10 to 5 இல்லை 9 to 5 ஆபீஸ்ல இருப்பாங்க, ஒரு ஆளு பிசினஸ் பார்ப்பாங்க. பிசினஸ் பார்க்குற ஆளு காலைல 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு ஒரு வாரம் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று வச்சுக்கணும். 6 நாள் வேலையை பார், ஒரு நாள் மரியாதையா வீட்டுல உட்காரு, என்ன பார், குழந்தைய பார், வீட்டை பார், வேணுங்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா வரணும். பிசினஸையும் நிறுத்த முடியாது, ஆபீஸையும் நிறுத்த முடியாது. என் ஆபீஸ் நான் தான் வந்து காலையில எல்லா வேலையும் நான் தான் பார்த்து பிள்ளைய பாத்துக்கிறேன், சாயங்காலம் வந்து பிள்ளைய நான் தான் பாத்துக்கிறேன், நீ என்ன பாக்குற வீட்டுக்கு
அப்படின்னு கேட்கறல. அந்த ஆள் பிசினஸ் பண்ணா 6 மணிக்கு போத்தான் வச்சிருப்பான். அந்த ஆள் விட்டாங்கன்னா 10 மணி தான் கடையை மூட முடியும், இல்லை ஆபீஸை மூட முடியும். ஊர் சுத்த வேண்டிய வேலை இருந்ததுன்னா ஊர் சுத்தத்தான் தெரியும். அப்ப 2 நாள் முழுக்க முழுக்க இந்த மனைவியை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இல்ல மனைவி லாங் டிஸ்டன்ஸ் ஆபீஸ் வேலை பார்த்தாங்கன்னா அப்ப கணவர் அதுக்கேற்ற மாதிரி, சரி நீ காலையில எழுந்து போ, மிச்ச வேலையை நான் பாத்துக்கிறேன், பிள்ளைய நான் போய் ஸ்கூல்ல விடுறேன், பிள்ளைகளை நான் போய் கூட்டு வரேன் அப்படின்னு இதாள் மாத்திக்கணும். ஸோ ஒரு ஆள் திங்கரா இருக்கும் லெஃப்ட் பிரெயின், இன்னொரு ஆள் ஃபீலரா இருக்கும் ரைட் பிரெயின். அப்போ ரைட் பிரெயின்ல இருக்கிற ஆளு ஃபீலிங் ஓரியன்டாவே திங்க் பண்ணுவாங்க. இவங்க எப்பவுமே ப்ராசஸ் டெசிஷன் மேக்கிங் டேட்டா கலெக்ஷன் ஆனவே இவங்க திங்க் பண்ணுவாங்க. அப்ப 2 பேரும் மேட்ச் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ஒரு ஆங்கிள் கான்ட்ரவர்சி, இவங்க வேற அவங்க வேற சண்டை போடலாம். இன்னொரு ஆங்கிள் காம்ப்ளிமெண்ட்ரி, அப்போ நான் இந்த பக்கம் மூளையும் யூஸ் பண்றேன், இந்த பக்கம் மூளையும் யூஸ் பண்றேன், ஹோல் பிரெயினை யூஸ் பண்றேன், பிரமாதமான முடிவுகள் எடுக்கிறேன், நான் கொஞ்சம் திங்க் பண்ணி கொஞ்சம் ஃபீல் பண்ணி முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அட்டகாசமா வளரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. திங்கிங் தான் ரைட்டு, ஃபீலிங் தப்புன்னு இவங்க, ஃபீலிங் தான் ரைட்டு, திங்கிங் தப்புன்னு அவங்க, அதுக்கப்புறமா 2 பேரும் சண்டை போடுற மாதிரி ஆயிரும். அதனால ஆர் யூ காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர், 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்ல, வேற வேற மாதிரி இருங்க, ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக புரிந்து கொள்பவராக ஒருமித்த கருத்து வர்ற மாதிரி, அந்த மாதிரி ஒத்த கருத்து வர்ற மாதிரி கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க, கொஞ்சம் நெகிழ்தல், விட்டு கொடுத்தல், பரிந்து கொள்ளுதல், பரிந்து வருதல், புரிந்து கொள்ளுதல்னுட்டு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா சரி, அது ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதுக்கப்புறம் பேசிக்கா வி நீட் டு ட்ரஸ்ட் ஈச் அதர். சம்பளத்துல பாதி பணத்தை இருந்தாலும் என்ன பண்றானே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவங்களோ, அவன் எங்கேயில கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களோ இல்லாமல், 2 பேரும் என்ன சம்பாதிக்கிறேன்னு சொல்லுங்க, ரெண்டும் காமன் பூலுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, இண்டிவிஜுவலா நான் என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு சொல்லுங்க, இல்ல எப்படி சேமிக்க போறேன்னு சொல்லுங்க, இல்ல ஒரு சர்டன் அமௌண்ட் நீ கேள்வியே கேட்காதையா அப்படின்னு 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. மனைவி ஒரு 1000 5000, நான் இந்த கேள்வியே கேட்க கூடாது, அதை நான் என்ன வேணா பண்ணிக்குவேன். அதே மாதிரி கணவன் அதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வாங்கன்னு தான் சொல்றேனே தவிர இப்படிதான் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. அதே மாதிரி சில இடங்கள்ல எப்படியும் சில தவறுகள் காசு பணத்தை படுத்தவர்களை பண்ணத்தான் போறோம். அதனால இந்த 100 ரூபாயில இருந்து இல்ல 1000 ரூபாய் 5000 ரூபாய் உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி 5000 ரூபாய் 10,000 ரூபான்னு ஒரு மாதத்தில் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான செலவு வந்தா சரிதான் பரவாயில்லை அப்படின்னு 2 பேரும் ஒத்துக்கோங்க. தப்பா போச்சு தப்பா போச்சு, வாங்கணும் சரியில்லை, தூக்கி போடு, என்ன ஆச்சு 1000 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள தான் வந்தது, கவலைப்படாத. 1000 ரூபாய் வரைக்கும் நான் உன்னை கேள்வியே கேட்க மாட்டேன், நீதி பண்ணாலும் கேட்க மாட்டேன், நான் பண்ணாலும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டன் லெவல். இது வந்து சூஸ் யுவர் பேட்டில்னு சொல்லுவோம். எல்லாமும் வேர்ல்டு வாரா, சின்ன சின்ன சண்டை எல்லாம் இருக்குது இல்ல, அப்போ இது நான் சண்டை போடுற ஏரியாவே கிடையாது, விடு இக்னோர் அப்படின்னு சொல்லி விட தெரியணும். எதுக்கு சண்டை போடணும், பிரின்சிபல் ஓரியன்டா, குறிக்கோள் ஓரியன்டா, மேஜர் இஷ்யூ ஓரியன்டா, அந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் சண்டை போடணும். எல்லாத்துக்கும் உட்காந்து சண்டை போடக்கூடாது, இதுவும் ஏரியா அது ஏரியான்னு சொல்லிடணும். அதுக்கப்புறம் ஷேர்டு இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா லெஃப்ட் பிரெயின் ஃபீலிங் ஏரியாலாம் சொல்லிட்டேன். அப்புறம் சமயங்கள்ல இண்டிவிஜுவலி இந்த ஆணு நல்லதான் இருக்கிறான், அந்த பெண்ணு நல்லதா இருக்கிறான், ஆனா இவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் ஒத்து வர மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பல நேரங்களில் புரிந்து கொள்ள முடியாது நம்மால. அப்போ தனிப்பட்ட முறையில் the man is okay, தனிப்பட்ட முறையில் the lady is okay, in between them they have a problem in compatibility, it results in incompatibility, எனக்கும் அவளுக்கும் ஒத்து போகவில்லை, எனக்கும் அவருக்கும் ஒத்து போகவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ வருது. தனிப்பட்ட முறையில் 2 பேரும் நல்லா தான் இருக்கிறாங்க. அது ஜார்ஜ் பெர்னாட் ஷாவை பத்தி ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அவர் கல்யாணம் பண்ணினாரு, ஒரு வாரத்தில் டைவர்ஸ் பண்ணிட்டாரு, ரொம்ப அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணினாரு, இவர் ரொம்ப பெரிய அறிவாளி, அவர் இவ்வளவு பெரிய அறிவாளி இவ்வளவு அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணின்னு, அப்போ குழந்தை அழகாவும் இருக்கும் அறிவாளியாவும் இருக்கும் அப்படின்னு சொன்ன போது அந்த ஆள் சொன்னாரு, இல்லைங்க டைவர்ஸ் பண்ணிட்டாரு. ஏன் டைவர்ஸ் பண்ணன்னு கேட்கிற போது அவர் சொன்னாரு, அவர் ஒரு நிமிஷம் இருந்த ஷூ பாரு நல்லா இருக்குதா அப்படின்னாரு. அதை ஏன் கேட்கறேன், இந்த ஷூவை பாரு நல்லா இருக்குதான். அவன் பாப்பாரு, பிரமாதமா இருக்குது சார், அட்டகாசமா இருக்குது, பளபளன்னு இருக்குது, ஜம்முன்னு இருக்குது, ஃபாரின் ஷூ நல்லா இருக்குது சார், எத்தனை 5000 ரூபாய் 10,000 ரூபான்னு கேட்பான். இந்த ஷூ ரொம்ப அழகா இருக்குது, இந்த கல்யாணத்துக்கு வாங்கினது, ஆனா இந்த ஷூ என்ன எங்க கிடைக்குதுன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும் அப்படின்னு. 5000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 10,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் ஷூ உனக்கு பார்க்கறதுக்கு அழகாகுது, ஃபாரின் ஷூ நல்லா இருக்குது, எங்க கிடைக்குது எனக்கு மட்டும் தான்டா தெரியும், உனக்கு சொல்ல முடியாதேடா அப்படிப்பாரு. அதனால சம்டைம்ஸ் இவங்க 2 பேருக்குள்ள ஒத்து வராது. அது கம்பேட்டிபிலிட்டிக்கு உட்கார்ந்து உங்க பேசி தீர்க்கலாம், இல்லை ப்ரொஃபஷனலா கண்டுபிடிக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் 80-20 ஒரு ரூல் இருக்குது. 20% 2 பேரும் தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தப்பே பண்ணாம உலகத்துல ஒரு ஆளும் கிடையாது. ஒரு தப்பும் பண்ணாம வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையும் கிடையாது. அதனால டோனி ராபின்ஸ் சொல்லுவார், இங்க புக்கு வச்சிருக்கிறேன், அவர் சொல்லுவாரு, நீங்க தப்பே பண்ணாம இருக்குன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்,
உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா நீங்க நிறைய தப்பு பண்ணியிருக்கணும்னு. அதனால நிறைய தப்பு பண்ணி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தப்பு பண்ணாம இருப்போம். அதனால இது வளர்ற பழகுற காலகட்டத்தில் தான் கண்டுபிடிக்க முடியும். 20% தப்புன்னு ஒரு ஆங்கிள் வச்சுக்கோங்க. அந்த 20% தப்பு உள்ளது வந்து தூக்கி போட்டு விட்டுருங்க. 80% பக்காவா இருக்குது இல்ல, அவ்வளவு போதும். அதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? 20% தப்பா போனா போதும். ஒன்றியா ஒன்றிச்சு, கொட்டுச்சா கொட்டுச்சு, கருகி போச்சா கருகி போச்சு, என்ன தப்பா வாங்கிட்டோமா வாங்கிட்டோம், சரி ஆர்டர் பண்ணிடக்கூடாதா பண்ணிட்டோம், விடு தூக்கி போடு, முடிஞ்சு போச்சு, அடுத்த வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னுட்டு அந்த 20% விட தெரியாமல் 100க்கு 100 நான் நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு கணவனோ மனைவியோ நினைக்கிற போதுதான் பிரச்சனை வருது. நெகிழ்தல் விட்டு கொடுத்தல் சொன்னேன் இல்லையா, எல்லா இடத்துலயும் சரிதான் போனா போதுன்னு. ஒரு காபி சூடா இல்லையா பரவாயில்லை, ஒரு தப்பா ஒரு இடத்துக்கு ஆங்கிள் ஒரு ரைட்ல போறதுக்கு பதிலா இந்த லெப்ட்ல வண்டியை ஓட்டி ஒரு 10 கிலோமீட்டர் சுத்தி அப்புறம் ஒரு அரை மணி நேரம் லேட்டா கல்யாணத்துக்கு போனா ஒய்ஃப் ரொம்ப சத்தம் போடக்கூடாது. ஆம்பளை டைரக்ஷன் கேட்க மாட்டான், ஒய்ஃப் சொன்னா கேட்க மாட்டான், அப்படிதான் ஊர் சுத்துவான், தப்பா தான் பண்ணுவான். அப்புறம் கொண்டாந்து விட்டால சரி ஓஞ்சி போ விடு அப்படின்னு விட்டுட்டு அப்புறம் கல்யாணத்துல சாப்பாடு நல்லா இருக்குதா, பொண்ணு மாப்பிள்ளை நல்லா இருக்குதா, 4 பேரை பார்த்தோமா, அந்த ஏரியாக்குள்ள போயிடணுமே தவிர முன்னால நடந்தது அங்கே விட்டுறணும். வாசல் வரைக்கும் வந்தது வாசல்ல விட்டு கல்யாண மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சா மண்டபத்துக்குள்ள போயிடு, சாப்பிட ஏரியா போனா சாப்பிட போயிடு அப்படின்னு பாக்குறது. அப்புறம் பவுண்டரின்னு ஒன்று வச்சிருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு பவுண்டரின்னு ஒன்று இருக்குது. அவங்கவுங்க ஏரியா ரொம்ப பர்சனலான ஏரியால ரொம்ப எல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு சர்டன் ஏரியா அவங்க பவுண்டரி வச்சுக்கிறாங்க. பவுண்டரி பெருசாக்கினே இருக்கணும். குழந்தை வளர்க்குறப்போ சொல்லணும், பெரிய பெரிய குழந்தை குழந்தை வளர்ந்துச்சுன்னா சட்டை சின்னதாகிடுச்சு, பேண்ட் சின்னதாகிடுச்சு, ஸ்கர்ட் சின்னதாகிடுச்சுன்னா மாத்திரம் இல்ல, அந்த மாதிரி பவுண்டரியை வளர்த்துக்கிட்டே இருக்கணும். டீனேஜ் பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய பவுண்டரி வேணும்னு சொல்றது. அது மாதிரி கணவனுக்கு ஒரு பவுண்டரி இருக்குது, மனைவிக்குள்ள ஒரு பவுண்டரி இருக்குது. அந்த பவுண்டரிக்குள்ள என்டர் ஆகாம இருக்கணும். உங்க அம்மா இருக்கிறாளே அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஆரம்பிச்சு இது அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய சண்டையா மாறிடுது. அந்த அந்த டைமென்ஷன் வா, நான் கையை வைக்காத, அதுக்குள்ள வராத, உனக்கு புரியலன்னு எனக்கு தெரியுது, நான் அந்த டாபிக் ஆரம்பிக்கல, நீ அந்த டாபிக் ஆரம்பிக்காத, ஐ எம் அன்கம்ஃபர்டபுள், 2 பேருக்கும் புரியுது. we don't touch the topic. நீ தப்பா பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுது, நீ தப்பா பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியுங்கிறது உனக்கும் தெரியுது, பேசாமலே இருப்போம். அதுக்கப்புறம் என்னத்துக்கு அது ஓபன் பண்றது, அதான் தெரிஞ்சிச்சு இல்ல, உனக்கும் தெரிஞ்சிச்சு, இக்னோர் இட், எனக்கும் தெரிஞ்சிச்சு, ஐ எம் இக்னோரிங் இட். புரிஞ்சது, ரைட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சிடும். இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கும், நாமளா உள்ளுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கிறோம். அதை பிடிச்சி பூதாகரமாக்கி சண்டையாக்கி பெருசாக்கி அப்புறம் 4 நாள் பேச மாட்டேன்னு சொல்லி, சமைக்க மாட்டேன்னு சொல்லி, நான் பாட்டுக்கு வெளில ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி விட்டுருங்க. பர்சனல் ஸ்பேஸ்னு ஒன்று வேணும், அந்த பவுண்டரிங்கிறதும் ஒன்று வேணும். அது பர்சனல் ஸ்பேஸ்ல ஆணுக்கு பிடித்த சில காரியங்கள் இருக்கும். அவன் சமயங்களை சொல்றது நானே கூட சொல்லிக்கிறேன். என் காலேஜில் படிச்ச பசங்க எனக்கு உனக்கு முன்னால வந்தாங்க தெரியுமா, அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸு. அந்த 4 காலேஜ் பசங்க நாங்க 4 வருஷம் ஒன்னா படிச்சுக்கிறோம், 5 வருஷம் ஒன்னா படிச்சிருக்கிறோம். நீ அதுக்கப்புறம் தானே வந்த, நான் ஆபீஸுக்கு போனதுக்கு அப்புறம் கல்யாணம் கட்டின அப்புறம் தானே நீ வந்த, அதுக்கு முன்னால் அவன் வந்துட்டான்ல, அவன் எனக்கு ரொம்ப முக்கியம், அவன் எனக்கு எவ்வளவு பண்ணிக்கிறான் தெரியுமா அப்படின்பாங்க. அதே மாதிரி பெண்ணும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ஆணும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அப்ப அந்த இடத்துல கணவன் மனைவிக்கு, மனைவி கணவன் இல்லாம நண்பர்களுக்கு அவங்கள விட்டு கொடுத்துட்டு, சரிதான் நீ போ ஃப்ரெண்டோட சுத்திட்டு வந்து தொலை, உன் ஃப்ரெண்டு வந்துட்டான்னா நீ என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு 2 பேரும் தண்ணி தொளிச்சு அந்த நேரத்துக்கு அந்த ஈவினிங்க்கு விட்டுட்டீங்கன்னா இவங்க அவங்களோட இருப்பாங்க, அவங்களோட இருப்பாங்க. சரி எங்க போய் சுத்தின, என்ன எது சொல்லு, என்னெல்லாம் பண்ணீங்க, கூத்தடிச்சிங்க, எங்க போய் சாப்பிட்டீங்க, என்ன கலாட்டா பண்ணீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஒரு சினிமா கதை கேட்குற மாதிரி ஆணோ பெண்ணோ கேட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். உன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தமாஷா கிண்டலா சிரிச்சுட்டு ஜாலியா கேட்டோம்னா நல்லா இருக்கும். எவன் கூட போனேன் இல்லை எவன் கூட போனேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை ஆயிரும். அடுத்த வாட்டி ஒன்று அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்கனாலும் ப்ராப்ளம் ஆயிரும். பர்சனல் பவுண்டரின்னு ஒன்று வச்சிருக்கிறோம், அந்த பர்சனல் பவுண்டரி வேணும். இதே மாதிரி வீட்லேயும் பர்சனல் ஸ்பேஸ்ன்னு ஒன்று இருக்குது, டைம்னு ஒன்று இருக்குது. இந்த 7லேருந்து 7:30 என்னை டிஸ்டர்ப் பண்ணாதே அப்படின்னு ஆணோ பெண்ணோ சொன்னாங்கன்னா கூட இருக்கிற ஆளு ஆமாம் சரி விடு விட்டுறேன், 7:30 ஆச்சுமா நீ போ, 7:30 ஆச்சு நீ போய் சாவு அப்படின்ற மாதிரி அவங்க விட்டுட்டாங்கன்னா அவன் பாட்டுக்கு அந்த ஆள் 1/2 மணி நேரம் இருப்பான், இல்லை அந்த பெண் அந்த 1/2 மணி நேரம் இருப்பான். அந்த பர்சனல் ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கணும். டுகெதர் டைம்னு ஒன்று இருக்குது, 2 பேரும் ஒன்னா வீட்டில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து கணவனும் மனைவியும் பேசியே ஆக வேண்டும். பசங்க வீட்டில் இருந்தா டாய் பசங்க வெளில போய் விளையாடுங்க, அப்பா அம்மா பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னுடைய ஆபீஸ்ல என்ன நடந்ததுன்னு கணவனோ மனைவியோ, இல்ல வீட்டுல என்ன நடந்ததுன்னு மனைவியோ கணவனோ சொல்லணும். அப்ப அவங்க 2 பேரும் அன்னன்னைக்கு பேசுறாங்கன்னா அது ஒரு 100 கிராம் வெயிட், 200 கிராம் வெயிட், 1/4 கிலோ வெயிட் சரி பண்ணிடலாம். நீங்க இதை பேசவே இல்லை ஒரு மாசம் விட்டீங்கன்னா அது 10 கிலோ 20 கிலோ ஆயிடும். அப்புறம் 10 20 கிலோ எல்லாம் நம்ம தூக்க முடியாது, உடைச்சா பெருசா உடஞ்சிடும், எலும்பு உடஞ்சி போயிடும். அதனால என்ன சொல்றது, 100 கிராம் ப்ராப்ளம் இருக்கிறப்ப சால்வ் பண்ணிடுங்க. அங்கங்க அன்னன்னைக்கு ப்ராப்ளத்தை தீர்த்துட்டீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா
எஸ்கலேட் ஆகாமல் இருக்கும். அதனால பர்சனல் டைம்னு ஒரு டைம் ஒன்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி டுகெதர் டைம்னு ஒரு டைம் ஒன்று வச்சுக்கோங்க. பவுண்டரின்னு ஒன்று வச்சுக்கோங்க. பவுண்டரிக்குள்ள போனா கேட்டுட்டு போங்க, பவுண்டரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் விட்டுருங்க. அதே மாதிரி பர்சனல் டைம்னு தனியா ஒன்று விட்டுருங்க. டுகெதர் டைம்னு மற்றவங்களை தள்ளி விட்டுட்டு வீட்டில் இருக்கிற மற்றவங்க, அது அம்மா அப்பா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாரா இருந்தாலும் சரி, குழந்தைகளா இருந்தாலும் சரி, மற்றவங்கள தள்ளி விட்டு நீங்க 2 பேரும் ஒண்ணா உட்காந்து பேசுனீங்கன்னா, எனக்கு இது பிடிச்சிருக்குது, பிடிக்கல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆபீஸ்ல திட்டினாங்க, பாராட்டினாங்க, கிடைச்சது, கிடைக்கல, என்ன எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம். மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளலாம், வருத்தங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். எப்போ பிரேக் டவுன் வருது, கான்ஃபிளிக்ட் வர்ற போது, கம்யூனிகேஷன்ல ப்ராப்ளம் வர்ற போது, சொல்லக்கூடாத சொற்களை சொல்ற போது, தொடக்கூடாத உணர்வுகளை தொடுகிற போது, உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற போது, நெக்லெக்ட் பண்ற போது, மதிக்காத போது, வார்த்தைகளை அள்ளி இறைக்கிற போது, என்ன அப்புறம் உங்க சைக்கலாஜிக்கல் இஷ்யூ யாரோ ஒரு ஆளுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு, இல்லைன்னா அடிக்ஷன் மாதிரி, சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் மாதிரி வேற ஏதாவது உள்ளுக்குள்ள வர்ற போது, இல்ல உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பேரண்டிங் ஸ்டைல் எக்ஸ்பெக்டேஷன் அதுல மாறுதல் இல்லாத போது, ஒரு லாஸ் கனெக்டிவிட்டியை பாண்டிங்கோ, என்னுடைய உறவு, என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன் அப்படிங்கிற மாதிரி உரிமையோடு அணைத்துக் கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற அது இல்லாமல், நீங்க மற்றவங்க முன்னால் அவங்களை எள்ளி நகையாடுறதோ, கிண்டல் பண்றதோ, அந்த மாதிரி கணவன் மனைவியோ, மனைவி கணவனையோ அது பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி மனைவியோட உறவு முறைகள் இருக்கிற போது மனைவியை கிண்டல் பண்ணக்கூடாது. கணவனுடைய உறவு முறைகள் இருக்கிற போது கணவனை கிண்டல் பண்ணக்கூடாது. அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கத்தான் வேணும். அந்த உரிமை இருக்கணும். யாராவது ஒரு ஆள் உங்க மனைவியை பத்தி அவங்க மனைவியோட தம்பியை மனைவியை கிண்டல் பண்ண, டை ஒரு லிமிட்டோட வச்சுக்க, இதுக்கு மேல பண்ணாத அப்படிங்கிற மாதிரி நிறுத்த தெரியணும். இது என்னுடைய ஒய்ஃப், மை ஓனர்ஷிப், ஐ ஓன் திஸ், லாங்கஸ் ஐ ஆம் தேர், யூ கான்ட் அஃபோர்ட் டு டேக் லிபர்டிஸ் வித் யுவர் எல்டர் சிஸ்டர் ஆர் யங்கர் சிஸ்டர். நீ அண்ணனா இருந்து தொலை, தங்கச்சியா இருந்து தொலை, உன் சௌரியத்துக்கெல்லாம் பண்ணாத. இதே மாதிரி கணவனோட அண்ணன் தம்பியை திட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப திட்டினா ஏங்க தனியா போய் எங்கன்னா திட்டிக்கோங்க, என் கணவரை என் முன்னால திட்டாதீங்க அப்படின்னு ஒய்ஃப் கேட்டான்னா, அப்ப அந்த அண்ணனுக்கு கொஞ்சம் சுருக்குன்னு தோணும், சரி இனிமே பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியும். இந்த உணர்வு இருக்கிற அந்த ஓனர்ஷிப் வேணும். என்னுடையது. உங்க மோட்டார் சைக்கிள், உங்க கார் பார்த்து ஓட்டுறீங்கல்ல, உங்களுடைய செல்போன் பார்த்து பார்த்து வச்சுக்கிறீங்கல்ல, அப்ப அது உங்களுடைய கணவர், உங்களுடைய மனைவி, மற்றவங்க யாரும் அவங்களை குறைவுபடுத்தவோ, தாழ்வுபடுத்தவோ, கிண்டல் பண்ணவோ, எள்ளி நகையாடவோ, சட்டரியோ மாதிரி பயன்படுத்தவோ விடக்கூடாது. அப்புறம் எப்ப தவறு பண்ணாலும் மேலை நாடுகள்ல உடனே சாரி சொல்ல கத்து கொடுத்துருவாங்க. அது அம்மாவா இருந்தாலும் சாரி, டீச்சரா இருந்தாலும் சாரி, அப்பாவா இருந்தாலும் சரி, கூட இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தங்க யார் இருந்தாலும் சரி, விளையாடுறவனா இருந்தாலும் சரி, முதல்ல தப்பு பண்றோம் தெரிஞ்சா சாரி சொல்ல தெரியணும். பல நேரங்களில் நம்ம சாரி சொல்றதுல நமக்கு ஈகோ ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. காலையில எழுந்தா குட் மார்னிங் சொல்லுங்க, அப்புறமா ஈவினிங்ல பார்த்தா குட் ஈவினிங் சொல்லுங்க, நைட்ல படுக்கிற போது குட் நைட்னு சொல்லுங்க. நான் செக்ஷுவல் ரொமான்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குது. அதுல எல்லா இடத்துலையும் நாங்க ஒருவர் பார்க்கிறோம். அந்த பார்வையிலேயே ஒரு கனிவும், ஒரு அன்பும், ஒரு பாசமும் ஒருவர் மீது ஒருவர் வெளிப்படுகிற மாதிரி இருக்கணும். எல்லாமும் இந்த ரொமான்ஸ் ஒரு பார்க்கிற போதே இவர் இதுக்குதான் அடிபடுறாரு, போடுறாரு அப்படிங்கிற மாதிரி கணவனும் மனைவியும் நினைக்காமல், இயல்பாவே நாங்க பாசமா இருக்கிறோம், இயல்பாவே நாங்க அன்பா இருக்கிறோம், இயல்பாவே எங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அது பிசிக்கலாவோ, பார்வையிலையோ, புன்முறுவலையோ, இல்ல சின்ன சின்ன செயல்களையோ, மனைவிக்கான செயல்கள்னு கணவனோ, கணவனுக்கு பிடிக்கும் மனைவி சில செயல்களோ அந்த மாதிரி செய்யறதெல்லாம் ரொம்ப நல்லது. அது நெருக்கத்தை உருவாக்கும். ஏன்னா அந்த மாதிரி பார்க்கிற போது என்னுடைய பார்ட்னர், என்னுடைய துணைவர் அப்படிங்கிறதும் இதுல ஒரு ஓனர்ஷிப் உங்களுக்கு வந்துச்சுன்னா, எனக்கு இது பிடித்திருக்கிறது அப்படிங்கிறதுல நீங்க இந்த தவறுகள் இருந்தா அதை மன்னிக்கக்கூடிய, சரிதான் போ அப்படின்னு சொல்லக்கூடிய, இல்ல நானே வாலண்டியரா சாரின்னு சொல்றேன், இல்லைன்னா அவர் போன போது விடு அப்படிங்கிற மாதிரி மனைவி சொல்ற மாதிரியோ, இல்ல கணவன் சொல்ற மாதிரியோ, ஒருவருக்கு ஒருவர் அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த நெகிழ்தல், அந்த விட்டு கொடுத்தல் அது வேணும். அது விட்டு கொடுத்தல் இல்லைன்னா சில ஏரியால நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கறத நீங்க 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். சனிக்கிழமை ஆச்சுன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன், அந்த ஒரு இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. சரி, ஃப்ரெண்டை பார்க்கப்போ தண்ணி அடிக்காம வாங்க, ரைட்டு, தண்ணி அடிக்காம வரம்பா, ஃப்ரெண்டை பார்க்குறேன், டீ சாப்பிட்றேன், மற்ற சாப்பிட்றேன், நீ எனக்காக சமைக்க வேண்டாம், நீ சமைச்சுக்கோ, இல்லைன்னா அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்து தர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எங்கேயாவது ஒரு ரவுண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ரவுண்டுக்குள்ள நீங்க போகாதீங்க. அந்த ரவுண்ட்ல அவர் இருக்கிறதுக்கு ஃப்ரீ கொடுத்துருங்க. மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி. அந்த மாதிரி ஒரு சர்டன் ஏரியா காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு மனைவி சொல்ற ஏரியால நீங்க உள்ள நுழையக்கூடாது, கணவன் சொல்ற ஏரியால மனைவி உள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சர்டன் ஏரியா ஐ ஆம் மை செல்ஃப், அதே மாதிரி சர்டன் ஏரியா ஐ வில் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் ஃபார் யூ. இந்த பர்டிகுலர் ஏரியால நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருவோம்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரண்டியும் கொடுக்கணும்.
ஆக என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் அப்படிங்கிற ஓனர்ஷிப் உங்களுக்குள்ள இருக்கணும். இது என்னுடைய கணவன் என்னுடைய மனைவின்னு நினைக்கிற போது உங்களுக்குள்ள ஒரு பெருமையா இருக்கணும். அவங்கள நீங்க எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருக்கணும். எந்த இடத்துலையும் கேலி கிண்டல் பண்ணாம இருக்கணும். மற்றவங்க பண்ணா நீங்க பரிந்து வரணும். அவங்க குடும்பத்தை நீங்களும் உங்க குடும்பத்தை அவங்களும் பாத்துக்கிற மாதிரி இருக்கணும். கூடுமான அளவுக்கு நீங்கள் உங்க பிரச்சனைகளை உங்களுக்குள்ளேயே சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அப்பா அம்மாக்களை உள்ள கொண்டாந்து விடக்கூடாது. சாரி சொல்ல தெரியணும். உட்கார்ந்து கலந்து பேச தெரியணும். கலந்து முடிவுகள் எடுக்க தெரியணும். ரெண்டு பேரும் ஒன்னா இருந்து எல்லா முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா, அன்போட இருந்தீங்கன்னா, அந்த புரிந்து கொள்ளுதல், அந்த பரிந்து வருதல் அதோட இருந்தீங்கன்னா, நெகிழ்தல் இருந்ததுன்னா எல்லா திருமணமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைவு செய்கிறேன். முதல்ல மாலதி பேசணுமா? நான் போலான்னு தேங்க்யூ போட்டேன். சரி முடிக்கிறாரு சார், சரி சொல்லிடலாடு. கண்ணதாசன் சொன்ன மாதிரி வண்டி உருண்டோட அச்சாணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இல்ல, அதுல அன்புதான் முக்கியன்ற மாதிரி கடைசியா கொண்டு வந்து நீங்க அதை அன்புல வந்து முடிச்சிட்டீங்க சார். ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தீங்க. சேப்பியன்ஸ்ல இருந்து நீங்க ஆரம்பிச்சு லைனா சொல்லிட்டே வந்தீங்க. என்னடா இது சைக்காலஜி மாதிரியே போதே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா கடைசியா வந்து நிறைய டூஸ் டோன்ஸ் எல்லாம் நிறைய சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். கடைசியா சொன்னீங்க பாரு, நிறைய இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படி நம்ம விட்டு கொடுத்தோம்னா லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ரீசெண்டா சார் ஆரம்பிக்கும் போதே சொன்னாரு இது மாதிரி நீயா நானான்ட்டு. அதுலயேதான் நான் ஒண்ணு சொல்ல போறேன். டாக்டர் தான், அவங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் ஆயிட்டாங்க. அந்த லேடி டாக்டர் சொல்றாங்க, எனக்கு வந்து 25வது வருஷம் வெட்டிங் டே அன்னைக்குதான் எனக்கு வந்து டைவர்ஸ் எங்க வீட்டுக்காரர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, சரி நீ இந்த 25 வருஷத்துல அவர்கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அத சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அவரை மாதிரி நல்ல டாக்டர் கிடையாது, சர்ஜன் அது மாதிரியான சர்ஜன் ஃபர்ஸ்ட். செகண்ட், என் பசங்களுக்கு நல்ல ஃபாதர். தேர்டு, யாருன்னா ஒரு 5000 ரூபாய் கேட்டா 15,000 கொடுக்குற ஆளு. அப்ப ஏமா இவ்வளோ நல்ல குணத்தெல்லாம் நீங்க சொல்றீங்க, ஏமா டைவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க முடியாது, அதுதான் 2 பேருக்கும் ஈகோ தான், இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அப்பவும் திருப்பி அவர் விடவே இல்லை. அவர் வந்து உங்களை திருப்பி அக்செப்ட் பண்ணீங்கன்னாங்கன்னா நீங்க சேர்ந்து வாழ்வீங்களான்னு அவரு கேக்குறாரு. அவரு வரமாட்டாருன்னு இவங்களே சொல்றாங்க. வரமாட்டாரு, இறங்கி வரமாட்டாருன்றது இவங்க சொல்றாங்க. அதுதான் அந்த ஈகோ தான். 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் லைஃப் அப்படின்றதுதான் அதுலயே புரிஞ்சுது. ஆனா அது போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த நீயா நானா செஷன் வந்து அவ்வளவு அருமையான, ரொம்ப நல்லா இருந்தது சார். அதுதான் நான் வந்து இந்த இடத்துல நினைச்சேன். அதனால 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாதான் வாழ்க்கை வந்து அழகா நல்லா போவோம், ஸ்மூத்தா போவோம், ஹாப்பியா இருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மாலதி. கூட ஆட் ஆன் ஒன்று சொன்னேன், அவங்க பவுண்டரிக்குள்ள நீங்க போகாதீங்கன்னு சொன்னேன். இந்த ஏரியா நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன், உள்ள வராத, உற்று. அந்த மாதிரி பர்சனல் பவுண்டரி பெண்ணுக்கும் உண்டு ஆணுக்கும் உண்டு, எல்லாத்தையும் விட்டு கொடுக்க சொல்லல. உங்க பவுண்டரி காம்ப்ரமைஸ் பண்ணாம சில பவுண்டரி வச்சுக்கோங்க. சரிங்க சரிங்க. இது தண்ணி தெளிச்சு விடுறது இல்லையா சார்? நோவே நோவே. சரிங்க சரிங்க சார். இந்த நான் இவ்வளவு பாட்டு புக்கு வாங்கினே இருக்கிறேன்ல, புக்கு வாங்கலைன்னா கை வச்ச கோவம் வந்துடும் எனக்கு. புக்கு வாங்குவேன், அவ்வளவுதான். கையில காசு கிடைச்சா புக் வாங்கினே இருப்பேன். காசு கிடைக்கலன்னா கடன் வாங்கி புக் வாங்கினேன். புக் வாங்கினேன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வாங்க வாங்க. மடை திறந்த வெள்ளம் போல பாஞ்சிட்டுது வெள்ளம். அவ்வளவு நல்ல, அவ்வளவு அழகான விஷயங்கள், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொன்னீங்க. அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி தொல்காப்பியர் காலத்துல எல்லாம், அதுக்கு முன்னால எல்லாம் திருமணம் இல்ல, நமக்கு திருமணம்ங்கிற பந்தம் கூட கிடையாது. பொய்யும் வலுவும் யாத்த பின் வந்த பின் ஐயர் யாத்தனர் கரணம் அப்படிதான் இருக்கு. பொய்யும் வலுவும் மனித வாழ்க்கையில வந்த பிறகுதான், அதாவது விட்டுட்டு போறது இல்லது அவ வேண்டான்னு சொல்றது மாதிரியான விடயங்கள் வந்த பிறகுதான் திருமணம் என்ற பந்தமே நமக்கு வந்திருக்கு தமிழர் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதை கட்டாயமா அது வைத்து கொண்டு இருக்கிறோம். அந்த வாழ்க்கையே நிறைய பேர் வெற்றிகரமா தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. அது என்ன, இப்ப மாலதி சொன்ன மாதிரி
விட்டு கொடுத்தல் தான், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்தல். இப்ப என்னுடைய லைஃபே ஒரு சிம்பிளா சொல்றேன். நான் ஒரு டவுன்ல வளர்ந்துட்டு வந்த பொண்ணு. ஆனா நான் கல்யாணமாகி வந்தது ஒரு கிராமம், கொஞ்சம் கிராமமான இடம் தான். முதல்ல எங்க வீட்டுல வந்து அந்த கிராமத்தை பார்க்கல அவங்க. ஆனா ரொம்ப தெரிஞ்ச அலைன்ஸுங்கிற போது நல்ல பையன் அப்படிங்கறதெல்லாம் பிக்ஸ் பண்ணியாச்சு. என்னுடைய தம்பியெல்லாம் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அக்கா ஒரு நாள் கூட அங்க வாழ மாட்டாங்க, இப்படி கிராமத்துல போய் கொடுக்குறீங்களா கூட. அதுக்கு ஒரு ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட் இந்த மாதிரி பேச்செல்லாம் வந்தது. ஆனா எங்க அம்மா என்கிட்ட கேட்டாங்க, அம்மா மனிதர்கள் நல்லா இருக்கிறாங்க, நீ கிராமம்னு நினைக்கிறியாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லம்மா பரவாயில்லம்மா, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு எங்க அம்மாக்கா அன்னைக்கு சொன்னேன். ஆனா உண்மையிலேயே வந்து நான் எங்க வீட்டுல வந்து மனிதர்கள் அவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க. நிச்சயமா எனக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியாத கிராமமா தான் இருந்தது. ஆனா நான் அட்ஜஸ்ட் பண்ணினேன். எனக்கு ஒன்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணதான் காரணம். அதனால எங்க வீட்லயும் சார் வந்து அதை ரொம்ப இதா எடுத்துக்குவாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணா அப்படின்னு. எங்க அப்பாவும் எங்க சார்ட்ட என்ன கேட்டாங்கன்னா, நீங்க வந்து அவ ரொம்ப ஃப்ரீயா வளர்ந்த குழந்தை, அதனால சில விஷயங்களை நீங்க அவளுக்காக விட்டு கொடுக்கணும்னாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் எங்க சார் கீப் அப் பண்றாங்க. எதுக்காக சொல்றேன்னா, பரஸ்பரம் விட்டு கொடுத்தல் தான் வாழ்க்கை. அதை வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த பவுண்டரி அதுதான். அதை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் நான் கீப் அப் பண்றேன். எங்க சாருடைய பவுண்டரிக்குள்ள நான் போக மாட்டேன், என்னுடைய பவுண்டரிக்குள்ள அவங்க வர மாட்டாங்க. இப்ப நான் எங்க வேணாலும் போவேன், பேசுவேன். இன்னும் வெளிநாடுகளுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 25 நாடுகளுக்கு போயிருக்கேன்னா, 25 நாடுகளுக்கு உண்மையை உங்கள்கிட்ட சொல்றேன், அமெரிக்கா தவிர வேற எந்த நாட்டுக்கும் எங்க சார் என்னோட வந்ததே கிடையாது. நான் மட்டும்தான் பயணம் பண்ணி இருக்கிறேன். அவ்வளவு ஒரு நம்பிக்கையோட என்ன அனுப்புவாங்க, வாலண்டியரா அனுப்புவாங்க. எல்லாமே அவங்க பவுண்டரிக்குள்ள நம்ம நின்னுட்டோம்னாலே பிரச்சனையே வராது. அதனாலதான் இத்தனை வருடங்கள் எங்களால ஒரு இனிமையான இல்லறத்தை நடத்த முடியுது. நீங்க சொன்னீங்க இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை எல்லாம் சொன்னீங்க. அதெல்லாம் வந்து ஆண்கள் கையில தான் எல்லாமே இருக்குது. அது நான் ஆணித்தரமா சொல்லுவேன். ஆண்கள் கையில் தான் அந்த மாமியார் மருமகள் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது கூட இருக்கிறது. ஏன்னா பெண்களுக்கே இருக்கக்கூடிய சில பொசசிவ்னஸ், அதையெல்லாம் நீங்க தலையிட்டு அதை மாத்திட்டீங்கன்னா அது சரியா போயிடும். நல்ல நிறைய விஷயங்கள் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அத வந்து இன்னைக்கு வந்து இப்ப வந்து நம்ம சொன்னா மெச்சூர்டா ஆயிட்டாங்க குழந்தைங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனாலும் விட்டு கொடுத்தல் நீ கொஞ்சம் குறைஞ்சுதான் இருக்குது. இன்னொன்னு வந்து பெண்கள் வந்து நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு தேவையில்லாம ஏன் இப்படி அடிமையா இருக்கணும். அந்த காலத்துல அடிமையா இருந்தாங்க, இந்த காலத்துல நினைக்கிறாங்க எதுக்கு அடிமையா இருக்கணும். அது ரொம்ப ஒரு நல்ல எண்ணமாவும் எனக்கு தெரியுது. இப்ப சமீபத்துலதான் எங்க ரிலேஷன் நடந்தது. 1 வருடம் கல்யாணம் ஆகி 1 வருடம் தான் ஆயிருந்தது. அதுக்குள்ள என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க 2 பேரும் தெரியல. ஆனா அந்த பொண்ணு வந்து நீட்டா வீட்டுல சொல்லிட்டா, நான் வாழ மாட்டேன், எனக்கு சில விஷயங்கள் அந்த ஆள்கிட்ட பிடிக்கல, என்ன தயவு செய்து என்ன விடுதலை தந்துருங்கன்னாங்க. கொஞ்ச நாள் பேசி பார்த்தோம். ஆனா எதுக்கும் அந்த பொண்ணு மாட்டேன்னு சொல்லிட்டா. கடைசியில அந்த வீட்லயும் ரொம்ப, அந்த பையன் வீட்லயும் நல்ல இது பண்ணாங்க. அதனால ரொம்ப சிறப்பா அது அந்த டைவர்ஸ் ஆகி இப்ப 2 பேருக்குமே வேற கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்க. அதுதான் விஷயம். அதனால எல்லாமே நம்முடைய வாழ்க்கை வந்து உடனடியாக அந்த டைவர்ஸ் போறது, உடனடியா முடிவு எடுக்கிறது எல்லாம் விட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து நம்ம போனோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த எப்படி ஒரு ஹாப்பி லைஃபா நம்ம கொண்டு போலாம். ஏன்னா நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரமே அதுதான் நமக்கு சொல்லி தந்தது. அதை ரொம்ப சிறப்பா செய்த உங்களுக்கு வந்து உண்மையிலே பாராட்டு தெரிவித்துக் கொண்டு இந்த ஏற்பாடு செய்த ஸ்ரீபன் சாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம். வேலம்மாள் மேடம், கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 35 இயர்ஸ் ஆச்சு சார். தேங்க்யூ. பேசுறவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 21லயே கல்யாணம் சார். 21லயே எனக்கு கல்யாணம் ஆயிட்டது. நான் படிச்சு நீங்க 18 17 கூட கல்யாணம் பண்ணிருங்க. நாங்க அதெல்லாம் கேட்கல. 35 இயர்ஸ் நாங்க கேட்கல. 36 இயர்ஸ் ஆயிட்டுது. சொல்லப்போனா இந்த மே வந்தா 36 இயர்ஸ். அதுதான் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் ஆக்சுவலா வந்து சரி, நம்ம ஒரு இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கோன்றது நம்ம இது ரெக்கார்ட் பண்றதுக்காக தான் நான் கேட்டேன். புரியுது. அதாவது வாழ்க்கையே வந்து அதுதான் சார். சார் சொன்னதுதான் பவுண்டரி. அவங்க பவுண்டரிக்குள்ள ஒவ்வொரு இவ்வளவு நாள் வாழ்ந்தது இல்ல, நம்ம சொல்லும் போது அதுல அர்த்தம் இருக்கும்ன்றதுக்கு தான். கட்டாயம் சார். அது மாதிரி வந்து எங்க மாமியார் மருமகள் சொன்ன பாத்தீங்களா, எங்க சார் வந்து ஒரு நாள் கூட எங்க 2 பேருக்குள்ள வந்ததே கிடையாது.
ஏன்னா அவங்க எனக்கு சொல்ல போனா என்னுடைய அம்மா தான் அவங்க 96 வயசுலதான் இறந்தாங்க என்னுடைய மாமியார். ஏன் நம்ம எக்ஸ்பீரியன்ஸே சொல்றோம்னா நம்ம அதுல அனுபவப்பட்டதுனால சொல்றேன். 96 வயது வரை வாழ்ந்தாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்க என்ன மகன்கிட்ட விட்டு கொடுத்தது கிடையாது. எங்க வீட்டுல சார் ஏதாவது என்ன சொன்னா கூட எதுக்கு அவளை நீ சொல்ற அப்படிதான் சண்டைக்கு போயிருக்காங்கன்னா காரணம் எங்க 2 பேருக்குள்ள அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சார் கூட அம்மா சமையல தான் பிடிக்கும் மாப்பிள்ளைக்கு அந்த பையனுக்கு அப்படின்னாங்கல்ல. ஆனா எங்க வீட்டுல நேரம் மாத்தி எங்க மாமியாருக்கு எதுவுமே தெரியாது. வந்து அவ்வளவு ஒரு செல்லமா வளர்ந்த குழந்தை அவங்களுக்கு நான் மாமியார் அவங்க மருமகளா இருந்தோம். அதனால நிறைய வந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதனால சமையலை பொறுத்தவரை அவங்களுக்கே என் சமையல் தான் பிடிக்கும் அப்படி. அதனால எதுக்கு சொல்றேன்னா எல்லாமே விட்டு கொடுத்தல் தான். நான் ஒரே ஒரு விட்டு கொடுத்தல் செய்தேன் சார். என்ன தெரியுமா? அவங்க வந்து மகனுக்கு தான் சாப்பாடு வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எங்க மாமியார். ஏன்னா அவங்க எங்க மாமனார் இறந்துட்டாங்க எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாலே. அதனால அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு ஆசை இருந்தது. நான் ஒண்ணுமே செய்யல. எனக்கும் சேர்த்து பரிமாறுங்கன்னு உட்கார்ந்துருவேன். நானும் டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து 2 பேருக்கும் அவங்க சந்தோஷமா பரிமாறினாங்க. இதுல என்ன சண்டை வரும்? ஏன் மாப்பிள்ளைக்கு நான் வைக்க மாட்டேனா அப்படின்னு அன்னைக்கு நான் சண்டை போட்டிருந்தேன்னா நிச்சயமா அந்த அவங்களும் 96 வயசு வரை இன்பமா வாழ்ந்திருக்க மாட்டாங்க, நானும் இருந்திருக்க மாட்டேன். ஏன்னா நான் உலகம் ஃபுல்லா சுத்தும் போது என் வீட்டையும் என் குழந்தைகளையும் என் கணவரையும் பார்த்துக்கிட்டது அவங்க. அப்ப வந்து ஒன்னு நான் விட்டு கொடுத்தேன். எனக்கு அதனால பல பலன்கள் கிடைத்தது. இதுதான் ஒரு லைஃப் ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு வழி. அத வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். நன்றி சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி மேடம், நன்றி நன்றி. வேற யாராச்சும் அடுத்து? வணக்கம் சார். வணக்கம். வாங்க ஒரு சார். கேள்வி. இன்னைக்கு சூழ்நிலையில வந்து which are the 3 main reasons for people youngsters டைவர்ஸ் போறதுக்கு நீங்க எது இப்ப முக்கியமான காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3 காரணங்களை சொல்லுங்களேன். இது கொஞ்சம் முன்னாடி அவங்க பிரின்சிபல் வேலம்மாள் சொன்னாங்கல்ல, அது மாதிரி பெண்ணுக்கு இந்த ஏர்னிங் இன்கம் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. அந்த பெண்ணு படிச்சுட்டா, காலேஜுக்கும் போயிட்டா, ஃப்ரெண்ட்ஸும் வச்சிருக்கிறா, அவளுக்கு சமுதாயம் தெரியுது, என்ன எல்லாமும் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ அவ இன்னமும் நான் என்னை வந்து கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல, சப்கான்சியஸ்ல எங்க அம்மா மாதிரி கட்டுப்படியா இருக்கணும்னு ஒரு ஆங்கிள் சொல்றதுனால வர்ற கான்ஃபிளிக்ட் இது. அதனால ஒரு ஆங்கிள் பெண் இணை அப்படின்னு ஆண் இன்னமும் நினைக்கவில்லை. பெண் கொஞ்சம் குறைவுபட்டவள், நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஃபேமிலியை ரன் பண்ணுவேன், நான் தான் முடிவை எடுத்துக்குவேன், நீ கட்டுப்படணும் அப்படின்னு ஆண் நினைக்கிறார். இந்த சம்பாதிக்கிற ஏரியாக்குள்ள பெண் வந்த அளவுக்கு சமையலறைக்குள்ள ஆண் போகலை அப்படிங்கிறது ப்ராப்ளம். இப்ப வீட்டுக்கான பணத்துல எப்படியோ 30-40% இல்ல சமயங்கள்ல 50-60% கொண்டாந்துடுறான்னா, நான் அதே மாதிரி 30-40%, 50-60% நான் கிச்சனுக்குள்ள போகணுமா இல்லையா? ஆண் இன்னும் வராம தானே இருக்கிறான். அப்ப இன்கம்பேட்டபிலிட்டின்னு ஒண்ணு வரும். அப்போ பெண் சுயமா சிந்திக்கிறாங்கிற போது டெசிஷன் மேக்கிங்ல அவளை கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னு ஆணுக்கு தோணணும். அவன் பண்றது இல்லை. நான் தான் டெசிஷன் எடுப்பேன், ஐ வில் இன்ஃபார்ம் யூ, ஐ வில் நாட் கன்சல்ட் யூ, ஐ டோன்ட் ஈவன் சீக் யுவர் கன்சென்ட் அப்படிங்கிற மாதிரி ஆண் நினைக்கிறேன். அந்த ஆணுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, தான் என்கின்ற எண்ணம், அது இன்னொரு ப்ராப்ளம். சம்பாதிக்க போனா அவ நிறைய ஆண்களை பார்க்கறா, நிறைய பேர்கிட்ட பழகுறா, அவளுக்கு நிறைய புரியுது, அவ சமுதாயம் தெரிந்த ஒரு பெண்ணாக இருக்கிறாள் என்னை போலவே அப்படிங்கிற எண்ணம் இன்னும் ஆணோட மனசுக்குள்ள வரல. அவ இன்னமும் வீட்டுல தான் வளர்ந்தவன், எங்க அம்மா மாதிரி தான் இருக்கணும், என் தங்கச்சி மாதிரி தான் இருக்கணும், என் அக்கா மாதிரி தான் இருக்கணும், வீட்டுக்குள்ள தான் இருக்கணும், அவளுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவ காலேஜுக்கு போயிட்டா, நீ படிக்கிற மாதிரியே உன் காலேஜ்லயே அவ படிக்கிறா, உன்னை விட அவ அதிகமா மார்க் வாங்குறா, உன்னை விட அதிகமா அவ நிறைய பேரை சந்திக்கிறா, அவ இங்கிலீஷ்ல பேசுறா, இன்டர்நேஷனலா பேசுறா, அவ கோடிங் பண்றா, அவ டெசிஷன் எடுக்கிறா, டீமை ரன் பண்றா, கார் ஓட்டுறா, ஸ்கூட்டர் ஓட்டுறா, காசு வச்சுக்கிறா, செலவு பண்றா, அவ வேணுங்கிறத ஆர்டர் பண்றா. அவ ஈக்குவல் அப்படிங்கிற எண்ணம் இன்னும் ஆண் மனசுல வரலை. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எங்க அம்மா வீட்டுல இருந்தாங்க, எங்களை பொட்டலம் கொடுத்து 4 பேரையும் என் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனாங்க, திருப்பி வந்தா வீட்டுல சாயங்காலம் வந்தா டிஃபன் கொடுத்தாங்க, நைட்ல பார்த்தாங்க, எங்களை துணியெல்லாம் துவைச்சு போட்டாங்க, 10 பாத்திரம் தேய்ச்சாங்க அப்படின்னு நான் பார்த்துருக்கிறேன். இப்ப நான் கம்பேர் பண்றதுக்கு எனக்கு அம்மா ஒருத்தி இருக்கிறா, ஒய்ஃப் ஒருத்தி இருக்கிறா. நாளைக்கு இன்னொரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டுல ஒருத்தி இருந்தாலாம் அப்படின்னு பழைய கதை பேசுற மாதிரி வர்ற போது ஆணோட எண்ணம் மாறும். இவனுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு ஒண்ணு வச்சுக்கிறான்ல, இன்னும் எங்க பாட்டி வீட்டுல தானே இருந்தா, எங்க அம்மா வீட்டுல தானே இருந்தா அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இவனுக்கு இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டே இருக்கக்கூடாது. அப்போ சொல்லணும், அந்த காலத்துல எல்லாம் உனக்கு தெரியுமா, பொம்பளைங்க எல்லாம் வீட்டுல தான் இருப்பாங்க, நான் 8 மணி நேரம் வீட்டுல என்னதான் பண்ணுவாங்க அவங்க,
அப்படின்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற மாதிரி ஒரு சூழல் வர்ற போது பெண் இணை அப்படின்னு தெரியும். ஆண் மனசுல இன்னமும் அது இணைன்னு தெரியல. ஆண் இன்னமும் கன்சல்ட் பண்ணாம இருக்கிறான். ஆண் பெண்ணோட சம்பளத்தையும் தானே செலவு பண்ணணும்னு நினைக்கிறான். பெண்ணு கல்யாணம் ஆன வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட காசு கொடுத்தா இப்போ என்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறான். எந்த ஆணுமே இதே மாதிரி பெண் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கலையே, என்கிட்ட தானே கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஆணவன் சம்பளத்தை கையில வச்சுக்கிறான், ரைட்டு. அவன் பெண்ணு கொடுத்தா பெண்ணுக்கு சம்பளத்தையும் நானே வச்சுக்கிறேன்னு தானே சொல்றான். அப்ப அந்த இடத்துல பெண்ணோட படிப்புக்கும் பெண்ணுடைய சமுதாயத்தை அவர் புரிந்து கொள்கிறார் அப்படிங்கிற எண்ணமும் உனக்கு வரணும். காசையும் டெசிஷன் மேக்கிங்கையும் பகிர்ந்து கொள்ற மாதிரி வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், சார் சொல்ல மறந்துட்டாரு, அவருக்கும் தெரியும். அது என்னன்னா, 2 பேருக்கு சண்டை நடக்கும் போது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை நடக்கும் போது எந்த பெற்றோரும் கிட்ட போக கூடாது. முக்கியமான செய்தி எந்த பெற்றோரும் கிட்ட போக கூடாது. அன்லஸ் அன்டில் அவங்க உங்க சப்போர்ட் கேட்டாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து கேட்கணும். தனியா கேட்டு எனக்கு சப்போர்ட் கேட்டாங்கன்னா அது அங்கதான் பிரச்சனை நிறைய நடக்குது. முக்கியமான செய்தி, பெற்றோர் மட்டும் இல்ல, 3வது நபர் யாருமே உள்ள நுழையக்கூடாது. உங்க பிரச்சனை நீங்க மட்டும்தான் தீர்க்கணும். உங்க 2 பேருக்குள்ள விஷயம் வெளியில வரக்கூடாது. நீங்களே பேசி தீர்த்துக்குங்கன்ற முடிவை ஸ்ட்ராங்கா பெற்றோர் சொல்லணும். இது சொல்லாததுனால்தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. கவுன்சிலிங்ல இது நிறைய நாங்க பாக்குறோம். ஸ்டீபன் சொல்றது முழுக்க முழுக்க கரெக்ட். கவுன்சிலிங் என்கிட்ட வந்தாங்கன்னா கணவன் மனைவி முதல் காரியம் இந்த அப்பா அம்மாவை கட் பண்ணு, அந்த அப்பா அம்மாவை கட் பண்ணு, நீங்க மட்டும் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பேன். உண்மைதான் சார். இந்த அப்பா அம்மா அந்த அப்பா அம்மா எப்பவுமே இந்தியா பாகிஸ்தான மாறிடுது. அதை நீங்க சரி பண்ண முடியாது, உங்க கண்ட்ரோல்ல இல்ல அது. அதனால முதல்ல 2 பேரையும் கட் பண்ணிடு. உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டை அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றது. அவங்க அம்மா என்ன பண்ணா, அக்கா அதெல்லாம் கட் பண்ணு. உங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டைவா? பால்ராஜ் பேசுங்க. பால்ராஜ் ஐயா வணக்கம். வணக்கம். என் பேர் பால்ராஜ். திருமணம் 10 வருடம் ஆகுது. 10 வருடத்துல 3 வருடம் வர சண்டை தான். 7 வருடம் தான் வாழ்ந்தோம். ஆனா இப்போ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட நல்லா இருக்கும். இன்னைக்கு கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அவரு சொல்ற கருத்து குட் மார்னிங் சொல்றது, குட் ஈவினிங் சொல்றது, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய எஃபெக்ட் இருக்குன்ட்டு நான் யூஸ் பண்றேன் டெய்லியும் ரெகுலரா. பிளஸ் பெண்ணோட அழகு பாத்தீங்கன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க 16 வயசு 18 வயசு. ஆனா இன்னைக்குதான் அதோட விளக்கம். 32 வயசுலதான் பெண் அழகா இருக்காங்கன்ட்டு ஐயா சொன்னது அது 100% உண்மைதான். இப்பதான் நாங்க நல்லா சந்தோஷமா இருக்கோம். காரணம் என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் தான் விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் விஷயம். அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் வாழ்க்கை. நன்றி ஐயா. மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. வேற யார் பேசுறது? அடுத்தது யார் வரும்? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா வாங்க லதா மேடம். சார் ரொம்ப நல்லா இருந்தது சார், நோ டவுட். இது இப்ப இன்னும் கண்ணப்பன் சார் கேட்ட மாதிரி இன்னைக்கு ஜெனரேஷன்ல இன்னொரு சர்வே சொல்றாங்க. ஐ டோன்ட் நோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ. ஆனா சர்வே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் சொல்றாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டவங்க தான் இன்னும் நிறைய டிவோர்ஸ் பண்றாங்க தேன் அரேஞ்ச் மேரேஜ். ஆனா இந்தியாவை திட்டுறாங்க, இந்தியாவில தான் அரேஞ்ச் மேரேஜ்ன்ட்டு அப்படின்ட்டு வேர்ல்டு வைடு தான் நான் சொல்றது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா லவ் பண்ணும்போது 100% அந்த பையனை பத்தியோ பொண்ணை பத்தியோ தெரியாது. அவங்களுடைய ஃபேஸ் வேற ஃபேஸா இருக்கும். கல்யாணம்னு ஆனப்புறம் டோட்டல் ஃபேஸ் பார்க்கும்போது நிறைய டிவியேஷன்ஸ் வருதுங்கிறாங்க. அப்புறம் அது ஒண்ணு உங்கள்கிட்ட நான் கேட்க விரும்புறேன். இன்னொன்னு நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்கள்ட்ட அவங்க பொண்ணுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னாங்க. அப்ப என்னங்க ப்ராப்ளம் நான் கேட்டேன். அவங்க ரொம்ப க்ளோஸ் ஆனப்புறம் தான் நான் கேட்டேன். முதல்ல தெரியும், நான் நல்லா க்ளோஸ் ஆனப்புறம் கேட்டேன். என்னன்னு எனக்கே தெரியல. அந்த பையனும் அவ்வளோ நல்ல பையன். என் பொண்ணு சின்ன வயசுல இருந்தே தனக்கு ஒரு வலின்னா கூட சொல்ல மாட்டேன். நானா கேட்டு 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 ஏன் மூஞ்சி வாடி இருக்கு இப்படி அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டதா அவ ஆன்சர் பண்ணுவா. அது மாதிரி டைப் தான் அவளும். ரொம்ப சண்டை எல்லாம் பெருசா போட மாட்டா. ஐயா எதனால டிவோர்ஸ் ஆச்சுன்னே தெரியல. அந்த பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வேற ஒரு பொண்ணோட. இவ அவங்க குழந்தைய வளர்த்துக்கிட்டு இவ இருக்கா. இவங்க அதனால ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது ஒரு கேஸ் சார். இன்னொன்னு எங்க ரிலேட்டிவ்ஸ்லயே ஒருத்தங்க அந்த பொண்ணு வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னான்.
அதுக்கப்புறம் சரின்னு இவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போல இவ்வளவு படிச்சிருக்கே, என்ஜினியரா இருக்கு, அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்ட்டு அவ வேலைக்கு போக ஆரம்பிச்சா. இவளு சம்பாதிக்கிறாளேன்ட்டு அவங்க இல்லாம பேரண்ட் என்ன பண்றாங்க, ஹஸ்பண்ட் சாப்பிட்ட தட்டு நீ தான் எடுக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் போய் கேட்கல, போன்ல தான் எல்லாம். ஏன் இப்படி பண்றீங்க, இவ்வளவு தானே சம்பாதிக்கிறா, பையனும் சம்பாதிக்கிறாங்க, என்னங்க உங்க பொண்ணை விட இன்னும் நிறைய படிச்சவங்க, நிறைய இன்னும் பெரிய வேலையில லட்சமா சம்பாதிக்கிறவங்க கூட அதெல்லாம் பண்றாங்க, இந்த பொண்ணு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஆர்கியூ பண்ணி இப்ப வெளியிலயே வந்துட்டு அந்த பொண்ணு. சோ இது மாதிரிலாம் இப்ப இப்ப ஜெனரேஷன்ல அந்த பேரண்ட்ஸுக்கும் அந்த சில்ட்ரனுக்கும் இருக்கிற அந்த கேப் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா சார்? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அவங்க வேலைக்கு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வேலைக்கு போக வேண்டாம், ரைட்டு, கணவன் விட்டுருக்கணும். இல்ல வேலைக்கு போறது முடிவு பண்ணா 2 பேருமா சேர்ந்து இவங்க முடிவு பண்ணிருக்கணும். இல்ல மாமனார் உள்ள வந்தது தப்பு, வேலைக்கு போனதுக்கு அப்புறமா நீ தட்டு எடுக்கணும்னு அவங்க சொல்றது இன்னொரு தப்பு, இதை கேள்வி கேட்காம கணவன் இருக்கிறது இன்னொரு தப்பு. அம்மாவை திருப்திப்படுத்தணும்ட்டு கம்பாரிசன் தப்பு. அதுதான் கம்பாரிசன் தப்பு. வேறயா இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறவ வீட்டுல தட்டு எடுக்கிறாங்கிற கம்பாரிசன் தப்பு. அதை அம்மா அப்பா பண்ண விட்டது தப்பு, இந்த ஆளு வேடிக்கை பார்த்தது தப்பு, இவளுக்கு பிடிக்காத ஏரியால இவ சரின்னு சொல்லி போனதும் தப்பு. இந்த மாதிரி ஏரியால மைக்காலஜி அங்கதான் நாங்கெல்லாம் வரோம், கேட்கணும் என்ன பண்ணணும்னுட்டு. சைக்காலஜிஸ்ட் லெவலுக்கே போக வேண்டாம், எங்களுக்கே தெரியுற அளவுக்கு சொல்றது ஏத்துக்கிட்டாலே போறோம், அதுவே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. சோ எல்லாரும் அவங்கவுங்க ஈகோவை விட்டு கொடுக்காம இருக்காங்க. தட் இஸ் த ப்ராப்ளம். சோ இது மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த ஜெனரேஷன்ல நிறைய வருது சார். அது ஏதாவது மாத்திரத்துக்கு ஏதாவது வழி உண்டா சார்? எல்லாத்துக்கும் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்னு இருக்குது. இப்ப நீங்க கொஞ்சம் முன்னாள் சொன்னீங்களே, முதல்ல ஒரு பொண்ணு வலிச்சா கூட என்கிட்ட சொல்ல மாட்டா, ஏன் சோர்வா இருக்கிறேன் நான் தான் கேட்பேன்னா, அங்க ஏற்கனவே பேஸ்ல வேற ஏதோ ஒண்ணு இருக்குது வலி. அந்த பேஸ் வலியை கண்டுபிடிக்காம புருஷன் வலி வந்து 2வது வலி, இது செகண்டரி. ஒரிஜினலாவே அங்க ஒரு வலி இருக்கு. அது ஏன் வலி, வலிச்சது ஏன் சொல்ல மாட்டேங்கிற? வலிச்சதுன்னா சொன்னா அழுதா வந்து மருந்து கொடுப்போம்ல, நீ சொல்லலைன்னா கொடுக்கல. ஒருவேளை கேட்டு கிடைக்காம இருந்து இனிமே கிடைக்காது போல இருக்குது, எதுக்கு சொல்லுவானே அப்படின்னு அந்த பொண்ணு முடிவெடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்க இருக்கிற டேட்டா ரொம்ப கம்மி, நீங்க கொடுத்த டேட்டாவுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேனே தவிர இதுதான் கரெக்ட் டேட்டா நான் சொல்லல. அதனால இப்போதைக்கு நீங்க கொடுத்த இன்அடிக்குவேட் இன்ஃபர்மேஷன்ல இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் சொல்றேன். அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க சார், நீங்க இந்த மேரேஜ் பண்ணிக்கிறது, அப்புறம் அது ஒரு மரியாதை வரும், அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டு அது ஒரு மரியாதை, ஏர்போர்ட்ல கூட அப்படி இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் மாறி இருக்காங்க சார். குழந்தைய பெத்துக்கிறது இல்ல, அப்படியே பெத்துக்கிட்டாலும் ஆஃப்டர் மெனி இயர்ஸ் 5-7 இயர்ஸ் அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறாங்க சார். என்னன்னா முன்னெல்லாம் லைஃப் ஸ்பேன் வந்து ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வாஸ் 48-50 இருந்தது. இப்போ வந்து 65-67 இருக்கு ஆவரேஜ். இன்னைக்கு 75 இந்தியா இல்ல சார், தட் இஸ் நாட் ஆவரேஜ். 75-80-100 இருக்காங்க, லீவ் பண்றாங்க. பட் ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆவரேஜ். சோ அந்த மாதிரி இருக்கனால உடனே அதாவது 1 இயர்ல 2 இயர்ஸ்ல குழந்தை பெற்றுக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்ட்டு அவங்க ஆர்கியூ பண்றாங்க. ஆனா கைனகாலஜிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க, அந்த ஒரு சர்டன் ஏஜ்ல பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலன்னா பாடி ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும், லேடிஸ்க்கு பர்டிகுலரா ப்ராப்ளம் வரும், அதாவது குழந்தை பெற்றுக்கிறது டிஃபிகல்ட்டா இருக்கலாம் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. சோ இன்னைக்கு ஜெனரேஷன் மாறி இருக்குன்னு நான் சொல்ல வரேன், அதுதான் இங்க புரியுது. அந்த ஆர்குமெண்ட் வந்து லாஜிக்கலி கரெக்ட். நாங்க 80 வயசுக்கு இருக்கிறோம், 100 வயசு இருக்கிறோம், டேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறது லாஜிக்கலி கரெக்ட். பட் பிசியோலாஜிக்கலி பாத்தீங்கன்னா அந்த 30 வயசுக்குள்ளதான் உங்க பியூபிக் போன் வளையும், உள்ள முடியும். அது செட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் டெலிவரி பண்றது கஷ்டமாயிரும். அதனால பயாலஜிக்கலி பிசியோலாஜிக்கலி 30க்குள்ள பிள்ளைய பெற்றுறது நல்லது. அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது பெற்று கொஞ்சம் பிளெக்சிபிலிட்டி வந்துச்சுன்னா 2வது குழந்தை ஈஸியா இருக்கும். முதல் குழந்தைய 30க்கு அப்புறம்னா ப்ராப்ளமா இருக்கும்போது ஒண்ணு பிசியாலஜி மெடிக்கலி. இதை தாண்டி அடுத்த ஏரியா சைக்காலஜிக்கலி பாத்தீங்கன்னா கூட மனசு இறுகிடும், அதுக்கப்புறம் வளைஞ்சு கொடுக்க முடியாது. வேற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு. 10 வயசு குழந்தை
டேய் போய் தண்ணி எடுத்துன்னு வாடா அப்படின்னா உடனே போய் தண்ணி எடுத்தாந்து தானும். 18 வயசு ஆம்பளை புள்ள பொம்பளை புள்ள போய் தண்ணி எடுத்தான். என்னங்கன்னா நீ எடுத்தாந்து கொடுத்துக்கிறியா? ஏன் உனக்கு கை இல்லையா? நான் செய்யறது பார்த்தா வேலை மாதிரி தெரியலையா? டிவி தான் நான் பாக்குறேன். 8 கேள்வி இன்னைக்கு குழந்தை 18 வயசுல கேட்கும். நீங்க 30க்கு மேல கல்யாணம் பண்ணா இதே மாதிரி கேள்வி ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் கேட்பாங்க. அது கொஞ்சம் முன்னால இருந்தா சரி தொலைஞ்சு போன்னு விடுவாங்க. மென்டல் ஃபிளெக்சிபிலிட்டி திருமணத்துல 30க்குள்ள ஆயிடுச்சுன்னா இந்த ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு உதவும். 30க்கு மேல மனசு எரிக்குச்சுன்னா நீ யாரு கேட்கறதுக்கு? ஆமா அப்படித்தான் செய்வேன், அது ப்ராப்ளம் ஆயிடும். 40ல பிள்ளைய பெற்றுக்கோங்க, பக்கத்துல பாக்குறவன் தாத்தா என்ன சொன்னாருன்னு கேட்பான். நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க வலிக்கும்ல. ஆனா அதுவும் தானே சார் இப்ப கொஞ்சம் எதோ அவங்கவுங்க பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்றாங்க நிறைய. அந்த காலத்தை விட இப்ப கொஞ்சம் ரொம்ப நல்லா அவங்கவுங்க ஹெல்த்தை நல்லா பாத்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. பயாலஜியும் சைக்காலஜியும் சரி பண்ணாம நீங்க வேற எதை வேணாலும் சரி பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் ஆகுது. என்ன சார்? பயாலஜின்னு ஒண்ணுக்குது, சைக்காலஜின்னு ஒண்ணுக்குது. இது ரெண்டுத்துலயும் கையை வைக்காம நீங்க எவ்வளவு பேசினாலும் அதுக்கு பேரு டயலாக். ஸோ அதனால 30க்குள்ள கல்யாணம் பண்றது நல்லது. மென்டல் ஃபிளெக்சிபிலிட்டிக்கும் சரி, பிசிக்கல் ஃபிளெக்சிபிலிட்டிக்கும் சரி நல்லது. அதுக்கு அடுத்தது குழந்தையும் 30-32க்குள்ள 35. முதல் குழந்தை 30க்குள்ள, ரெண்டாவது குழந்தை 35க்குள்ள. அதேதான் டாக்டர்ஸ் கூட பிஜி படிக்கும்போது அவங்க ஆல்ரெடி 6 வருஷம் படிக்கிறாங்க, 6-7. அப்புறம் அந்த ப்ரிப்பேர் பண்றதுக்கு பிஜிக்காக இதெல்லாம் பண்றதுனால பிஜி படிக்கும் போதே ஈவன் மென் ஆர் ஆல்சோ கெட்டிங் மேரிட். டாக்டர்ஸ் சொல்றேன். பேசுவோம், நம்ம நிறைய இருக்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் தான் நிறைய டைவர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னீங்க. இது ஸ்ட்ராங். There are lot of divorce because of arranged marriage also. ஆல்சோங்கிறது ட்ரூ சார். நம்பர் ஆஃப் இதெல்லாம் சொல்றேன். இல்ல அதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. 36 எங்க இருந்து எடுத்தீங்கங்கிறது தான் பாயிண்ட். பாருங்க, ரெண்டுத்துலயும் இருக்கு. பிகாஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட் தான் ரெண்டுத்துலயும். வாங்க, அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் பேச முடியாது. பேசலாம். காயத்ரி வாங்க. அனைவருக்கும் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் நீங்க பேசுன கடைசியில வந்து நீங்க வந்து ஒரு சம் அப் கொடுத்தீங்கல்ல, இட்ஸ் ஆசம். ஏன்னா வந்து எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து டாக்டர்கிட்ட போய் தெரிஞ்சுக்காம இங்கே சொல்லிட்டீங்க. அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பவுண்டரி செட் சொன்னீங்கல்ல சார். இட்ஸ் ட்ரூ. நான் இப்போ காலம் கடந்துதான் அதை யோசிக்கிறேன். ஏன்னா நம்ம இதுல தெரியல. நான் ஃப்ராங்கா சொல்லணும்னா நான் இப்போ கடைசியா வந்து பிக் பாஸ் பார்த்தேன் சார். அப்பதான் சார் தெரியும் ஒரு பவுண்டரி நம்மளுக்குள்ள ஒரு செட் பண்ணிக்கணும் யாருக்கிட்டயா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பிரச்சனைக்கு காரணம் நம்ம யாருன்றத கரெக்டா நம்மளுக்கு வேணுங்கிறத கரெக்டா தெரிவிக்காததுனாலதான் நம்ம பிரச்சனை வருது. அந்த இடத்துலதான் வந்து மேரேஜ் ஆகும்போது நம்ம வந்து யார்கிட்டயா இருந்தாலும் மீன்ஸ் ஃபேமிலியில யார்கிட்டயா இருந்தாலும் அந்த பவுண்டரி செட் பண்ணாம ஃபர்ஸ்ட்ல நம்மளுக்கு ஒரு இது இருக்கும்ல, நல்ல மருமகன் பேர் எடுத்தணும், நல்ல ஒய்ஃப்னு பேர் எடுத்தணும், நல்ல பொண்ணுன்னு பேர் எடுத்தணும். அது நம்மளுக்குள்ள நம்ம சமுதாயத்துல ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு இருக்கு, நம்மளுக்கு என்னதான் புரிஞ்சாலும். ஸோ அதை வந்து நம்ம அந்த அந்த பவுண்டரி செட்னு புரியும் போது நம்மளுக்கு கரெக்டா இருக்கும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் மாதிரின்னு சொன்னீங்கல்ல, மேரேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு இட்ஸ் என்ன சொல்றதுன்னா, எக்ஸாமா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எக்ஸாமை படிக்காம ஒரு எக்ஸாமுக்கு, அதாவது அந்த புக்கே எடுத்து பார்க்காம ஒரு எக்ஸாம் போறோம்ல, அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா நம்மளோட இதுல வந்து நம்மளுக்கு மேரேஜ்னா என்ன, லைஃப்னா என்ன, ஃபினான்ஷியல்னா என்னன்றது ஆக்சுவலா இது படிப்புலயே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஈவன் இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன், கிறிஸ்டியன் எல்லாம் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, அவங்க ஒரு 1 மந்த்தோ என்னமோ வந்து ஒரு கவுன்சிலிங்கோ இல்ல கவுன்சிலிங் பண்ணுவாங்க, அந்த மாதிரி குடுக்குறாங்க. It is not a counseling actually. அது வந்து அது ஏதோ கிளாஸ் மாதிரி. there is a marriage program சொல்லிட்டு 3 செஷன் எடுப்பாங்க. இத 3 செஷன் ஒன் டே செமினார் மாதிரி நடக்கும். அதுல வந்து என்ன பேசுவாங்கன்னா, அது டோட்டலாவே ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் தான், பட் வேற டிசைன்ல பண்ணுவாங்க அவங்க. அதுதான் விஷயம். தவிர இது கிறிஸ்டியன்ன்றதுனால எனக்கு தெரியும் there are procedures அது வந்து இருக்கு. அங்க ஸ்பெசிபிக்கா there are people who studied psychology. ஃபாதர்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த ஃபாதர்ஸ்க்கே வந்து there are people studied psychology, அவங்களதான் வச்சிருக்காங்க. அவங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லையான்னு கேட்டுக்கணும். கல்யாணம் பண்ணாம நீங்க என்ன ஃபாதரா இருந்தாலும் அது கல்யாணத்துக்கு எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது.
நாங்க நம்ம சொல்றது ஆளுங்க சாமியார் கிட்ட தானே கேக்குறாங்க நீங்க எல்லா விஷயத்தையும். செக்ஸாலஜி சார் எல்லா அந்தரங்கத்தையும் சாமியார் கிட்ட தான் சார் கேக்குறாங்க. சாமியார் கிட்ட டேட் கேட்பாங்க சார், இந்த டேட்ல பண்ணலாமா அந்த நீங்க டேட்ல உங்களுக்கு பண்ணலாமா. தெரிஞ்சது அவ்வளவுதான். இருங்க செக்ஸாலஜின்னு ஒரு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர்ல நீங்க கோல்டு மெடலே வாங்கிட்டு கல்யாணம் பண்ணலன்னா நீங்க செக்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கூடாது. உங்க கோல்டு மெடல் நயா பைசாக்கு உதவாது. கல்யாணம் ஆனா மட்டும்தான் நீங்க செக்ஸாலஜி சம்பந்தப்பட்ட ஏரியால செக்ஷுவல் இஷ்யூல பேசலாம். நான் கோல்டு மெடல் வச்சுக்கிறேங்கிறது வேஸ்ட். குடும்பம் நடத்தல. குடும்பம் நடத்துறது வேற, கோல்டு மெடல் வேற. ஃபாதரு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கொடுக்கறது வேற, கல்யாணம் கட்டின மனுஷன் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கொடுக்கறது வேற. சரியா? அது ஒண்ணு. நீங்க எதுல டாக்டர்னு சொல்லுங்க எனக்கு. என்ன சொல்றீங்க? என்ன கேக்குறீங்க சார்? உங்களோட ஆமா, ஆமா. பிஹெச்டி என்ன? இல்ல ஐம் சாரி சார், அது நான் வந்து பிஹெச்டி சார், ம், அதுதான் சரி. என்ன பிஹெச்டி? ஜியாலஜி, அதுதான் கேக்குறேன். ஜியாலஜி. ஸ்பெசிஃபிக்கலி ஜியாலஜி. மைக்ரோபயாலஜி. ஜியாலஜின்னா இந்த டெக்டானிக் பிளாட் எல்லாம் உங்களுதா? எஸ் சார், எக்ஸாக்ட்லி. ரைட், சரி. எஸ் சார். அது மாதிரி இப்போ கிறிஸ்டியன்ல இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி சாரி அந்த அந்த ஒரு வகுப்பு அந்த மாதிரி வந்து நம்மளுக்குலாம் வந்து லைஃப்ல எங்கேயுமே இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு ஒரு மருமகனா இப்படி இருக்கணும், பொண்ணுனா இப்படி இருக்கணும்னு நினைச்சு வளரும்போது அது வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு சரி வர்றதில்ல. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பவுண்டரி செட் பண்றது அது இதெல்லாம் வந்து நம்ம படத்துல காமிக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணுனா எந்த அளவுக்கு நீ இது பண்ணி போறியோ தாகி அதான் நல்ல தாகி மருமக. தாகி அது வந்து சின்ன வயசுல இருந்து நம்ம பாக்குற படங்கள்லாம் அந்த மாதிரியும் இருக்குமா, நம்ம அப்படியே வளர்ந்துடுறோம். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஓல்டு அந்த டைம்ல டைவர்ஸ் இல்லை, இந்த டைம் டைவர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சார். அதுல எனக்கு ஒரு சின்ன மாறுபாடு, தவறா இருந்தா மன்னிக்கணும், என்னோட கருத்து நான் சொல்றேன். அந்த டைம்லயும் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து டைவர்ஸ்னு ஒண்ணு பேப்பர்ல வாங்கிக்காம வீட்ல இருந்தவங்க இருக்காங்க. யூ ஆர் கரெக்ட். அதுக்கு பேரு டிவோர்ஸபிள், நாட் டிவோர்ஸ்டு. பேப்பர்ல இருக்காது. மத்தபடி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா சிங்கிள் மதர் நிறைய இடத்துல வந்து குழந்தைங்களை வளர்த்து இதாக்கியிருப்பாங்க, அம்மா அப்பா வீட்டுல போய் இருந்திருப்பாங்க. நிறைய இந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த டைம்ல அப்படி வந்து நீங்க வாங்கணும் அப்படிங்கறதுனால அது வெளியில தெரியுது. அதே மாதிரி இன்னும் கூட நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து படிச்சதுனால இது நடக்குதுன்னு சொல்றோம். அது வந்து என்ன அந்த பார்வை வந்து தவறுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்க ஊர்ல நான் கிராமத்துல, சின்ன வயசு கிராமத்துல வளர்ந்தேன். அப்ப நான் பார்த்துருக்கேன் நிறைய லேடி, தப்பா எடுத்துக்க வேண்டாம், ஒரு சில லேடிஸ், எல்லாரும் இல்ல, ஒரு சில லேடிஸ் வந்து கல்யாணமாகி குழந்தை இருக்கும், வேற ஒருத்தவங்களோட போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து திரும்பி அதே வீட்டுலதான் வாழ்வாங்க. ஆனா நம்ம என்ன சொல்றோம், நம்மலாம் வந்து இதே வந்து டவுன்ல யாருன்னா மேபி பெரிய விஷயமா இருந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து கிராமத்துல இது பெருசாவே யாரும் பேச மாட்டாங்க. அதுக்கடுத்து திரும்பி அந்த குழந்தை அந்த ஹஸ்பண்டோட வாழ்வாங்க. இதை தவறுன்னு நான் பேச வரல. அதுக்குள்ள இப்போ விவரம் புரிஞ்ச பிறகு அது நம்மளுக்கு புரியுது. எதையும் தவறுன்னு சொல்லல, எதையும் சரின்னு சொல்ல வரல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து படிச்சதுனாலன்னு சொல்றோம். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல சார், எந்த இடத்துல ஏன் படிச்சதுனால வருதுன்றது இங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த காலத்து ஆண்க பிள்ளைங்க வந்து படிச்சிருக்காங்க, வேலைக்கு போறாங்க, இண்டிபெண்டா இருக்கிறதுனால டைவர்ஸ் அதிகமா இருக்குன்னு நம்ம சொல்றோம். இது ஒரோட முடிச்சுக்கிறேன் சார். அதிகமாகுது நம்ம சொல்றோம். ஆனா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ல எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருக்கான்னா ஆண்களுடைய சிந்தனை அந்த மாதிரி மாறணும். இப்போ வந்து நீங்க சொன்னது கரெக்ட். எப்பவுமே ஜென்ஸ்க்கு வந்து அம்மா அப்பா மாதிரி ஒரு பெண் வேணும், ஆனா மாடர்னாவும் இருக்கணும், எல்லா வேலையும் எனக்கு செஞ்சும் கொடுத்துக்கணும், ஆனா வெளியில போகும்போது எனக்கு வந்து ஒரு ஈக்குவலா தெரியணும். அந்த மாதிரி விரும்பினால அந்த இடத்துல தான் நிறைய பிரச்சனைகள் வருது நான் பாக்குறேன். தேங்க்யூ சார். சரி, இன்னொரு ஒரு கொஸ்டின் சாருக்கு அமிச்சேன் சார், நீங்க கேட்பீங்களா சார் அந்த கொஸ்டின்ஸ்? இல்ல நீங்க கேளுங்க, நீங்களே கேளுங்க. சார் இது எனக்கு ஒரு டவுட். நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருவரும் சமம் அப்படி இப்படின்லாம் நான் பேசல. ஆனா எனக்கு ஒரு ஒரு இது மனித தன்மையோட நான் கேட்கிறேன். நிறைய இடங்கள்ல எனக்கு தெரிஞ்சவங்களே பாத்தீங்கன்னா பெண் புரட்சி, பெண்களை சமமா நடத்தணும் அப்படின்னு ஆண்கள் இருக்காங்க. என்னோட உறவினரையே நான் சொல்றேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனா ஒய்ஃபை வந்து சாப்பிட்டேன்னு கேட்க மாட்டாங்க, ஒய்ஃப் தான் எல்லா வேலையும் செய்வாங்க. அதை வந்து யோசிக்க கூட மாட்டாங்க. இவங்க வெளியில பயங்கரமா பேசுறாங்க இல்லையா, வீட்டுல ஒரு ஜீவன் இருக்குன்றது என்ன தேவைன்றதையும் யோசிக்காத ஒரு மனிதரா இருக்காங்க. அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி நான் நிறைய இப்ப பாக்குறது, உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல பெண்களுக்கு, ஆனா பெண்கள் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி இருக்கு ஹஸ்பண்ட்ஸ். இப்போ வந்து எல்லா வேலையுமே
ஜென்ஸ் செய்யறாங்க, பார்க்கும்போது கண்ணு தண்ணி வர அளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது இங்க குறிப்பா வந்து யூஎஸ்ல இருக்கு. அது காரணம் மேபி இங்க இருக்கக்கூடிய சுதந்திரமா தெரியல. ஆனா நான் அமெரிக்கர்களை சொல்லல, நம்ம மக்களை சொல்றேன். அமெரிக்கால வந்து சரிசமமா இருக்கும். இப்ப வந்து ஆண்கள் வேலைக்கு போனா பெண்கள் வீட்டுல இருந்தா வீட்டை பாத்துக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போனா ஆண்கள் வீட்டுல இருந்தா அதை பாத்துக்கிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போற இடத்துல சரிசமமா டிவைட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனா வந்து இப்போ 2 மணி நேரம் போயிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்காக பாத்திரம் வெயிட் பண்ணிருக்கோம், வீட்டுல எல்லா வேலையும் செய்யறது அவங்களா இருக்காங்க. அது எனக்கு புரியல. அது வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் நான் நினைக்கிறேன். பிளஸ் வந்துட்டு அப்படி ஒரு சுரண்டுற இடத்துல வந்து ஒரு காதல் இருக்குமாங்கிறது என்னோட கேள்வி. உண்மையான காதல் உள்ள இருக்கா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. இது ரொம்ப நாளே கேள்வி. சரி, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சார். நீங்க எங்க இருக்கிறீங்க? அமெரிக்கால இருக்காங்க. யூஎஸ், கலிபோர்னியால. கலிபோர்னியா. சரி, என் பையன் பொண்ணு 2 கலிபோர்னியா, பே ஏரியா தான். சரியா? ஓ, பே ஏரியா. நான் அங்க லாஸ் ஏஞ்சலஸ் சார். சரி, அவங்க பே ஆப்போசிட். ஏரியால இருக்கிறாங்க பையன் பொண்ணு 2 பேரும். அதனால அங்க வந்து அதை ஈக்குவலா எடுத்துக்கிறாங்க. பெண் வேலைக்கு போறான்னு தெரியுது, அவ கார் ஓட்டுறான்னு தெரியுது. இல்ல சார், நான் என்ன அப்ப சொல்றேன், ஈக்குவலா செய்யற தப்பு சொல்லல. பெண்கள் வீட்டுல இருக்கிறாங்க, வீட்டுல இருக்கிற பெண்கள் தான் எந்த வேலையுமே செய்யறது இல்ல. ஆண்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது, அதாவது அதுதான் சொல்றேன், சரிசமமா செஞ்சுக்கிறதோ இல்ல வந்து இப்ப வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல, வீட்டுல இருக்க பொண்ணுக்கும் உதவி செய்யணும். ஆனா உங்களுக்கு நான் எப்படி சொல்றது, இப்ப நான் இங்க ஒரு ஆணை சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆண் இங்க இருக்கிறார், ஒரு பெண்ணுக்கு அங்க நடக்கிறது இங்க ஆண் இருக்குது. சோ நான் வந்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு கேட்கல, 2 இடத்துலயுமே இது சுரண்டல் தானே. சம்பாதிக்கவும் போறாங்க. டைப்பர் மாத்துறது ஆன் பண்றான், என்ன பிரெட் டோஸ்ட் மற்றது பண்றது அவன் பண்றான், கூல்ட்ரிங்க் கிரியேட் பண்றதும் பண்றாங்க, பிரியாணி பண்றது, பார்ட்டிக்கு வைக்கிறது, பார்பிக்யூ பண்றது, பார்க்ல கொண்டு போய் பெண்களுடைய பங்கே இல்ல, ஒருத்தர் மட்டும் செய்யறாங்கன்ற. ஆண்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பண்ணினுங்கிறாங்க. பெண்கள் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கிறாங்க, எடுத்து போட்டுமே. நான் அப்படி சொல்றேன் சார், இருக்கட்டும், தப்பு காயத்ரி சொல்லல. காயத்ரி நீங்க சொல்றது ஓகே. ஆனா வந்து எப்போ எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்ற ஒரு இது வரும்னா, இவங்க ஒத்துக்கலன்னா, ஜென்ஸ் ஒத்துக்கல, வருத்தப்படுறேன்னு சொன்னா, ஒத்துக்கல, நான் கஷ்டப்படுறேன்னா இட் இஸ் an exploitation. he loves, இப்ப விரும்பி அது எனக்கு புரியுது சார், பண்றார் அப்படின்ற பட்சத்துல அது எக்ஸ்பிளாய்டேஷன் கிடையாது. புரியுதா? இது நீங்க சொல்றது நடக்குது, நீங்க சொல்றது நடக்குது, நான் நடக்கலன்னா சொல்ல மாட்டேன். நீ ஒரு விரும்பிதான் செய்யறாரு, ஆனா அங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவங்க வந்து பண்றாங்கன்றது இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் as long as it goes smooth இருக்கிற வரைக்கும் அங்க பிரச்சனை கிடையாது, ப்ராப்ளம் இல்லை. அப்போ அது வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா நீங்க யார் வேணா எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங், it is an understanding, it is a mutual agreement. வழியே இல்லாம பண்றாங்க, வேற வழி இல்ல பண்றாங்க. நான் ஆமா, அப்ப அது நிச்சயமா ஆமா தவறாவே நினைக்கல. இப்போ என்னோட உறவினர் வந்து அவங்க ஒய்ஃப்க்கு செய்யறத நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்களுக்கும் வந்து உள்ளுக்குள்ள குமுறல் இருக்கு, அது வெளியில சொல்லிக்க முடியல, பண்ணிதான் ஆகணுமேனு செய்யறாங்க. அது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். அது என்னைக்குதான், அதாவது பிரச்சனை ஆகிறதுல அவங்க வீட்ல ஸ்மூத்தா தான் போகுது, இல்ல ஆனா அவங்க உள்ள குமுறலோட வளராங்கல. அவர் ஃபீல் பண்றாருன்னு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், அவரோட பர்சனல் ஸ்பேஸ் அவர் மெயின்டைன் பண்ண தெரியணும். அவரு நான் இது செய்ய மாட்டேன், இது ஒண்ணுன்னு சொல்ல தெரியணும். 2 பேரும் சேர்ந்து அந்த பர்சனல் ஸ்பேஸும் டுகெதர் டைமும் வச்சிருந்தாங்கன்னா சரியா வரும். இது டுகெதர் டைம்ல எங்கயோ உதயுது. இல்ல சார், டுகெதர் டைம்ல இந்த ஆளு சொல்ல மாட்டேன். எக்ஸ்பிளாய்டேஷனான்னு கேக்குறேன், இது அவங்க எக்ஸ்பிளாய்டேஷனா, இது சரியா லவ்வான்னு கேக்குறேன் நான். இது அவர் கம்ப்ளைண்ட் பண்ணாத வரைக்கும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இல்ல ஒரு ஸ்டேஜ் அவருக்கு விரும்பலன்னு வச்சுக்கீங்களா, அவர் ஏதோ பண்றாரு, பட் வேற வழி இல்லாத பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கேன், ரொம்ப நாள் பண்ண மாட்டார். ஒரு ஸ்டேஜ்ல அவர் எக்ஸ்போஸ் ஆவார், வெளியில வரும். ஆனா அது தப்பு. முன்னாடியே அவர் வந்து இது வந்து அவரோட விஷயத்தை எங்க நோ சொல்லணுமோ அவர் நோ சொல்றதுக்கு தெரியணும். அப்போ அதுதான் வந்து மியூச்சுவலா அண்டர்ஸ்டாண்டிங் வருமே தவிர இல்லைன்னா கஷ்டம். இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், கிறிஸ்டியன்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி பெரிமேரிட்டல் இதெல்லாம் இருக்குது கொள்றதுன்னு நீங்க சொன்னீங்க. எல்லாருக்குமே இருக்குது, அதுக்காக தான் நாங்கெல்லாம் இருக்கிறோம், பட் போறது இல்லையா, புரியுதுங்களா? அது வந்து ப்ரொஃபஷனலா போகணும்னா வேற மாதிரி திங்க் பண்றாங்க. ப்ரொஃபஷனலா தேர் ஆர் பெரிமேரிட்டல் கவுன்சிலிங், பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் டேக்கிங் அட்வைசஸ், டேக்கிங் சஜஷன்ஸ். இட் இஸ் நாட் அட்வைஸ். அவங்களுக்கு ஒரு ஐடியா வியூ கிடைச்சிடும். அந்த வியூவே அவங்களோட லைஃப் என்ன பண்ண போறாங்க, அவங்க ஒன்று திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ரியாலிட்டி என்னன்றது புரிய வச்சிருவோம் இல்லையா? அப்போ வந்து அவங்களோட இதுவே மாறும், விசுவலே மாறும். யாரும் வர்றது இல்ல, அதுதான் விஷயம், யாரும் போறது கிடையாது. கிறிஸ்டியனில வந்து கண்டிப்பா போகணும்னு இருக்குல்ல ஒரு அது வந்து வேற வழி இல்லைன்றதுனால போறாங்க. அங்கேயும் வந்து எல்லாரும் விரும்பி போறாங்களா, பாதி பேர் போயிட்டு கட்டடிச்சுட்டு போறவங்களா இருக்காங்க.
ஓ அதுலயே இருக்குது. அது அது ஒரு சில இதுல இருக்கு ஆக்சுவலா. ஓகே ரைட். அடுத்தது கோபிகா பேசுறீங்களா? கியூமுலேட்டிவா ஒரு இடத்துல உடைஞ்சாம இருக்கணும்னா அவங்க பேசி தீர்த்துக்கணும் முன்னாலேயே. அதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாயிண்ட். வாங்க கோபிகா. கோபிகா வாங்க. Yeah. So thank you so much, sir, and to Stephen sir and ராமு சருக்கு. இந்த அதாவது இன்னைக்கு வந்து அது நிறைய சேலஞ்சா தான் இருக்கு. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டாபிக் ஆன் இட்ஸ் ஓன். எனக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. 22nd year I'm stepping in my marriage life. ஓ It's a வயசு beautiful life ன்னு சொல்லணும். வயசு எனக்கு சிரிப்பு வந்துருச்சு ராமு சார். ஓகே, பட் எனிவே தேங்க்யூ வெரி மச். சார் So பண்ணிடுங்க சார். now I'm always happy to say that I'm 47 years old. அவ்வளவுதான் aging gracefully. ஆமா, I am very 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 happy that I'm aging gracefully. So as அதாவது அந்த initial 2 years and say I was also working இல்லையா. So சில இதெல்லாம் வந்து everybody comes with their own ஒரு frame of reference ஓட வரும். Okay, but then when it comes to the family life, யாரோட frame of reference வின் பண்றதுங்கிறது கிடையாது. You create a mutual one, like, and that can be a frame of reference, and it has to be like evolve as we age, as our roles differ. அதாவது as our roles differன்றதை விட changes. ஏன்னா ஒய்ஃபா இருப்போம், அப்புறம் அம்மாவாகும். It is like that. ஸோ ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறத ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டோம்னா, and at any point of time both of them have to be seen equal in all means. எனக்கு இந்த ஏரியால எனக்கு ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி we will be good at, excellent at, பட் அதை கூட ஒரு ஈக்குவலாவே வச்சு நம்ம பேசும் பொழுது ஐ திங்க் அதாவது ஒரு காம்ப்ளிமெண்டா பண்ணும்போது இட்ஸ் பியூட்டிஃபுல். கண்டிப்பா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும், பட் அந்த இடத்துல கொஞ்சம் நிதானிச்சுக்கிட்டு ஓகே ரைட்டு. அந்த சண்டை எல்லாம் வந்து ஒரு நம்மளால சும்மாவே இருக்க முடியாது. சண்டையை போட்டுட்டு இந்த 2 days நோ 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 ஒரு half an hourல ஓகே சாப்பிடுறீங்களா தோசையா, இட்ஸ் ஜஸ்ட் லைக் தட். அப்படிதான் நான் நினைப்பேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் இட் ஃபார் ஈவன் இட் half an hour கூட அது இருக்குமான்னு கூட எனக்கு தெரியறது இல்லை. பட் இட் ஹஸ் எவால்வ்டு தான் சொல்லணும். இதை நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இப்படிதான் இருந்திருப்பேனா, டெஃபினெட்லி நாட். பட் ஓவர் த 21 years it has evolved. So super sir, thank you so much. வெரி கோபிகா, குட். Thank you கோபிகாக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா நேரத்துல சண்டை போடாதெல்லாம் இருக்க முடியாது. சண்டை போடாது இருந்தா அது லைஃப் சண்டை போடணும், அடிச்சுக்கணும், முடிய பிடிச்சுக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனா அதை எக்ஸ்டெண்ட் பண்ண கூடாதுன்ற அரை மணி நேரம் தான். அதுக்குள்ள ஒரு லவ் இருக்கணும். அடுத்த செகண்ட் பேசிட்டு போயிடணும். அப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்க சண்டை போட சண்டை போடாதே இல்லாதீங்கன்னா என்னைக்கு ஒரு லைஃப் பெரிய விஷயம் மொத்தமா வெடிக்கும். சரி, அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த சண்டை வந்து half an hour மேக்ஸிமம் இட் கேன் பி. அத வந்து ஒரு 1 டேக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வைக்கிறதுல அங்க என்ன இருக்க போகுதுன்றதுதான் நான் சொல்றேன். டெஃபினெட்லி தேர் இஸ் a difference of opinion வரும். இருக்கணும் இல்லன்னா சண்டை போடணும். நீங்க ஆமா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு 6 மாசம் பேசாம வந்துட்டு உங்க அப்பா வந்து போட்டு சொல்லிட்டான்னு சேட்டலைட் டிவி கம்யூனிகேஷன் புள்ள மூலமா போவோம். அம்மா பிள்ளைக்கு சொல்லி அப்பாவுக்கு போவோம், அப்பா பிள்ளைக்கு சொல்லி அம்மாவுக்கு போவோம். அது வந்து நாங்க சேட்டலைட் டிவி பல நேரங்கள்ல வீட்டுல நடக்கும்ல. நான் வரேன் சார். வாங்க சார். அருமையான டாபிக் சார், எக்ஸலன்ட் டாபிக். இன்றைக்கு பேசப்பட வேண்டிய டாபிக் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியா. எங்களுக்கு 51 வருஷம் ஆகுது கல்யாணம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருதுன்னா அது மாமனார் மாமியாரால, எங்க அப்பா அம்மாவால, எங்க அக்கா தங்கச்சிங்களால, என் அண்ணன் தம்பிங்களால தான் எங்களுக்குள்ள வருமே தவிர எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வர்றதே இல்லை. we all ourselves, we have raised 3 kids. 2 பேரும் நல்ல என்னவோ இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஸோ நம்ம சந்தோஷமா இருக்கப்பதான் நம்ம குழந்தைகள் சந்தோஷமா இருக்காங்க. நம்ம பேசிக்கலி பேரண்ட்ஸ் family life should be happy, then only the kids have very life will also be happy. நம்ம லைஃப் நம்ம ஒரு செட் ஒரு ரோல் மாடல் எல்லாம் குழந்தைங்களோட லைஃப் சார். எனக்கு இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் சார் நிறைய ட்ரெண்டிங் ஆயிடுமோன்னு தோணுது. வர வர இந்த கல்யாணத்துல மகிழ்ச்சி இல்லாத ஜனங்கள் நிறைய ஆயிடுவாங்களோ, தினம் தினம் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்கோ அப்படின்னு நான் பாக்குறேன். நீங்க சொன்ன அந்த
ஸ்டீபன் சார் சொன்னாரு ஒரு இதுல கோபிநாத், நான் பார்த்தேன் ஒரு பையன் சொல்றான் டைவர்ஸ் பத்தி, ஐ எம் a victim because of fake allegations. நான் ஒருத்தன் தான் எக்ஸப்ட் நினைச்சேன். இல்ல 10 பேர்ல என்ன போல 4 பேர் இருக்காங்க பிகாஸ் ஆஃப் ஃபேக் அலிகேஷன். வெதர் இஸ் ட்ரூ ஆர் ரைட் ஆர் ராங், இந்த மாதிரி 10ல 4 ஆண்கள் அஃபெக்ட் ஆகும், 10ல 6 பெண்கள் அஃபெக்ட் ஆகும், அங்கங்க இருந்துட்டே இருக்கும். சொல்ல போனா இன்றைக்கு என் தெருவுல 4-5 40 வயது பையன்கள் கல்யாணம் ஆகாமலே இருக்காங்க. பெண் கிடைக்கிறது. 30 வயசு பெண்கள் நான் பாக்குறேன், அங்கிள் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அங்கிள் அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க அந்த பொண்ணுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் டு டெல் தம். நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அங்கிள். அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்கறதில்ல, நான் ரியாக்ட் பண்றது கேட்டுக்கணும். 40 கல்யாண மாடலிங் இல்ல, அவங்க பாக்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கல உங்களுக்கு. எனக்கு 40 வயது பெண் எங்க தெரியலையே 4 பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மைசர். அப்ப அதனால இல்ல ரூல்ட் அவுட். நல்லா இருக்கிற 40 வயசு பெண் ஆண்களும் இந்த சுற்று வட்டாரத்துல இந்த ஆபீஸ் கொல்லிகல 40-45 வயசாகி கல்யாணம் ஆகாம கல்யாணத்தை மறந்த நிறைய நண்பர்களுடைய பையன்கள் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. கல்யாணம் ஆகாத பசங்கள் நிறைய இருக்காங்க. ஒரு 6% அன்மேரிட்ன்ற மாதிரி ஒரு புள்ளிவரம் கொடுத்தீங்க, அது புள்ளிவரம் எனக்கு தெரியல. இந்த ட்ரெண்டிங் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ். கல்யாணம் ஆன பிறகு மகிழ்ச்சி இல்லாத குடும்பங்கள், இது ஒரு சோசியல் சமூக பிரச்சனை ஆயிடுமோன்ற ஒரு கேள்வி கேட்கிறாரு ஒரு வார்த்தை ஒரு இதுல. இது ஒரு சமூக பிரச்சனை ஆயிடுமோ, வர காலங்கள்ல இப்படிதான் இருக்குமோ, கல்யாணம்னாலே ஒரு மகிழ்ச்சியே இல்லாம போயிடுமோ அப்படின்றப்போ நம்ம we should take the role. முத்துலிங்க சொல்றாரு எழுத்தாளர், இஸ் உலகம் ஃபுல்லா சுத்தி இருந்த ஒரு எழுத்தாளர். வாட் கைண்ட் ஆஃப் லிவிங் டுகெதர் கல்ச்சரை அவர் சம்மோர் அதர் அமெரிக்கால இருக்க மாதிரி, பிடிக்குதோ இல்லையோ வாழ்ந்து பாருங்க, பிடிக்கல விட்டு போயிட்டே இருங்க அன்ற மாதிரி ஒரு கல்ச்சர் அங்க வந்துட்டு இருக்கு. தே ஆர் ஹாப்பி. கிட்ஸ் இருக்காங்களா மறந்துட்டு வராங்க. இதை விட நீங்க சொன்ன 2 எக்ஸாம்பிள் ரொம்ப சூப்பர். ஒரு ஏஜ் சொன்னீங்களே, 25 நாளைக்கு அப்புறம் குழந்தை தள்ளி விட்டுடுமா, நீ பழைச்சா பழைச்சிக்கோ, செத்தா செத்துக்கோ. அதே போல ஒரு சிங்கம் அது வேட்டையாட தெரிஞ்சாக்கா அப்பா சிங்கம் அதுக்கிட்ட போகாதான். வெரி குட் எக்ஸாம்பிள். இது நம்ம ஃபேமிலியில நம்ம அடாப்ட் பண்ண வேண்டிய காலம் வருதுன்னு நினைக்கிறேன். 18, 20, 25 வயசு ஆச்சா நீ போய்க்கோ, எங்கேயாவது குடும்பம் நடத்திக்கோ, அமெரிக்கன் கைண்ட் ஆஃப் லைஃப் வரணும்ன்ற மாதிரி நான் விரும்புறேன். அப்படிதான் இருந்தா ஒரு சமூகம் சந்தோஷமா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ட்ரெண்டிங், எனக்கு கவலை அளிக்கக்கூடிய ட்ரெண்டிங், ஒரு சந்தோஷம் இல்லாத திருமண வாழ்க்கை நிறைய ஆயிட்டே இருக்கோன்ற ஒரு சின்ன மனசுல அதிருப்தி இருக்கு. அதை ஷேர் பண்ணிக்கிறேன். எக்ஸலன்ட் டாபிக் சார். நம்ம நிறைய சொன்னீங்க, நிறைய கவர் பண்ணீங்க. கடைசி கொஞ்ச நேரத்துல இருந்தாங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் வெரி எக்ஸலன்ட் டாபிக். கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். சூப்பர் சார், சூப்பர் ஸ்டீபன் சார், சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரத்னவேடியன் சார் வாங்க பேசுங்க. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். உண்மையில அது ராமு ஐயா சொல்றது அவற்றை பேச்சென்றப்ப கேட்க தேவையில்லை. இது ஒரு முக்கியமான டாபிக். வாழ்க்கையில ஒவ்வொரு தரையும் அன்றாடம் பாதிக்கிற ஒரு விடயம். அந்த விடயத்துல அந்த மேரேஜ் உற்பத்தியில இருந்து அந்த மேரேஜ் வரைக்கும் அவ்வளத்தையும் கொண்டு போயிட்டார். அதுக்கு அப்பால உள்ள விஷயத்தை தவிர அவ்வளவு விஷயத்தையும் அந்த தனியா மேரேஜை பற்றி மட்டுமல்லாமல் அந்த மேரேஜுக்கு அவைகள் வர்ற அந்த கல்யாணத்துக்கு வர்ற கட்டம் வரைக்கும் அதே விரிவாக நீங்கள் எல்லாம் அழகா சொன்னீங்க. அருமையானது. பல விஷயங்களும் உண்மையிலே புதிய புதிய விஷயங்களும் இருந்தது. தெரிஞ்ச விஷயங்களும் நிறைய இருந்தது. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல பிரச்சனைகள் வர்றது, அதை எப்படி அவைகள் ஒவ்வொருத்தரும் அணுகினம்ன்றதை போயிட்டு நாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான அணுகுமுறையில் இருந்தது. எனக்கு தெரிய ஒரு குடும்பத்துல அவருடைய சிஸ்டர் அவருடைய சகோதரி கல்யாணம் கட்டி ஒரு 2 வருஷத்துல அவைகளுக்குள்ள சில சிக்கல்கள் வந்துட்டுது. அப்ப என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் சிஸ்டர். அப்ப அந்த ஃப்ரெண்டுக்கு அவ கடிதம் எழுதுறா, இப்படி பிரச்சனையா இருக்கு அண்ணா, இப்படி இவர் இப்படி செய்யறாரு அப்படி செய்யறாருன்னு. அப்ப இவர் அண்ணா எனக்கு சொன்னார், இதை தூக்கி வச்சுட்டு இதை அவங்க கல்யாணம் கட்டிட்டாங்க, அவங்கதான் இதை பார்த்து தீர்க்கணும், இதுக்குள்ள நாம போய் தலையிடையிலாதுன்ட்டு இவங்க தூக்கி வச்சுட்டு, அவர் வெளிநாட்டுல என்னோட இருந்தவர். அப்ப இது ஊர்ல நடக்குது. அப்ப அப்படி அதை தூக்கி வச்சுட்டு பேசாம இருந்துட்டார். ஆனா என்ன நடந்துட்டா கடைசியில இது அந்த பிள்ளை அதை தனக்குள்ளேயே வச்சு குமஞ்சன்னு சொல்லுவாங்க, மனதுக்குள்ளேயே போட்டு திணிஞ்சு கடைசி தனக்கு சுக இனத்தை கூடி ஒரு வன்மம் காரணமாக அதை கூடி
ஒருத்தருக்கும் சொல்லாமல் அது இறந்தே போயிட்டுது. அப்ப அது அதுக்கு அது ஒரு பெரிய ஒரு தாக்கமான விஷயமா போயிட்டு அவருக்கு. அப்ப அதுக்கு பிறகு என்ன நடந்த என்றால், அந்த பொண்ணுண்ட பிள்ளைண்ட கல்யாண வீடு நடந்து அந்த பிள்ளைக்கு பிரச்சனைகள் வர தொடங்க இவர் போய் அதுக்குள்ள தலையை போட்டார். அப்ப அந்த பிரச்சனை என்றால் அவற்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் வந்து கொஞ்சம் கொடுமையா நடத்துறான், தரக்குறைவா பேசுறான், சரியான முறையில நடந்து கொள்ள இல்லை, ஒன்றும் வேணாம் நீ பொண்ணு வந்தாலே போதுமென்று கட்டினா அவன் நல்ல பதவியில இருக்கிறான், வெளிநாடு ஒன்றுல வேலையில இருக்கான், ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படி இருக்க. அந்த பிரச்சனைகள் வந்த உடனே அப்ப இவர் போய் தலையை போட்டு அது அது தலைய போட்டார். ஆனா அது இன்னும் சரிவர இல்லை. இப்பவும் அது ஒரு பேர்னிங் இஷ்யூவா தான் இருக்கு. இப்ப அவங்களும் 2 பேரும் பேசுறது இல்லை. ஆனா சில பேர் சொல்றாங்க அவர் போய் தலையை போட்டது தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அவருக்கு ஒரு ப்ரீவியஸ் ஒரு கசப்பான அனுபவம், போய் தலையிடாததால இப்படி வந்ததுண்டு. அப்ப இதுல என்னத்தை சொல்றதுண்டு என்னுடைய ஒரு பேசிக்க அப்ப நான் சொன்னேன், எனக்கு புரியுது இல்லையாப்பா இது, நீ தலையிட்டாலும் பிரச்சனை, தலையிடாட்டாலும் பிரச்சனையா இருக்குது, எப்படி இதை சால்வ் பண்றேன்னு எனக்கும் தெரியல. ஆனா இப்ப அந்த அந்த இப்ப நடந்த கல்யாணம் அது அப்படி லிம்போல இருக்குது. அப்படி அவங்க அந்த பொண்ணு பிள்ளைகளோட இருக்குது, அவன் தண்டவாடுல இருக்கான். இப்ப கதை பேச்சு ஒண்ணும் இல்லை. இப்ப ஒரு சுமார் 2 வருஷம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அப்படி இருக்குது. அப்ப அது ஒரு சிக்கலான ஒரு விஷயம். மற்றது இன்னொரு விஷயம், இப்ப இந்த காலத்துல நடக்கிற விஷயம் நீங்க சொன்ன போல ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னாலும் சமனாக எல்லா விஷயத்திலையும் சமனாக இருக்க முடியாது. நிச்சயமாக ஆண்களுக்கு என்று சொல்லி சில அடிப்படை குணங்கள் இருக்காது. எந்த ஆணா இருந்தாலும் அவன் டக்குண்டு கோவம் வரும், அந்த ஈகோன்றது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், விட்டு கொடுக்காத தன்மைகள், அது ரிஜிட்டான இது இருக்கும். அது நாங்கள் அது அந்த அதை சமன் செய்து கொண்டு போகக்கூடிய பக்குவம் பெண்ணுக்கும் இருக்க வேணும். ஏனென்றால் அந்த பெண் கொஞ்சம், நான் அந்த அளவுக்கு அதிகமா விட்டு கொடுக்க சொல்லல, அது நடக்காது. நீங்கள் பல பேரும் சொன்னது போல இப்ப வந்து அந்த காலத்து பெண் மாதிரி இல்லை. அந்த காலத்துல என்றால் வந்து அவர் வேலையால வந்த உடனே சொக்ஸ கலட்டி காலை தடவி கையை தடவி கோப்பியை கொண்டு வந்து கொடுத்து, இவரும் வேலைக்கு போட்டு வரார், அவன் வேலைக்கு போட்டு வரார், இவர் அப்படி எதிர்பார்த்து கொண்டு, அது அந்த காலத்துல அது ஓகே. அது என்னடா அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அப்படி கணவனுக்கு பணிவிட செய்கிறது என்றதே பரம்பரையாக சொல்லப்பட்டு வந்த விடயம் என்னென்று சொன்னால், கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று அப்படி செய்தாதான் அது அவர்களுக்கு புண்ணியம். அந்த அந்த சமய ரீதியிலையும் புண்ணியம், ஒரு கணவனுக்கு தொண்டு செய்யறது பெரிய புண்ணியம். அது அந்த காலத்து யோசனை. அதே போக்க இப்பவும் சில பேர் அதை செய்ய அந்த அந்த எண்ணத்தை எடுக்க பாக்குறாங்க. அதே மாதிரியான சிந்தனை. இப்ப அவள் வேலைக்கு போறா, பொண்ணு உழைக்கிறா, சம்பாதிக்கிறா, எல்லாம் செய்யறா, பிள்ளைய பாக்குறா. உண்மையில கூட சொல்ல போனா கூடுதலான பொறுப்பு பெண்ணுக்கு தான். படிப்பிக்கிறது, பிள்ளைக்கு படிப்பிக்கிறது கூடிய ஆண்களுக்கு இது இல்லை, பொறுமை இல்லை. அவர்கள் படிப்பிக்க மாட்டா. படிப்பிச்சா 2 அதை சொல்ல இல்லைன்ற உடனே அடியும் கொடுத்து கலைச்சு விட்டுருவாரு. அப்பா இது கன்னடங்கள்ல சாதாரணமா நடக்கிறது. அந்த அம்மா தான் பொறுமையாக இருந்து அந்த படிப்புகள் அதுகள் எல்லாத்தையும் செய்யறது. ஆனா சில இடங்கள்ல நான் பார்த்திருக்கேன், அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அந்த ஆண் பிள்ளைக்கு இதுகளை நாம் ஒரு ஞாபகம் உங்களுக்கு நான் நீங்கள் கேட்ட கேள்வியை நான் முதல் சொல்லல. எனக்கு திருமணமாகி 36 வருஷம் ஆயிடுச்சு. அதை சொல்லத்தானே வேணும், அது நீங்க கேட்டீங்க, அதான் சொல்றேன். அப்ப ஆனபடினால அந்த 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 விட்டு அப்ப அந்த சமயத்துல படிப்பிக்கிற சமயத்துல அவர் தன்னுடைய அவ செய்ய வேண்டிய வேலைகள், வீட்டு வேலை, கழுவுற வேலை, துடைக்கிற வேலை, கூட்டுற வேலை, அது எல்லாத்தையும் அவங்க பார்ப்பாங்களா. அப்படியே தான் ஷேர் பண்ணி ஒருவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போக வேணும். ஆனா சில நான் என்னுடைய சொந்த அனுபவத்திலையும் பார்த்துக்கிறேன். சில சமயத்துல இப்ப நீங்க சொன்னீங்க இந்த கோபம், சிறு சிறு பிணக்கள் நிச்சயமாக குடும்பத்துக்குள்ள வர வேணும். அது வரையில்லை என்று சொன்னால், நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு ஆள் டம்மா இருக்கணும், ஏன்னா முட்டாளா இருக்கணும், ஒரு அறிவில்லாத ஒரு ஜடமாக இருந்தா தான் அங்க சண்டை வராது. ஏனென்றா இவன் சொல்றது எல்லாத்தையும் அல்லாட்டா அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டு தலையாட்டி கொண்டிருக்கிறது. ஒரு 2 ஜீவன், 2 வித்தியாசமான மூளை உள்ள ஜீவன், நிச்சயமாக கருத்து வேறுபாடு வந்தே வேணும், வந்தே தீர வேணும். அப்பத்தான் அவங்க 2 பேரும் நல்ல சுயமான மூளையோட இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா அப்படி இல்லாம இருக்க முடியாது. அப்ப அதை நாம எப்படி அதை சமாளிச்சு கொண்டு, சில இடங்கள்ல இப்ப ஒரு பொண்ணா இருந்தேன்னு சொன்னா அவ இப்படித்தான், இந்த குணம் இப்படித்தானண்டா ஒரு வயசுக்கு பிறகு அதை நாம விட்டு கொடுத்துட வேண்டியதா.
சரி, அதை இனிமே திருத்தி அதால எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே, அதை விட்டுற வேண்டியதுதான். இனிமே திருப்பி திருப்பி அதையே சொல்லி 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 கொண்டிருக்கிறதால தான் இந்த பிரச்சனைகள் கூடுறது. சில குணங்கள் அது மாற்றவே முடியாது, சில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அந்த இடங்கள்ல நாம கொஞ்சம் அனுசரிச்சு போகணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. அது அது பலபடி இதெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க ஏற்கனவே. இந்த இன்றைய உங்களுடைய பேச்சுல நீங்க கவர் பண்ணாத விஷயமே இல்லை. மேரேஜ்ல உள்ள பிரச்சனைகள், ஏன் கல்யாணம் கட்டாம இருக்கிறார்கள் இந்த காலத்துல ஆண்களும் பெண்களும் கல்யாணம் கட்ட அந்த பந்தத்துக்குள்ள போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு, தங்கள் இந்த ஃப்ரீடம் இல்லாம இருக்குன்னா ஆண்களும் சரி பெண்களும் சரி அவங்க அந்த மேரேஜுக்குள்ள போறதுக்கு பயப்படுறாங்க. ஏனென்றால் அந்த கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு வயசுக்கு பிறகு அதுக்கு பிறகு இப்ப அவங்களுக்கு பயம், அந்த அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும், இவருக்காண்டி நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும், அல்லட்டா அவக்காண்டி நான் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி வரும் என்று சொல்லி அந்த பயத்திலே அவங்க மறி பண்ணாமலே இருந்துடுறாங்க. மற்றது இன்னொரு விஷயத்தை நான் சொல்லுவேன், இந்த ப்ரொபோசல் மேரேஜா லவ் மேரேஜா திறமன்றது. லவ் மேரேஜ் என்று சொன்னா போல ஆக்கள் விரும்பினா போல லவ் அந்த பார்ட்னர் வந்து சரியா சந்திக்க வேணும், அதெல்லாம் 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 அதுவும் ஒரு அதிர்ஷ்டம் தான். அது சரியான பார்ட்னர் வந்து சந்திக்கிறது, கதைக்கிறது, பேசுறது, அவர்களுக்குடைய இடையே ஒரு இணக்கம் ஏற்படுறது, அது எல்லாருக்கும் வாய்க்காது. அது அது ஒரு அதிர்ஷ்டம் தான். அதுவும் ஒரு அதிர்ஷ்டமா வந்து சில பேருக்கு வாய்ச்சிடுது, சில பேருக்கு அதுவே பிரச்சனையாம போயிடுது. இந்த ப்ரொபோசல் மேரேஜ்ல இப்ப நாங்கள் எல்லாம் ப்ரொபோசல் மேரேஜ் தான். நாம எல்லாம் அன்றைக்கு கல்யாணம் விட்டு அன்றைக்கு தான் நான் பொண்ணையே பாக்குறேன். அப்படியானால் அதுக்கு பிறகு நாம பேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறோம். சரிகள் பிள்ளைகள் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் அதுக்குள்ள போகும். இப்ப ஆக்களுக்கு இப்ப என்னண்டி நீங்க முன்னுக்கு பின்னுக்கு தெரியாத ஒரு பொண்ணை போய் எப்படி கல்யாணம் கட்டினீங்கன்னு இப்ப ஆச்சரியமாக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு புதினமா இருக்கு இப்ப ஜெனரேஷனுக்கு. ஹவு கேன் திஸ் ஹேப்பன்? அட்லீஸ்ட் இப்ப என்ன செய்யறாங்க, ப்ரொபோஸ் மேரேஜ் என்று சொன்னாலும் அவங்கள பேச விடுறாங்க, அவங்க கொஞ்ச நாளுக்கு தனியா பழக விடுறாங்க, அவங்க பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்த பிறகுதான் இப்ப இந்த மேரேஜ் செய்யறாங்க. இது நாம ஒரு பார்க்கையில அண்டைய மனமடையில தான் பாக்குறதும் இதுவா பொண்ணு சொல்லி அப்படி இருந்தோம். ஏதோ ஆனா அப்படித்தான் பல கல்யாணங்கள் அந்த காலத்துல நடத்த அதெல்லாம் சரியாத்தான் போய் கொண்டிருக்கேன். அந்த விட்டு கொடுக்கிற அந்த மனப்பான்மை, ஒரு இவர் இப்படித்தான் என்றா அதை மாத்த இயலாதுண்டா அதுக்கு அப்படியே நாம அப்படியே வளைஞ்சு போக வேண்டியதுதான். அது ஆணா இருந்தான்னு பெண்ணா இருந்தான்னு ஈகோவை பார்க்காமல் அது அப்படி இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீங்க கவர் பண்ணி இருக்கீங்க. இதுல நாம சொல்றதுக்கு புதுசா ஒன்றும் இல்லை. அருமையா இருந்தது, வழக்கம் போல. சூப்பர், நல்ல பேச்சு, அருமை. நன்றி, மிக்க நன்றி. சரி, இப்ப நான் உங்களுக்கு வந்து முதல்ல ஒரு கேஸ் சொன்னீங்க, அவங்க அண்ணனுக்கு சொல்லல, அண்ணன் தலையிடல, இல்ல சொன்னாங்க அண்ணன் தலையிடல, அது மாதிரி இறந்தாங்கன்னு சொல்றீங்க. என்னோட பாயிண்ட் வந்து அண்ணன் ஏற்கனவே ஒரு ரோல் பிளே பண்ணி பிரச்சனையா இருந்ததுன்னா அண்ணனை காட்டி விடணும். அண்ணனுக்கு சம்பந்தம் இல்லை, பிரச்சனை இவங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் இருக்குது. அப்ப அண்ணன் வந்து என் தங்கையும் அவங்க ஹஸ்பண்டும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து வந்திருந்தாங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும். என் தங்கச்சி கரெக்டு, புருஷன் தப்பு, அவனை கரெக்ட் பண்றேன்டா அப்படின்னு வந்தாங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். அண்ணன் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணல, சரியா? அண்ணன் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு, சரியா? பிரச்சனை இல்லை. ஆனா அப்படி இல்லாமல் அண்ணன் பிரச்சனையை கிரியேட் பண்ணி வச்சிருந்தா பிரச்சனை இல்லை. இவர் முதல்லயே என் சைடுன்னு எடுத்தாருனாலும் பிரச்சனை இல்லாமல் குடும்பம் நல்லா இருக்கணும்காக வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அது மாத்தி பார்த்தோமானால் முதல்லயே இந்த பொண்ணு என்ன பண்ணணும், நம்பிக்கைக்கு வந்த ஆள்னு ஒண்ணு ஹஸ்பண்டோட பேசியிருக்கணும். இல்லைன்னா அண்ணனை கூப்பிட்டு வச்சு அண்ணன் நியாயமா பேசுவாரு, சேர்ந்து வாழத்தான் பேசுவாரு, அவர் பாகிஸ்தான் இல்லை அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணிட்டு பேச வச்சிருக்கணும். இதை பண்ணாம விட்டு தப்புன்னு தோணுது எனக்கு, சரியா? அப்பா அம்மா பிரச்சனையை கிரியேட் பண்ணா கழட்டி விடணுங்கிறது ரொம்ப கரெக்டு. அப்பா அம்மாவுக்கு தெரியாது பிரச்சனை எங்களது மட்டும்னா சில நேரங்களில் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஐடியா வேற மாதிரி சொல்றேன். யூஎஸ்ல வந்து கவுன்சிலிங் போனீங்கன்னா ரெண்டையும் எவாலுவேட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி இது 55% ஒர்க் அவுட் ஆகாது, 45% ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சா கோ ஹெட் ஃபார் டைவர்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இந்தியாவில் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் 80% நாங்க சேர்த்து வைக்கத்தான் பார்ப்போம், 20% தான் பிரிச்சு விடுறதுன்னு சொல்லுவோம். அளவுக்கு 2 பேரும் விட்டு கொடுங்க, 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க, 80% இணைந்து வாழ பாருங்கன்னு சொல்லுவோம். யூஎஸ்ல 50 தாண்டிச்சுன்னா ஐடியல் டிவோர்ஸ் அப்படின்றோம்.
இன்னைக்கு இல்லைன்னா அடுத்த வருஷம் திருப்பி டைவர்ஸ் பண்ண போறேன், இன்னைக்கே பண்ணிடு, திஸ் இஸ் வாட் தி ட்ரெண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிடுவான். அங்க வந்து அவங்க திருமணத்தை புனிதமா நினைக்கல, அவங்க ஒரு கான்ட்ராக்ட் வாழ்க்கை முறை நினைக்கிறாங்க. நம்ம ஊர்ல பெண்கள் என்ன பண்றோம், ஒண்ணு பேயின்னு சொல்றோம், இல்லைன்னா தெய்வம்னு சொல்றோம். பெண்ணை பெண்ணுன்னு சொல்லிட்டான்னா பிரச்சனை கரெக்டா இருக்கும். எப்ப இவன் தெய்வம்னு சொல்றானோ என்னைக்கு கவுப்பான்னு உங்களுக்கு தெரியாது. பேயின்னு சொன்னா இன்னைக்கே குத்திடுவான். இந்த தெய்வம்னு சொல்லாத, பேயின்னு சொல்லாத, பெண்ணு பெண்ணுன்னு சொல்லு. அது இல்லாமல் இப்ப நீங்க ஒரு நிமிஷம், திருமணம் பண்ற அன்னைக்கு தாலி கட்டுறப்ப ஒய்ஃபு பார்த்தேன்னு சொல்றீங்க, ஒய்ஃபு சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டாங்க, நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இல்லாமல் எனக்கு இந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இந்த ஆளை தெரிஞ்சுக்கணும்னு அந்த பொண்ணு நினைச்சா அடுத்த 50 வருஷம் குடும்பம் நடத்த போறேன், யாருன்னு தெரியாம எப்படியா கட்டுவேன், கழுத்து நீட்டுவேன்னு கேட்டா கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. நீங்க 36 வருஷம் முன்னால கட்டுனீங்க, நீங்களும் சரின்ட்டீங்க, அவங்களும் சரின்ட்டாங்க, ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, வண்டி ஓடிச்சு. ஆனா இன்னைய பிள்ளைக்கு பிள்ளை கேள்வி கேட்கும். கேள்வி கேட்டா அது நியாயம், அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். தப்புன்னு சொல்ல, ரைட்டுன்னு சொல்ல, கேள்வி கேட்கறதுக்கு அவ்வளவு உரிமை இருக்கு. இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன். நீங்க அந்த கேஸ் ஸ்டடி சொன்னீங்க இல்லையா, இப்ப அண்ணன் வந்து தங்கச்சிக்கு வந்து போய் கேட்கணும்னு நினைக்கா போய் கேட்க முடியாததுனால அந்த பொண்ணு இறந்துடுச்சுன்னு நினைச்சதும் தப்பு. அந்த பொண்ணுகிட்ட இதுவா இருக்கிறாருன்னா எதனா பேசுறியாமான்னு கன்வின்ஸ் பண்ணி கேட்டிருக்கலாம். அந்த பொண்ணு விருப்பப்பட்டு ஓகேன்னு சொல்லியிருந்தா அதுக்கப்புறம் போயிருக்கலாம், இதெல்லாம் வேற. அதை விட்டுட்டு பொண்ணுக்கு திருப்பி நான் போய் கேட்கணும்னு நினைச்சதும் தப்பு. ஏன்னா அதே கேஸ் வேற, இது கேஸ் வேற. ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னண்டா, அந்த அண்ணாக்கு he was not matured at that time. அவர எண்ணம் என்னவா இருந்தேன்னு சொன்னா, அப்ப ஆட்கள் வழக்கமா சொல்றதுதானே, குடும்ப விஷயங்கள்ல அப்பா அம்மா ஒரு தரம் போய் தலையாட போடக்கூடாதுண்டு. அதே அவர் சரியென்று வேத வாக்கா நினைச்சு அவர் அதை அப்படியே கையை கழுவி விட்டுட்டார். அதோட நிறுத்தினாரா? இவர் எதுக்கு பொண்ணுக்கு போனார்? பண்ணலைங்கிறதுனால கில்ட் வருதுங்க. அந்த கில்ட்டை சமாளிக்கிறதுக்காக இப்ப உள்ள நுழைறாரு. தப்பு, அதுவும் தப்பு. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரிதான் பல குடும்பத்துல என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயத்துல எங்க பேசணும் அங்க விட்டுருவாங்க, வேற ஒரு விஷயத்துக்கு இதை கனெக்ட் பண்ணி பேசுவாங்க, சம்பந்தமே இருக்காது. அப்பவும் பிரச்சனை வரும். நீ அன்னைக்கு இது சொன்னியே, ஆனா அது சொன்னதுக்கும் இது சொன்னதுக்கும் வேற இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இது வேற கான்டெக்ட் இருக்கு, இது வேற கான்டெக்ட் இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அது சொன்னியே நீ இப்படி பண்ணலான்ட்டு, நான் அதனால இப்படி பண்ண, இதுக்கு பண்ணக்கூடாதுரா, அதுக்கு தாண்டா பண்ணணும், அது தெரியாது. அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது பலருக்கு. இது லேடிஸ்க்கும் இருக்கு, ஜென்ஸுக்கும் இருக்குது. அதுவும் முக்கியம். அந்த இது நீங்க சொன்ன விஷயம் பலர் இது பண்றாங்க, பல செய்யக்கூடாத தவறு யோசிக்கணும்ன்றதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய செய்தி. நம்ம சிவகனி பேசணும். நாங்க சிவகனி இருக்கீங்களா? போயிட்டீங்களா? டைம் ஆச்சு, போயிட்டாங்க. இருக்காங்களா? சிவகனி வாங்க. சிவகனி போயிட்டு வாங்க. நீங்க அப்பயே கை தூக்குறீங்க, விட்டுட்டேன் உங்களை. சார் செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். 13 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த செஷன் கிடைச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். அதுக்கப்புறம் கூடாதான்றீங்களா? நிறைய அடி வாங்கி அனுபவப்பட்டாச்சு, அனுபவ பாடங்களை கட்டாச்சு. சோ இனி எப்படி கரெக்டா இருந்துக்கலான்ட்டு நிறைய விஷயம் சார். ரொம்ப நல்ல மனுஷமா சார். சார் நான் எதுவும் சொல்லல சார். சரிங்க, நான் வேற மாதிரி ஒண்ணு சொல்றேன். என் கூட இருக்கிறனாலதான் சார் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இருக்கு. சரிங்க, ரைட், ஓகே. நாங்க எது சொன்னாலும் தலையாட்ட வேண்டியதுதான். இல்ல, கரண்ட் ஒரு ஃபுல் டே கட்டான். அப்ப என்னதாம்மா பண்ணுன்னு கேட்டப்போ, வேற ஒண்ணும் வேலையே இல்ல, டிவி இல்ல, செல் இல்ல, அதனால அந்த ஆள் கூட பேசி பார்த்தேன். யார் வீட்டுக்காரு பார்த்தா கொஞ்சம் நல்ல மனுஷனாட்டம் தான் தெரியுதுன்னாங்களாம். பேசி பார்த்தா நல்ல மனுஷனாட்டம் தான் தெரியுதுன்னாங்களாம். குடும்ப வாழ்க்கை ஓடி நிக்குது. ரைட், ஓகே. சொல்லுங்க சிவகனி. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சார், அதனால ஹேண்டில் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். So happy.
ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம 9 ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எனக்கு பாய் இருக்கிறாங்க. வேற பாய் பாய் யாராச்சும் ரெஃபாய் பாய் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரெஃபாய் பாய் வாங்க. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம் 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 சார். நான் ஆரம்பத்தில் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். ஆக்சுவலா வந்து எல்லாம் 35-25 வருஷம் கடந்து போன ஆட்கள் தான் நம்ம ப்ரோக்ராம் அட்டன் பண்றோம். ஆனா நியூ கப்புள்ஸ் அல்லது கல்யாணம் பண்ண போடக்கூடிய பிள்ளைங்கள்லாம் இதை கண்டிப்பா பார்க்கணும். என்ன கேட்டா கல்யாண மாலைங்கிற நிகழ்ச்சியில வந்து பட்டிமன்றம் அதெல்லாம் நடத்துறது பதிலா சார் உங்களை கொண்டு போய் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்தணுங்க சார். வேர்ல்டு வைடா பார்க்கணும். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அருமையா இருக்கு. அதாவது ஆரம்பத்திலேருந்து அதை தொட்டு கடைசி வரைக்கும் அதை கோர்வையா கொண்டு போனது உங்களுடைய அந்த சாமர்த்தியம் எப்பவுமே உள்ளதான். இந்த ரொம்ப சிறப்பா இருந்தது. ஏன்னா கேட்டா உங்களோட தொப்பியை போட்டு எங்கேயாவது கூட்டு போய் பிரச்சாரம் பண்ண வைக்கணும். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார் உங்களோட பேசுனதுக்கு. சார் ஒரு சின்ன விஷயம், முக்கியமான விஷயம் மட்டும் நான் பேசணும். ஒரு few minutesல சொல்லிடுறேன் சார். 2 seconds சார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல சார், இப்போ அந்த காலத்துல மரியாதை நான் வந்து ஃபெமினிசம் பேசல, நான் வந்து நார்மலான விஷயம் சொல்றேன். ஏன்னா என்ன அப்படி டக்குன்னு பேசுமா அப்படி நினைச்சு கூடாதுல்ல. மரியாதை அந்த காலத்துல வந்து கணவன் வந்தா மனைவி எழுந்து நிக்கிறது அதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? அது ஆக்சுவலா வந்து பயத்துக்கும் மரியாதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவுல பயங்கிறது தான் மரியாதையா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ வந்ததும் அந்த காலத்துல வந்து இப்போ நீங்க வந்து வில்லேஜ்லயுமே வந்து லேடிஸ்லாம் வந்து காட்டு வேலைக்கு போவாங்க இல்லையா? அவங்கள பாருங்களேன். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு சமமா தான் இருக்கும். சண்டை போடுவாங்க, பேசுவாங்க, எழுந்துலாம் நிக்க மாட்டாங்க, இப்படிதான் இருக்கும். எங்கன்னா மனைவி வேலைக்கு போகாம இந்த நடுத்தர குடும்பம்லாம் இருக்கு இல்லைங்களா? நடுத்தர குடும்பத்துல வந்து ஆண்கள் வேலைக்கு போயிட்டு வராங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீஸரா இருப்பாங்க, பெண் வந்து வீட்டுல இருக்காங்கன்னா அந்த மாதிரி வீட்டுல தான் இந்த மாதிரியான எழுந்து நிக்கிறது, இந்த மாதிரி மரியாதைன்னு சொல்றோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு அதை நான் பயமா சொல்றேன். ஒரு 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 இதுல கூட எழுதியிருப்பாங்க, ஒரு அம்மா கூட சொன்னாங்க. அதுல வந்து கதை பெண்கள் வந்து கணவர் வந்ததுமே வந்து வேலை இல்லைனா கூட போய் வேலை செய்யற மாதிரி பண்ணுவாங்க, ஏன்னா சும்மா இருக்குன்னு நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன். ஓகே சார், மறந்துட்டேன் நானு. ட்ரஸ்ட் 2 பேருக்குள்ள இருந்ததுன்னா அவ வேலை பார்த்துட்டு ஓய்வா இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கணவனும் இருப்பாரு. இவருக்காக நம்ம ஆக்ட் கொடுக்க வேணாம் அப்படிங்கிற எண்ணத்தோட பெண்ணும் ரிலாக்ஸ்டா இருப்பா. அது அந்த டைம்ல வந்து அப்படி இருந்தா அதான் நினைச்சிருவாங்களேன்னு பயம், அந்த பயம் தான் நிறைய. அப்ப அது எங்கேயோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, புரிதல்ல ப்ராப்ளம் இருக்குது. 2 பேரும் ஒன்னா உட்காந்து இப்ப இல்ல, நான் அந்த காலத்துல இந்த மரியாதைன்னு சொல்றாங்க இல்லையா, எழுந்து நிக்கிறது, நான் அப்படி சொல்றேன். அதனால பயந்துட்டு இருந்தாங்க, அது பயம் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாங்க எந்திரிச்சு நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அம்மா சார் இன்னொரு கதையில கூட வரும் சார், செல்லம்மாள்ன்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, புதுமை பித்தன்ல. அதுல பாருங்க, ஒரு கணவன் மனைவியினுடைய உறவு வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அது அழாம படிக்கவே முடியாது. அந்த காலத்துல வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய அந்யோன்யம் வந்து அழகா இருந்தது, வெளியில தெரியாம. அது என்னன்னா அந்த ஜென்ரேஷனோட முடிஞ்சிருச்சு. இப்ப படிக்கிற இந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவோட லவ் எங்களுக்கு தெரியறது இல்லை இல்லையா? அவங்களோட லைஃப் எப்படி இருக்குன்னே தெரியாம தான் நம்ம ஒரு இதா வாழறோம். ஜீரோவா வந்து அவங்க கணவன் மனைவி உறவுனா என்னன்னே தெரியாது, நம்ம வந்து வெளியில பாக்குறது தான் நம்ம பார்த்து வளர்றோம். ஆனா அந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா அந்யோன்யம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 80s அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் யாரும் புக்கு படிக்கல, இந்த மாதிரி கதைகளையும் படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய இந்த அவேர்னஸ் இருந்தது, அந்யோன்யம் இருப்பாங்க. அது ஒரு மெயின் ரீசனா நான் பாக்குறேன் சார். தேங்க்யூ. இல்ல ஆக்சுவலா நீங்க சொன்னது காயத்ரி வந்து ராம். அந்த காலத்துல அந்யோன்யம் கிடையாது, மரியாதை தான் இருந்தது. நீங்க பிள்ளைங்க 10 பிள்ளைங்க பெத்துட்டு இருப்பாங்க, 5 பிள்ளைங்க பெத்துட்டு இருப்பாங்க, ரொமான்ஸுக்கு எல்லாம் டைம் இருக்காது, புரியுதுங்களா? அந்யோன்யம் இருந்தது ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு ரொமான்ஸ் டைம் இருக்கு, ஃபேமிலின்னா என்னன்னு தெரியுது. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க நான் வந்து ரொமான்ஸ் வேற அந்யோன்யம் வேறையா பாக்குறேன் சார். இல்ல அந்யோன்யம்ன்றது நீங்க ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றீங்க. இந்த ரொமான்ஸ் இருந்ததுனாலே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஒண்ணு, புரியுதுங்களா? அன்னைக்கு இருந்தது மரியாதை, பயம். ஆக்சுவலா என்னன்னா மரியாதை இப்ப இருக்கிறதும் நான் கரெக்ட்னு தான் சார் சொல்றேன். இப்போ வந்து அந்த ஒய்ஃப் அந்த பேலன்ஸ் பண்ணி இருக்கிறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றது இப்போ வந்து அதிகமா இருக்கு. அந்த காலத்துல வந்து இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு, பிள்ளைங்க கிட்ட நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அன்னைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைனாலும் வேற வழி கிடையாது, நீ வாழ்ந்துதான் ஆகணும்னு கட்டாயத்துல இருந்தாங்க. கண்டிப்பா. ஆமா சார், அது ஒண்ணு இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா மரியாதை, லேடிஸ் வந்து மரியாதை தான் கொடுத்தாங்க.
பட் அதை வந்து அட்வான்டேஜா எடுத்து ஜென்ஸ் பயப்படுற அளவுக்கு நடந்துக்கிறப்ப பயமா மாறிடுச்சு. அது வந்து சமுதாயம் அக்செப்ட் பண்ணிடுச்சு, வேற வழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேசினா பேசினே இருக்கலாம். மணி ஆயிடுச்சு, 9:35 ஆயிடுச்சு. ஐ திங்க் நிறைவு செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நானு ரொம்ப நேரம் பிடிச்சுக்கிறேன். ஒரு நல்ல டிஸ்கஷன். இன்னொரு நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நிறைய பண்ண வேண்டியது இந்த மாதிரி வந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நிறைய செய்திகள் நம்ம சொல்ல முடியும். மகிழ்ச்சி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நான் ஒரு புத்தக வடிவா கொண்டாட போறேன், பண்ணிட்டு தர்றேன். இந்த மெட்டீரியல்லே அப்படியே இதே தலைப்புல மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அப்படின்னுட்டு ஒரு புத்தக வடிவில கொண்டாட போறேன். கொண்டு வந்துட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு.